அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு லோகேஷ் கனகராஜ் எனும் நான். ஒரு ஃபேன் பாயாக ஒருத்தருக்கு இருக்கிற ஒருத்தர் அந்த ஃபேன் டைலமான்னு ஒன்று வந்துகிட்டே இருக்கும்ல, அந்த கன்ஃபியூஷன்லாம் இல்லாமல் ரஜினி படமாக இதை உருவாக்க உங்களுக்கு உள்ளுக்குள்ளே இருந்த சிக்கல்கள் என்னவா இருந்துச்சு? இவர் கதை சொல்ல வரும்போது ஃபஸ்ட்டு என்ன சொன்னார் கேளுங்க, நானும் மறந்துட்டேன் என்ன சொல்ல வராரு, என்ன சொன்னார், கதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு தமிழ் சார் ஃபேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்தார் அப்படின்னு சொன்னார். எல்லாம் சிரிச்சுட்டு இருந்தாங்க. சத்யா வெர்சஸ் தளபதி D4 இன்னும் 10 பேட்டில் கேட்டிங்கனாலும் நான் அதுக்கு பதில் சொல்ல மாட்டேன் சார். ரஜினி கமல் சேருவதற்கு வாய்ப்பு இருக்கா? 2 பேரும் கை கோர்த்து கூப்பிட்டாங்கன்னா ஒய்நாட் சார், நாளைக்கு காலையில் நடந்துடும், எனக்கு அது பிரச்சனையே இல்லை, எல்லாத்தையும் விட்டு ஓடிடும், அதான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி. அப்படி போய்டும். கடைசியாக 2 பேரும் நடிச்சது மிஸ்டர் பாரத். ஆமாம்ல, மிஸ்டர் பாரத்துக்கு அப்புறம் இப்போ தான் 2 பேர் நினைக்கிறாங்க. அந்த வருஷம் தான் பிறந்தேன் சார், 86. அந்த வருஷம் தான் பழைய விக்ரம் ரிலீஸ் ஆச்சு. சோ மெனி கனெக்ஷன்ஸ். இப்போ இல்லை, சில விஷயம் உங்களுக்குமே அமையுது லோகி. அது நீங்கள் எடுக்கிற படம் போட்டோம், நீங்கள் நடிக்கிற படம் அதை பற்றி ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிறீங்களே. இட்ஸ் கேங்ஸ்டர் ஃபிலிம். எடுக்கிறதும் கேங்ஸ்டர் ஃபிலிம், நடிக்கிறதும் கேங்ஸ்டர் ஃபிலிம். சார் நான் வேறு என்ன சார் பண்ண முடியும்? ஒரு முழு நீள காதல் கதை எடுக்கிறதா ஏதாவது உத்தேசம் இருக்கா? நான் ஒரு லவ் ஸ்டோரி ஒன்று எழுதினேன். எழுதிட்டு அப்புறம் ஃபிலோகிட்ட தான் சொன்னேன் அந்த லவ் ஸ்டோரியை. அவன் சொன்னான், இதுதான் நீ எழுதுனதுலேயே வயலண்ட்டான ஃபிலிம் தான். அது வயலண்ட்டான ஃபிலிம். இந்த LCUக்குள்ளே கைதி 2 இருக்குது இல்லையா? அப்போ இதுக்குள்ளே எதெல்லாம் வரும்? இப்போது எல்லாமே வரும் சார். இல்லை நான் கைதி 2 இன்டர்வியூக்கு இப்போயே கேட்கணும் மாட்டிருக்கேன் நிறைய. அப்போ அதில் எவ்வளோ ஸ்டார் காஸ்ட் இருக்கும்? அப்போது சரி, கூலியிலேருந்து ஏதாவது ஒன்று சொல்லுங்கள் எனக்கு. மேக்ஸிமம் என்ன தான் சொல்ல முடியும், நீங்கள் ஒரு வித்தியாசமான ஒரு படத்தை அப்படின்னு தான் ஆரம்பிக்கும். எங்களுக்கு வேற எங்கும் கிளிகள் இல்லைன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்த காட்சிகளை வச்சு பார்க்குறப்ப க்யூரியஸாக இருந்தது. வாட்ஸ்லேயே பில் பண்ண ஒரு சங்கிலி, அது என்ன சும்மா ஒரு எக்ஸைட்மெண்ட்டுக்காக பண்ணதா இல்லை படத்தில் இருக்கா? சார் அது ஒரு தனி கிளாஸ் சார், அது நம்ம இன்னொரு நாள். ஓகே, விஜய்க்கு 2 படம் பண்ணிட்டீங்க. அப்போ நீங்கள் எழுதின ஏதாவது ஒரு கதையில் இதில் அஜித் நடித்தா நல்லாயிருக்கும், அவருக்கு இந்த கதை பொருந்தும் அப்படின்னு ஏதாவது உங்ககிட்ட கதை இருக்கா? அஜித் சாருக்கு ஒரு படம் பண்ணி ஆகணும், எனக்கு அது பயங்கர ஒரு ஆசை இருக்குது. அதனால் அது எப்படி நடந்துடும் எப்போங்கிறது தான் தெரியாது. அதாவது இதில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கோயின்ஸ் நீங்கள் கவனிச்சிங்களான்னு தெரியல. ஒரு பஸ் கண்டக்டருடைய பையன் பஸ் கண்டக்டராக இருந்து வளர்ந்த ஒருத்தரை இயக்கியிருக்கார். அதை பற்றி சொல்கிறக்கு ஒன்று இருக்குது சார், பட் ஆனால் சேவிங் தட் ஃபார் ஆடியோ லான்ச் சார். அதனால் அப்படியா? அப்போ இந்த எக்ஸ்க்ளூசிவ் இதுதான் அந்த எக்ஸ்க்ளூசிவ் சார். ஓ, இதான் எக்ஸ்க்ளூசிவ். ஓகே, அப்போ இதான் இப்போ எக்ஸ்க்ளூசிவா? லோகேஷ் கனகராஜ் என்னும் நான். டைட்டில் ஸ்பான்சர்ஸ் DAC Developers and Medway Hospitals. Powered by SNS Institutions, GT Holidays மற்றும் Juicy. Spark the Happiness. இந்தியாவின் முதல் பெண்களுக்கான அடுக்குமாடி குடியிருப்புகள் ப்ராஸ்பரா பை டாக் அட் போரூர், நெக்ஸ்ட் டு போரூர் ராமச்சந்திரா. மெட்வே ஹாஸ்பிட்டல்ஸ், ஆரோக்கியத்திற்கான சிறந்த வழி. மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க, மாணவர்களின் தனித்திறமைகளை மேம்படுத்த SNS Institutions கோவை. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. Juicy, spark the happiness, quench your thirst naturally. அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு லோகேஷ் கனகராஜ் எனும் நான். வணக்கம் லோகேஷ். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக். ரொம்ப சந்தோஷம் கூலிக்கு முன்னால் உங்களை சந்திக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. பொதுவாக படம் வரப்போகுது அப்படின்னா ஒரு ஒரு டென்ஷனில் இருப்பாங்க, ப்ரெஷர் அப்படிம்பாங்க. எதுவுமே தெரியல முகத்தில். அவ்வளோ ப்ரெஷர் இல்லை சார். அவ்வளோ ப்ரெஷர் இல்லை சார். இந்த தடவை அவ்வளோ ப்ரெஷர் இல்லை. ஆன் டைமில் படம் டெலிவரி பண்ண முடியும் அந்த நிலைமையில் இருக்கும். ஸோ அதனால் பெரிய ப்ரெஷர் இல்லை சார். ஓகே. ஆனால் பொதுவாக வந்து லோகேஷ் கனகராஜ் ப்ரொடியூசர்ஸ் டைரக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. 100 நாள்னா 100 நாள், 50 நாள்னா 50 நாள். அது எப்படி அவ்வளோ எக்ஸாக்டாக பிளான் பண்ணி கரெக்டாக ப்ரெஷர் இல்லாமல் பண்ணிடுறீங்க? இல்லை சார், அது ஒரு சேலஞ்சாக தான் இருந்தது முன்னாடி. சார் நல்ல டீம் இருக்குது, பசங்கள்லாம் ரொம்ப வருஷமாக தெரிஞ்சவங்க, எக்ஸாக்டாக இதுதான் வேணும்னு தெரியும். அண்ட் நம்ம பெருசாக ஜான்ராவே என்னோட ஒன்றும் ஷிஃப்ட்டும் இருக்காது. நான் இருக்கிறதெல்லாம் கேங்ஸ்டர் ஃபிலிம், ஆக்ஷன் ஃபிலிம்ஸ் இந்த மாதிரி இருக்கும். ஸோ அதனால் ஆல்மோஸ்ட் எங்களுக்குன்னு ஒரு செட் ஆஃப் டெம்ப்ளேட் இருக்குது, என்ன ஸ்டைல் ஆஃப் ஒர்க் முடிஞ்ச முடியும்னு. அப்புறம் டெக்னீஷியன்ஸ் எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை சார். எத்தனை வருஷம், 11 வருஷமாக எல்லோருடையும் ஒன்றா தான் இருக்கும். ஸோ எல்லாருக்குமே அவங்கவுங்களோட எக்ஸாக்ட் டிபார்ட்மெண்ட்டில் என்ன வேணும் அண்ட் மோஸ்ட்லி எனக்கு என்ன எதிர்பார்ப்பாங்கிறது எல்லாமே அவங்களுக்கு தெரிஞ்சிடும். அதனால் பெரிய இது இல்லை. பிரச்சனை எங்கே இருக்குன்னா நமக்கு ஆர்டிஸ்ட் ஹேண்டில் பண்ணுறதும் அவங்களோட டேட்ஸ் வாங்குறதும் அதில் மட்டும் இருக்கும். அண்ட் ஆப்வியஸாக ரிலீஸ் டேட் முன்னாடியே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா ஒரு ப்ரெஷர் இருக்கும். அதெல்லாமே சேலஞ்சிங்காக தான் பார்த்தோம். சரி, பரவாயில்ல எடுத்து பண்ணுவோம், இந்த வயசில் ஓடாமல் இந்த வயசில் ஓடுவோம் அப்படி. அப்புறம் இந்த படத்தை கொஞ்சம் அப்படி பண்ண வேணான்னு சொல்லி யோசிச்சேன் சார். அதான் ரிலீஸ் டேட்டை முன்னாடி சொல்ல வேணாம். சன்லேயே வந்து அவங்களும் ரொம்ப பெரிய மனசோட ஒத்துக்கிட்டாங்க. இல்லை பரவாயில்ல, நீங்கள் டென்ஷன் இல்லாமல் உங்களோட படத்தை நீங்கள் எடுத்து முடிச்சுட்டு நீங்கள் ரிலீஸ்க்கு ரெடின்னு சொல்லுங்கள், நம்ம ரிலீஸ் டேட் ஃபிக்ஸ் பண்ணலான்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் சரி நம்ம இந்த டைமில் அப்படி ஒரு கால் எடுக்கிறது நல்லது, ரொம்பவும் ஓட வேணான்னு சொல்லிட்டு அப்படி பண்ணாங்க சார். அதனால் கிட்டத்தட்ட ஆயிடுச்சு சார், 18 months ஆஃப் ஒர்க் இருக்குது. நினச்ச மாதிரி ஷூட் வந்து ஒரு
5 months முன்னாடி முடிக்க முடியுது. ஸோ இப்போ இந்த 5 months போஸ்ட் ப்ரொடக்ஷனுக்கு செலவு பண்ண டைம் இருந்தது பொறுமையாக. அப்புறம் ரெண்டாவது இந்த படம் வந்து சிஜி டிபெண்ட் இல்லை. மோஸ்ட்லி நம்ம படங்கள் இருக்கும், இதில் சிஜி டிபெண்டன்ஸே இல்லாத படம் அது. அப்படியா? எனக்கு தெரிஞ்சு க்ரீன் மேட் ஷாட் வந்து லெஸ் தென் 1 minute 2 minutes இருந்தால் பெரிய விஷயம். க்ரீன் மேட்டே யூஸ் பண்ணாமல் ரஜினி சார் எல்லாரையும் வச்சு முடிஞ்ச அளவுக்கு ரியல் லொக்கேஷன்ஸ் அவுட்டோர். பட் எல்லாம் இவ்வளோ ஸ்டார்ஸ் இருக்காங்க, நிறைய ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்குது. அப்படி இருக்க பட்சத்தில் க்ரீன் மேட் கூட யூஸ் பண்ணாமல் அப்படின்னா அவ்வளோ தூரம் ஆர்டிஸ்ட் இறங்கி எஸ் சார் ஆக்ஷன் பிளாக்ஸ் பண்ணியிருக்காங்க. எஸ் சார். அண்ட் அதுதான் மேஜர் யூஎஸ்பி ஃபார் த ஃபிலிம். ஒரு எந்த ஸ்டண்ட்டுக்கும் க்ரீன் மேட் வந்து யூஸ் பண்ணணும். மேக்ஸ் டு த மேக்ஸ் ஏதாவது ஒரு அன்அவாய்டபிள் சுச்சுவேஷனுக்கு மட்டும் ஏதாவது வச்சுருப்போம். நான் தான் சொல்கிறேன் சார், மொத்தமாக பார்த்தா ஃப்ரேம் கணக்கு பார்த்தா நாட் ஈவன் 1 minute க்ரீன் மேட் ஃபோட்டேஜ் இல்லை படத்தில். அது ரொம்ப வாண்டடாக எடுத்து முடியும் இந்த தடவை. எல்லாம் நிறைய சீனியர் ஆர்டிஸ்ட். ஓகே, ரஜினி சாராக இருக்கலாம், நாகார்ஜுனா அவர்களாக இருக்கலாம், ஈவன் இடையில ஒரு கேமியோ அமீர் கான் சார் வராரு. ஸோ கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக தானே இருக்கும். பட் எதிர்பார்ப்பாங்க எல்லாருக்கும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு முன்னாடி அதெல்லாம் அதுக்கு ப்ரிப்பேர் ஆனாங்க. அப்புறம் எங்களுக்கு முதல் கவனம் வந்து ரஜினி சார் மேலே தான் இருந்தது. நம்ம எவ்வளோ முக்கியம்னு தெரியும், அவ்வளோ எவ்வளோ பத்திரமா பார்த்துக்கணும்னு இருக்குது. ஸோ பட் ஆனால் அது எதுவுமே வந்து அவங்களுக்கு வந்து செட்டில் போய் சர்ப்ரைஸ் ஆகிடக்கூடாதுன்னு முன்னாடியே சொல்லிட்டோம். ஓகே சரி, இப்படி தான் இருக்க போகுது, இதாக பண்ண போகிறோம். அதனால தான் இந்த பேங்காக் போய் ஷூட் பண்ணதெல்லாம் எங்கெங்கெல்லாம் வந்து அந்த அவுட்டோர் லொக்கேஷன்ஸில் நமக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் ஷூட் பண்ண முடியுமோ அந்த மாதிரி லொக்கேஷன்ஸ் தான் போயிட்டோம். வைசாக் ஆகட்டும், ஹார்பர் ஏரியா ஆகட்டும். அண்ட் ரெண்டாவது ஸ்கேலாகவே வந்து நீங்கள் ரொம்ப வாஸ்ட்டாக ஹார்பர்லாம் காட்டும்போது நீங்கள் செட்டுக்கு ஒன்றுமே பண்ண முடியாது. யூ ஹேவ் டு கோ தேர் தான். ஸோ அது பண்ணதாக இருந்தது. எனக்கு பெருசாக சேலஞ்சிங்காக வந்து ரஜினி சார் எப்படி ஒரு 45 நாள் நைட்டு ஷூட் வர வைக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தோம். ஆமாம், நம்ம படமே நைட் தான் இருக்கும். அப்போ 45 நாள் ஃபுல் நைட் ஒர்க் பண்ணியிருக்காரு. 45 நாள் நைட் டெய்லி 2 மணி வரைக்கும் இருந்தார் எங்கள் கூட. விச் வாஸ் எ ஷாக்கர் ஃபார் அஸ். எல்லோரும் இருந்தாங்க, நான் அர்ஜுன் சார் அவங்கவுங்களோட போர்ஷனுக்கு அவங்கவுங்க வந்துடுவாங்க. பட் மேஜராக நைட் ஷூட்ஸ் அதிகமாக இருந்தது ரஜினி சாருக்கும் ஸ்ருதிக்கும். ஸோ அவங்க 2 பேரும் எனக்கு தெரிஞ்சு 45 nights. அவங்களெல்லாம் பார்க்குறப்ப என்ன தோணுது? எஸ்பெஷலி இப்போ ரஜினி சார் மாதிரி ஒருத்தர் ஈவன் திஸ் ஏஜ் 50 years ஆஃப் ஃபிலிம், 75 years இப்போது வர டிசம்பர் வந்தால் அவர் வந்து 45 நாள் நைட்டு ஒர்க் பண்ணுறது இல்லை. நீங்கள் சொன்னீங்க ஆக்ஷன் பிளாக்ஸ் எல்லாம் இப்போ ஒரிஜினலாக பண்ணியிருக்காருன்னா அவ்வளோ ரிஸ்கியான வேலைகள். லோகேஷ் படம்னா நிச்சயமாக ரிஸ்க்காக தான் இருக்கும். பட் அது எப்படி அவங்க கோப்பப் பண்ணுறாங்க, அதுக்கான ஆட்டிடியூட் எப்படி பில்ட் பண்ணிக்கிறாங்க? சார் அதெல்லாம் பார்க்கும்போது தான் நம்மளாம் ஒன்றுமே இல்லைன்னு அப்போ தோணிகிட்டே இருக்கும் சார். அவங்கள தான் நம்ம கண்ணாடி மாதிரி அப்படின்னு சொல்லி நம்ம எங்கே இருக்காங்க, எந்த இடத்துல இருந்தாலும் ஒர்க்குன்னு வரும்போது அவங்க எவ்வளோ டெடிக்கேட்டடாக இருக்காங்கன்னு பார்க்குறதே ஆக்சுவலி பயங்கர எக்ஸைட்டிங்காக தான் இருந்தது. நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக எல்லாத்தையுமே இருக்கலாம் சார். ரஜினி சார் ஏன்னா சொல்கிறேன்னா வித் ஏஜ் 74 வயசில் நைட் 2 மணி வரைக்கும் ஷூட்டுங்கிறது வந்து அதுவும் எல்லாம் ஆக்ஷன் சீக்வன்சஸ்ங்கும் போது அது அந்த வயசில் நம்மளாம் எழுந்து நடப்புமாங்க தெரியாத ஒரு ஏஜில் இருப்போம். பட் ஆனால் அவர் முறைச்சி தான் அந்த அளவில். பட் நான் ஃபஸ்ட்டு ஒரு இனிஷியல் 2-3 days யோசிச்சிட்டே இருந்தேன், ஐயோ அது எப்படி சார்கிட்ட இன்னும் இவ்வளோ நாள் இருக்கும். பட் ஆனால் அவருங்க மைண்ட் செட் பழகிடுச்சு. அண்ட் ரெண்டாவது ரொம்ப ஃபன்னாக இருந்தார். எல்லா சின்ன பசங்க எனக்கு கூட ஜாலியாக வருவேன், புதுசாக காட்டுறாங்க, வித்தியாசமாக இருக்குது அப்படிங்கிற ஒர்க் அது கண்ணெதிர பார்க்குறாங்களே டெய்லியும். நான் ஷூட் முடிஞ்சோடனே காமிச்சிடுவேன், அங்கேயே ஸ்பாட் எடிட் முடிச்சு சார்கிட்டலாம் காமிச்சிடுவேன். சும்மா ஜஸ்ட் டு மேக் ஷுர் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி காட்டிருக்காங்க. அப்புறம் உங்களுக்கு கூட நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்களே, இப்போ நாஜுல் சார் இருக்காரு, அவங்க எல்லோரும் அவங்கவுங்க ஏரியாவில் ஒரு ஸ்கோர் ஒன்று பண்ண பார்ப்பாங்களே, அப்போது எல்லாம் அந்த மூடுக்குள்ளே போயிடுவாங்க. இந்த நைட்டு இதெல்லாம் விட்டுட்டு யாரை சாப்பிடக்கூடாது அந்த ஒரு போட்டி ஒன்று வந்துடும். பெரிய ஸ்டார் காஸ்ட் எல்லாரும் ஒன்றா சேர்க்கறதுல இந்த ஒரு அட்வான்டேஜ் இருக்கும், எப்பவுமே இருக்கும் சார். அது விக்ரம் அப்பவுமே நான் பார்த்துருக்கேன், விக்ரம் மாஸ்டர் அப்பவும் பார்த்துருக்கேன். சேதுனோட போர்ஷன்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் விஜயனா செட்டி வரும்போது அவர்கிட்ட காட்டுவேன் அதுக்கு என்னென்ன நடந்தது. அவங்களுக்குள்ள ஒரு கால்குலேஷன் இருக்குல்ல, அதே மாதிரி விஜயனோட போர்ஷன்ஸை சேதுனா காட்டுவேன், தாண்டி பண்ணணுமே அப்படின்னு அவங்களுக்குள்ள இருக்கும். சொல்ல மாட்டாங்க, பட் ஆனால் அவங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல இவ்வளோ ஸ்கோர் ஆயிடுச்சு. இதே தான் விக்ரம்லையும் ஃபாத் சார் வந்தோன்னே கேட்பார், சேதுனா போர்ஷன்ஸ்லாம் என்னாச்சு. சேதுனா வந்தோன்னே கேட்பார் இவங்க போர்ஷன். கமல் சார் கேட்க மாட்டார், அவர் கேரளாவோட விஜய் சேதுபதி, இவர் தமிழ்நாட்டில். கமல் சார் மட்டும் அந்த என்ன போர்ஷன் எதுவுமே கேட்கவே மாட்டார். நானாக வாண்டடாக போய் சார் இவங்க இதெல்லாம் பண்ணியிருக்காங்க பாருங்கனாலும் இல்லை லொகேஷன் ஃபைனல் பார்த்துக்கிறேன்னு விட்டுருவார். அண்ட் அது அப்படியே கேரி ஃபார்வர்ட் ஆகிட்டு வந்ததால் இப்போ எனக்கு அது ஐம் ஜஸ்ட் யூஸிங் இட் ஆஸ் அ டெக்னிக் டு மேக் மை ஆர்டிஸ்ட் இன்வால்வ் மோர். பாருங்கள் அவங்க என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னு, இப்போ இது உங்களோட ஏரியா, நீங்கள் இது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவோம். அதுன்றது எல்லாம் தாண்டி ஸ்ருதிக்கு பெரிய ஒரு இது சொன்னேன். ஏன்னா எல்லா தடவையும் 1000 ஆம்பளைங்க, அங்கே இருக்கிற ஒரே ஒரு ஃபீமேல் ஆர்டிஸ்ட் வந்து ஸ்ருதி பண்ணது. ஃபுல்லாகவே அது ஒரு கேங்ஸ்டர் ஃபிலிமுக்கு நடுவில் இருக்கிற ஒரு பொண்ணுங்கிற மாதிரி. ஸோ அதுவுமே எனக்கு தெரிஞ்சு பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்திருக்கும் ப்ராப்ளி ஃபார் ஹர். அண்ட் உபேந்திரா சார்
அதான் யாரெல்லாம் சின்ன வயசில் பார்த்த ஆக்ஷன் ஹீரோஸோ எல்லாரையும் வச்சு இது பண்ண மாதிரி. பட் எல்லாருக்குமே ஒரே ஒரு படத்தை தாண்டி அவங்க பண்ண போகிற கேரக்டர்ஸை தாண்டி இந்த ரெஸ்பெக்ட் டுவர்ட்ஸ் ரஜினி சாருங்கிறது தான் வந்து ஹெல்ப் அச்சீவ் ஆல் தீஸ் திங்ஸ். ஓ ஓகே, அவரே இருக்கார் செட்டில். அவரே இருக்கார் 2 வரையும் போது இவங்க எல்லாரும் அதுக்கு முன்னாடியே வந்துடுவாங்க, அவங்க கூடயே இருப்பாங்க. அண்ட் அவங்களுக்குமே அது ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை சார், அவரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, பேசுகிறது எல்லாமே. அதனால உபேந்திரா சார் வந்து ஃபஸ்ட் டைம் செட்டு கூப்பிட்டு வந்து ரஜினி சாரோட மீட் பண்ணும்போது உபேந்திரா சார் ரஜினி சார் பார்த்துட்டு அப்படியே உட்காந்துருந்தார் ஆப்போசிட்டில், கண்ணெலாம் கலங்கி. ஒரு ½ அன் ஹவர் இருக்கும் எனக்கு. ஏன்னா ஒரு உபேந்திரா சார் சொல்கிறார், நான் வந்து அவரோட டிவோட்டி. ஓ, நான் எங்கிருந்தும் பார்த்து வளர்ந்தேன் அவரை அப்படின்னு சொல்லி அப்படி சொல்கிறார். ஸோ அப்போ நம்ம டைமோ நைட் ஷூட்டோ மற்றவங்கிட்ட எதுவுமே சொல்ல தேவையில்ல, அவங்களே ஆட்டோமேட்டிக்காக எல்லாத்துக்கும் வந்துடுவாங்க. ரொம்ப சோல் சாட்டிஸ்ஃபைங்காக இருந்தது. இத்தனை ஆர்டிஸ்ட் வந்து ரஜினி சார் ஒருத்தருக்காக இவ்வளோ தூரம் இறங்கி பண்ணுறது. ஆமீர் கான் சார்லாம் கேமியோ பண்ணுற ஆள் இல்லை. ஆமாம், அவரை கன்வின்ஸ் பண்ண வைக்கவும் முடியாது. பட் ஆனால் அவருக்கு ஃபர்ஸ்ட் சொன்னோன்னா ரஜினி சார் படம்னு முடிவு பண்ணிட்டாரு. பண்ணிவிட்டு ஒரே வேர்டு தான், ஐம் டூயிங் இட் ஃபார் ரஜினி சார். அதுக்கப்புறமா நான் கதை என்னென்னலாம் கேட்டுக்கேன், ஃபஸ்ட்டு இந்த கால் எடுத்துறேன், அப்புறம் நம்ம டிஸ்கஷனுக்குள்ளே போவோம் அப்படின்ட்டார். ஸோ நீ இப்படி சுற்றி பார்த்தீங்கன்னாலும் அது ஆரம்பித்து முடிகிற இடம் வந்து ஒரு ஆளுக்காக அப்படிங்கிற மாதிரி ஆகிடும். இது மொத்த படமும் எல்லா ஆர்டிஸ்ட்டும் சேர்ந்து எல்லாம் பண்ணது வந்து ஃபார் ரஜினி சார் தான். ஒரு கமல் ஃபேன் ரஜினிகாந்த் இயக்குதல் அப்படிங்கிறது இருக்குல்ல, இது நிறைய இடத்துல கேட்கப்பட்டது தான். இதில் வந்து 2 இருக்குல்ல, அதாவது எப்படின்னா ஒரு ஃபேன் பாயாக ஒருத்தருக்கு இருக்கிற ஒருத்தர், அந்த ஃபேன் டைலமான்னு ஒன்று வந்துகிட்டே இருக்கும்ல, அந்த கன்ஃபியூஷன்லாம் இல்லாமல் ரஜினி படமாக இது உருவாக்க உங்களுக்கு உள்ளுக்குள்ளே இருந்த சிக்கல்கள் என்னவா இருந்துச்சு சரி தாட் ப்ராசஸில்? இல்லை சார், எல்லோரும் என்ன நினச்சிட்டாங்கன்னா வந்து ஆப்போசிட் காம்பவுண்டில் போய் படம் பண்ண போகிறாங்கிற மாதிரி ஒரு ஃபீலில் பார்த்துருந்தாங்க. அப்படி இல்லை சார், நம்ம என்ன தான் சொன்னாலும் நம்ம எல்லாருமே சின்ன வயசில் யுனானிமஸாக பிடிச்ச ஒரு ஆள்லாம் ரஜினி சாராக இருந்திருக்கும். அண்ட் லேட்டர் நம்ம கொஞ்சம் நம்ம தனியாக சினிமா போய் பார்க்க ஆரம்பித்து அப்படி யோசிக்கும் போது நம்ம ஒரு ஃபிலிம் பஃபாக நம்மளே கன்சிடர் பண்ணி இருக்கிற டைமில் நமக்கு புதுசாக வேறு யாராவது பிடிக்கும். அப்போ ஜென்ரேஷன் அப்போ தான் நம்ம தேடுவோம் நம்ம யாரை நமக்கு ரொம்ப பிடிக்குதுன்னு சொல்லி. பட் அதுக்கு முன்னாடி வரைக்கும் டெம்ப்ளேட்டாக அவர் வந்து எல்லார் வீட்லேயும் எல்லாருக்கும் பிடிச்ச ஒருத்தர் இல்லை சார். ஸோ அதனால் எனக்கு அது பெரிய இது இல்லை. அண்ட் இன்னும் சொல்லணுன்னா கமல் சார் தான் இன்னும் ஒரு ஸ்டேஜ்லேயே சொல்லியிருப்பாரு நினைக்கிறேன். அடுத்து பண்ணோன்னே கேர்ஃபுல்லாக பண்ணி என்னோடய ஃபேன் வந்து என்னோட நண்பன் படம் பண்ணுறது எனக்கு தான் பெருமைன்னு சொல்லியிருப்பாரு. ஸோ அவர் சொன்னது தான், அங்கே பயங்கரமாக ஒரு படம் முடிச்சிட்டிங்க வாங்க அடுத்து பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தார். ஸோ அதனால் ஐ ஹேட் ஈவன் மோர் ரெஸ்பான்சிபிள். என்னதான் இருந்தாலும் அவரும் சொல்லி தான் அனுப்பியிருக்காரு. ஸோ அதனால் நான் எந்த வகையிலையும் சின்னதாக கூட தப்பு பண்ணிடக்கூடாதுங்கிற ஒரு பாயிண்ட் இருந்தது. இடையில கமல் சாரை எப்பயாவது இதில் சந்திச்சிங்களா? இந்த படம் எப்படி நடந்துட்டுருக்கு, இது மாதிரியான விஷயங்கள் எதுவும் ஷேர் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருந்ததா? அவருடைய ரியாக்ஷன் என்னவா இருந்துச்சு? சார் வந்து வேறு படங்களில் கண்டினியூஸாக பிஸியாக இருந்தார் நினைக்கிறேன் இந்த 1.5 வருஷத்தில். ரெண்டாவது நாங்களும் இங்கே சென்னையில் பெருசாக ஷூட் பண்ணல, எல்லாமே பக்கத்து ஸ்டேட் பக்கத்து இதுங்கிறதால லாஜிஸ்டிக்ஸாக ஒரு 16-17 மந்த்ஸ் ஊர்லேயே இல்லை. ஸோ அதனால் பார்க்க முடியல. பட் ஸ்ருதி மூலியமாக தெரியும், ஸ்ருதி இருக்கிறதால தெரியும். அப்பப்போ கேட்டுவோம். அவர் கேட்பாரான்லாம் கேட்டிருக்கேன். கேட்பாரு, எப்படி போயிட்டுருக்கு உங்கள் ஷூட், எப்படி போகுது, கூலி எப்படி போகுது, படமாக எப்படி வந்துட்டுருக்கு, ஹவுஸ் யுவர் ரோல், ஹவுஸ் சர்ஸ் ரோல், ஹவுஸ் ஹி ஹேண்ட்லிங் இட், இதெல்லாம் கேட்டு பாருங்க. அந்த இது மட்டும் தான் தெரியும். ஆக்சுவலாக இப்போ உபேந்திரா அவங்களுடைய இந்த மொமெண்ட் ஒன்று சொன்னீங்க, அவர் கண்கலங்கி நின்னார், நான் அப்படி பார்த்த ஒருத்தர் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை, அவருக்கே கண்கலங்கி நிற்கிற பிரமிப்பு இருக்குன்னா, ஒரு ஸ்மால் டவுன் பாய் அங்கேருந்து வந்த ஒருத்தர், நீங்கள் வந்து இவ்வளோ ஆர்டிஸ்ட்டை வச்சு, நீங்களாம் ப்ராபப்ளி நம்மளாம் இவங்கள ஒவ்வொருத்தரும் அநேகமாக ஹாஸ்டல் ரூமில் ஒரு ஃபோட்டோவாக வச்சுருந்தோம், இல்லை நான் யார் இந்த ஃபேனுன்னு சொல்லி சின்ன சின்ன சண்டைகள் போட்டிருப்போம். அப்படி வளர்ந்த ஒரு பையனுக்கு இது எப்படி இருக்குது இந்த ஃபீலு மோதன டிரெக்டர்? அது சரி, எனிடே நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் சார், அது ஒரு லாஸ்ட் இன் தீம் பார்க் தான். அதுலேருந்து எனக்கு விக்ரம்லேயும் பயங்கர ஜாஸ்தியாக இருந்தது. அது நீங்கள் சொன்ன மாதிரி இந்த போஸ்டர்லேயே கமல் சார் பார்த்துட்டு இருந்துட்டு நேரில் அவர் டைரக்ட் பண்ண வரும்போது அதே தான் விஜயனா கூடியும், அதே தான் இப்போ ரஜினி சார் கூடியும். இனிஷியல் டேஸில் அந்த முறைச்சி இருக்கும். பட் அவங்க வந்து உங்களுக்கு வந்து அந்த ஒரு ஃபீலை கொடுக்க மாட்டாங்க. அவங்க நம்மளை கம்ஃபர்ட் பண்ணிடுறாங்க. ஆமாம், ஏன்னா அவங்க வந்து படத்தில் கான்ஷியஸாக இருப்பாங்க. நீங்கள் அந்த ஃபர்ஸ்ட் ஒரு நாள் வேணால் ஓகே, எல்லோரும் அந்த ஒரு வார்ம் அப் டே மாதிரி வச்சுக்கலாம். பட் செகண்ட் டேலேருந்து எல்லாருமே கான்ஷியஸாக இருப்பாங்க. என்ன எப்படி எடுக்கிறான், எங்கே போகுது, எப்படி இருக்க போகுது அப்படின்னு அந்த கான்ஷியஸ்னஸ் இருக்கும். ஸோ எல்லாருமே அந்த மூடில் இருக்கும்போது நமக்குமே வேறு எதுவுமே தோணாது. ப்ராப்பராக முதல்ல செட் பண்ணிடணும், கேரக்டருக்குள்ளே கொண்டு வர வைக்கணும். இப்போ ரஜினி சார் வந்து தேவான்னு நம்ம பேர் போடுறோன்னா, நம்ம ஒரு ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் ரஜினி சாருங்கிற பேரை மறந்துட்டு தேவாங்கிற கேரக்டர் தான் நம்ம பார்க்க ஆரம்பிக்கணும். அப்போ நம்ம அங்கே அந்த கேரக்டர் உருவாக்குறதுக்கு இன்னும்
எவ்வளோ மாற்றணும் எவ்வளோ மெனக்கெடணும்னு ஒன்று இருக்குது. அப்போ அதே மாதிரி தான் எல்லா கேரக்டர்ஸும் இல்லை சார். ஸோ அதனால் இதெல்லாம் யோசிக்கிறதுக்கான இந்த வேலிடேட் பண்ணுறதுக்கே முதல்ல அப்போ தோண மைண்ட் இருக்காது. ப்ராபப்ளி நம்ம வெளியில் வந்த பிறகு மைண்டில் அதெல்லாம் ஒன்றும் தெரியல. இப்போ ஒரு ஸ்கெடியூல் முடிச்சு இப்போ மேபி இந்த மேக்கிங் வீடியோலாம் பார்க்கும்போது இல்லை சார், ஏதாவது சின்ன கதையை ரிவீல் பண்ணிடாத மேக்கிங் வீடியோ ரிலீஸ் பண்ணுறதுக்கு ப்ரொடக்ஷன் சைடுன்னு வரல. அப்போ தான் நம்ம பார்ப்போம், நம்மளே ஏதோ பைத்திய மாதிரி அங்கே நடிச்சுட்டுப்போம் நமக்கு தெரியாமல். நம்மளால அது அப்படின்னு நமக்கு தெரிய வரும். ஸோ அந்த மூடில் இருக்கும்போது நம்ம மற்றது எதையுமே யோசிக்கிறதுக்கான டைம் இருக்காது. முதல்ல அந்த சீனை முடிச்சிடணும், அண்ட் ரெண்டாவது இவங்களுக்கு எல்லாருக்கும் அந்த சீன்ஸ் பிடிச்சிடணும், இவங்க அந்த கேரக்டர் இன்வால்வ் வேணும். நீங்கள் அது 10 days அவங்க எல்லோரும் அதில் இன்வால்வ் ஆகிட்டாங்கன்னா அந்த நெக்ஸ்ட் 120 days to 130 days ஆஃப் ஷூட் வில் பி ஈஸி. அவங்களுக்கு அந்த கேரக்டர் புரிஞ்சு இப்போ இந்த நுவான்சஸ் எல்லாம் அவங்களே எடுத்து வந்துடுவாங்க. நம்மளே சொல்ல தேவையில்லை, இந்த கேரக்டர் இவ்வளோ தான் பேசும், இப்படி தான் கை வைக்கும்னு ரஜினி சார் தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் அவர் அந்த மீட்டர் பிடிச்சி ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடுவார். பட் ஆனால் அந்த மீட்டர் பிடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அவருக்கு அந்த ஜோன்லேயே வச்சுருக்கணும். ஸோ அதனால் இனிஷியல் டேஸில் வெறும் வேலையை தவிர வேறு எதுவுமே பேசிக்க வேணும். பட் இதெல்லாம் எப்படி நீங்கள் எவால்வ் ஆகிட்டீங்க? இப்போது ஒரு சுச்சுவேஷனுக்கு நம்ம மேலே வர்றப்போ முழுக்க முழுக்க அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கான கெப்பாசிட்டி நமக்குள்ளே இருக்குமான்னு சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ ஒரு 6வது படத்தில் ரஜினிகாந்தோட படம், படம் 2வது படம், அது வரைக்கும் வந்து வேறையாக இருக்கலாம். ஆனால் அதுக்கடுத்தது எல்லாமே ஸ்டார்டம் தான். ஸோ அந்த இடத்துக்கு வர்றப்போ இயல்பாக ஒரு ப்ரெஷர் வந்துடும், இதை கரெக்டாக பண்ணிடுமான்னு குழப்பம் வந்துடும். அந்த எவால்விங் டு த சிச்சுவேஷன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது எப்படி நீங்கள் கோப்பப் பண்ணுறீங்க? நான் சொல்கிறது வந்து ஒரு படத்தை உருவாக்கக்கூடிய ப்ராசஸை பற்றி மட்டும் சொல்லலை, மனதளவில் காமாக இருந்துக்கிறது, இவங்களை ஹேண்டில் பண்ணுறதுக்கான பக்குவத்தை உருவாக்கிக்கிறது, ப்ரெஷர் ஆகாமல் இருக்குது. நீங்கள் எப்படி அப்படி எவால்வ் ஆகிட்டீங்க சார்? அது எல்லாமே நம்ம எந்த சைடை காட்டுறோங்கிறது தான் சார் குறியாக இருக்கும். இப்போது மோஸ்ட்லி எல்லாரையும் கேட்டால் இல்லை கோவப்பட மாட்டேன், அப்படி சில்லுன்னு தான் இருக்கும், அப்படி ஈஸியாக வேலை நடந்துடும் அப்படிங்கிறது தான் ஒரு சைடு இருக்குது சார். பட் ஆனால் நான் கோவத்தினால நிறைய பேர் இழந்திருக்கேன். அதுவும் டியூரிங் தி ப்ராசஸ் ஆஃப் ஷூட்டிங். இந்த படத்தில் இந்த படம் இல்லை சார், எல்லா படமுமே. ஒரு படம் முடியும் போது கண்டிப்பாக என்னோட 2 ஃப்ரெண்ட்ஸோ முக்கியமான யாரோ ஒருத்தவங்களோ வந்து என் கூட அதுக்கப்புறம் பேசவே மாட்டாங்க. ஆக்சுவலாக ஒரு படத்தில் எதுக்கு இவ்வளோ பெரிய ஸ்டார் காஸ்ட்? ஏற்கனவே உள்ள சூப்பர் ஸ்டார் அந்தஸ்து இருக்கக்கூடிய ஒருவர் இருக்கிறார். இது வந்து கலெக்டிவ் ஆஃப் ஸ்டார் பவரா, இல்லை ஒரு பெரிய பஸ்ஸை பில்ட் பண்ணோம், பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட் பண்ணுங்கிறதுக்காண்டி லைக் ஒரு ஹீரோ ஸ்டாக்கிங் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்களே, நிறைய பேர் ஒன்றாக்குனா ஒரு பஸ் பில்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லி, அந்த மாதிரி ஐடியாவோ வாய்? இல்லை சார், நான் என்னோடய ஃபஸ்ட் படம் எடுத்து பார்த்தீங்கன்னா அதுவே மல்டி ஸ்டார் ஃபிலிம் தான். 4 கேரக்டர்ஸ் இருப்பாங்க, ஸ்ரீ, சந்தீப், சார்லி சார், முனிஷ்காந்த் சார். இவங்க 4 பேர் பற்றின கதை தான். அன்றைக்கி மேபி அந்த 4 பேரையும் நான் வேறு ஸ்டார்ஸ் போட்டிருந்தேன்னா அன்றைக்குமே இது ஒரு பெரிய படம் தான். ஏன்னா எனக்கு அந்த ஒர்க்கிங் இன் அந்த மல்டி ஸ்டார் ஃபிலிம்ஸில் எனக்கு பர்சனலாக பிடிக்கும். ஏன்னா நிறைய லேயர்ஸ் இருக்கும், நிறைய இங்கெல்லாம் எழுதலாம், அடுத்தடுத்த கேரக்டர்ஸ்க்கு நிறைய பண்ணலாம் அப்படின்ட்டு. ஒரு சாரார் ஒரு கதையாகவே இருக்காது, நிறைய எலமெண்ட்ஸ் இருக்கும், சிங்குலராக இருக்காது. அது உங்களுக்கு அந்த ஒரு லீனியராக சொல்ல வேண்டிய விஷயமே இருக்காது, நிறைய கதைகள் ஒன்றா சொல்லலாம். ஸோ அது வந்து எனக்கு அதில் பழக்கமானது தான். நீங்கள் அப்படியே அடுத்த படம் கைதி வந்தாலும் அதுவும் மல்டி ஸ்டார் ஃபிலிம் தான். கார்த்தி சாருக்கு மேஜர் ரோல் இருந்தாலும், நரேன் சாருக்கு மேஜர் ரோல், மரியம் ஜாட் சாருக்கு மேஜர் ரோல், இந்த காலேஜ் பசங்க 4 பேருக்கும் மேஜர் ரோல், எல்லாருக்குமே தனித்தனியாக இருக்கும். அண்ட் மாஸ்டர் அகெயின் விஜய்னா சேதுனா. விக்ரம் எடுத்துட்டிங்கன்னா அதுலேயும் லாட் ஆஃப் அதர் கேரக்டர்ஸ். சூர்யா சார் மட்டும்தான் கேமியோ. லியோலையும் அதே தான், சந்திதத் சார்லேருந்து, அர்ஜுன் சார்லேருந்து, இது நான் கண்டிப்பாக பேர். ஸோ இது எல்லாமே எப்பவுமே இந்த மல்டி ஸ்டாரர்ஸில் வேலை செய்கிறது எனக்கு பிடிக்கும். அதோட இன்னொரு கிராஃபாக தான் நான் இந்த படத்தையும் பார்க்குறேன். அண்ட் இதில் வந்து இத்தனை ஸ்டார்ஸ் வச்சு பண்ணுங்கிறது வந்து இந்த பேன் இண்டியா கால், அது நம்ம இப்போது ரொம்ப ஒரு ஸ்டைல் ஸ்டேட்மெண்ட் மாதிரி ஆயிடுச்சு. பேன் இண்டியா ஃபிலிம் பண்ணுறதுங்கிறது வந்து நீங்கள் எல்லா ஸ்டார்ஸ்லேருந்து, எல்லா ஸ்டேட்லேருந்தும் ஒரு ஸ்டார்ஸ் பண்ணணும். இது அப்படி நினச்சி பண்ணல. இல்லை அதுதான் நான் கேட்குறேன், அந்த பஸ்ஸை பில்ட் பண்ணுறதுக்காக தான் அந்த மாதிரி தேவைப்படுதா? இல்லை இல்லை உங்கள் கதை சொல்லும் போக்குக்கே நிறைய கதாபாத்திரங்கள் தேவைப்படுறாங்க. இல்லை சார், இந்த படம் நீங்கள் ரிலீஸ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா தெரியும். அதர் தேன் ஆமீர் கான் சாரோட ரோலுமே வந்து நான் வந்து கேமியோன்னு சொல்ல மாட்டேன். இஸ் ஆல்சோ ஃபுல் ஃப்ளெஷ்டாக யூ கேன் ஃபீல் ஹிஸ் ப்ரெசன்ஸ் த்ரூ அவுட்டா. அவரை தவிர மீதி இருக்க எல்லா கேரக்டர்ஸுமே தே பிளேயிங் கேரக்டர்ஸ், நோ கேமியோ சார். இதில் எல்லாரும் அவங்க கேரக்டர் ப்ளே பண்ணுறாங்க. எல்லாருமே அதில் நிறைய இன்டர்லிங்க் ஸ்டோரிஸ் இருக்கும் ஒவ்வொருத்தரோட கதைகளுக்குள்ளேயும். ஸோ அப்படி தான் பண்ணுறாங்க. அண்ட் இது வந்து எனக்கு இது எவ்வளோ எக்ஸைட்டிங்காக இருக்கோ அவங்களுக்கும் இது அவ்வளோ எக்ஸைட் ஆகுது. ஒவ்வொரு ஸ்டேட்லேருந்தும் வந்து கொலாபரேட் ஆகி ஒரு படத்தில் வேலை செய்கிறது, அதுவும் ஃபார் அனதர் ஒரு ஆக்ஷன் ஃபிலிமில் ரஜினி சார் மாதிரி இருக்கிற ஒருத்தர் ஒரு ஃபிலிமில் பண்ணும்போது அவங்க எல்லாருமே அந்த எக்ஸைட்மெண்ட்டுக்கு பயங்கரமாக இது பண்ணுறாங்க. ஏன்னா இது நான் இப்போ ட்ரை பண்ணுறது ஒன்று இருக்கட்டும், அவங்களும் இதை ட்ரை பண்ணலன்னா இது வேறு எங்கே போய் அவங்க ட்ரை பண்ண முடியும்? நான் சொல்கிறேன் மற்ற ஆக்டர்ஸுமே. அண்ட் அதே மாதிரி when it comes to பிக்கிங் அப் ஃப்ரம் ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் பார்க்கும்போது ஷோபின் சாரோட கேரக்டர் வந்து நான் அவருக்கு எழுதுன படல வேற ஒருத்தருக்காக தான் எழுதியிருந்தோம். அண்ட் ஃபைனலி அது நடக்காமல் போகும்போது எனக்கு அவர் கூட வேலை செய்யணும்னு ஆசை, ஷோபின் சார் கூட.
ஸோ அப்போ நம்ம அவரை சூஸ் பண்ணுறோம். அப்போ வந்து என்ன ஆயிடுச்சுன்னா மலையாளம் இண்டஸ்ட்ரியிலேருந்து அவர் உள்ள வந்த மாதிரி ஆயிடுச்சு. உபேந்திரா சார் வந்து இந்த ரோல் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், வேறு யாருமே அதை பண்ண முடியாது அந்த ரோலை. அது எக்ஸாக்டாக அவர் தான் பண்ண முடியும். இது வந்து அப்படி இருந்தது. நாகார்ஜுனா சார் வந்து வில்லனை இது வரைக்கும் பண்ணதே இல்லை. நான் எப்பவுமே இந்த ஒரு பெரிய ஹீரோவை டக்குன்னு இல்லை வில்லனாக்கி பார்க்குறதுல எனக்கு ஒரு பெரிய ஹை உண்டு. அதனால தான் அவர் என்ன 8 நரேஷன் 7 நரேஷன் போயிருக்கோம் நாகார்ஜுனா சாருக்கு. அவரை ஈஸியாக அவர் கன்வின்ஸ் பண்ணி உள்ள இல்லை. ஹி ஆல்சோ வாண்ட்ஸ் டு டூ சம்திங் ஃபார் இன் ரஜினி சார் ஃபிலிம் அண்ட் ஹி வாண்ட்ஸ் டு ஒர்க் வித் மீ ஆல்சோ. பட் ஆனால் அது எல்லாத்தையும் தாண்டி நான் ஏன் வில்லனாக பண்ணும் 40 வருஷமாக ஹீரோவாக பண்ணிட்டு இருந்தேன், ஏன் வில்லனாக பண்ணுங்கிற அந்த கேள்வி அவருக்குள்ளே இருந்தது. பட் ஆனால் அது எல்லாத்தையும் மீறி உடைச்சதுக்கான காரணம் ஸ்டோரி தான். இவ்வளோ தூரம் இருக்குது, இதில் இப்போ இதை ட்ரை பண்ணலன்னா நம்ம எப்போ ட்ரை பண்ணுறங்கிற அந்த கொஸ்டின் எல்லோரும் கேட்க ஆரம்பிச்சு தான் அவரும் உள்ள வர்றார். ஸோ இப்படி நம்ம செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அது நீங்கள் பிரித்து பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டேட்லேருந்தும் ஒவ்வொருத்தர் இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு. பட் ஆனால் இட் வாஸ் சோசன் கதை டிமாண்ட் பண்ணதுக்காக மட்டுமே போய் கேட்டு தான். நீங்கள் நாகார்ஜுன சார்மே எனக்கு மன்னான் சிங்காக ஒருத்தர் வேணும்னா நான் அவர்கிட்ட தானே போக முடியும், வேறு எங்கேயும் போக முடியாது. அவர் இன்னும் ஐ திங்க் 60 now. அவரோட அந்த ஹேர் ஸ்டைல் ஆகட்டும், அவரோட அந்த வாக்கிங் ஸ்டைல் ஆகட்டும், உண்மையிலேயே ஒரு அந்த ஸ்க்ரீனில் மன்னான் சிங்காக இருக்கிறதுங்கிறது வந்து அது அந்த ஆரா வந்து ஐ டோன்ட் நோ ஹவு தட் மேன் இஸ் ஹோல்டிங் இட் ஃபார் ஸோ லாங் இத்தனை வருஷத்தில். அதை நான் அப்புறம் எப்படி யூஸ் பண்ணவும் இருக்க முடியும். ஸோ அப்படி போய் கேட்டு இது பண்ணது தான். அண்ட் அவருக்கு இப்போ ஹெசிஸ்டண்ட்டாக பண்ண வேணாங்கிற ஒரு கால் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் முன்னாடி கூட நான் அவருக்கு கொடுக்கவே இல்லை. எவ்ரி வீக்கெண்ட் ஐ வில் பி வித் ஹிம் பிகாஸ் அந்த ரோல் அவர் தான் பண்ணணும்னு சொல்லி. ஸோ நான் கீப் ஆன் கன்வின்சிங் அண்ட் ஃபைனலி 7th நரேஷன் முடியும் போது he said yes I'm doing it. 7 நரேஷன் போச்சு. ஸோ அதுதான் அது வந்து எதுவுமே ஈஸியாக இல்லை, டக்குன்னு நடந்துடல. அவங்களுக்கும் ஒரு கன்வின்சிங் ஃபேக்டர் வேணும்ல சார், எதுக்கு நான் இதை பண்ணணும்னு சொல்லி, அந்த கால் எடுக்கிறதுக்கு முன்னாடி எதுக்கு பண்ணணும்னு சொல்லி. அண்ட் ஸோ அப்படி தான் இருந்தது. லைக் வைஸ் ஆமீர் கான் சாரோட இதுவும் அதே மாதிரி தான். அவர் படம் பண்ணுறேன்னு ஒத்துக்கிட்டு வந்ததுக்கப்புறம் அவர் ஒரு கேமியோ கல்ச்சருக்குள்ளேயே அவர் வரையும் வந்ததில்லை, அப்படி ஒரு பண்ணதில்லை. அவர் ஹை ஸ்பீடில் நடக்கிறத பார்த்துட்டு மானிட்டரில் நானா அதுன்றாரு. ஏன்னா அவரோட வே ஆஃப் சினிமாவில் இந்த எதுவுமே இருக்காது. என்னோடய ஸ்டைல் ஆஃப் சினிமாவுக்கும் அதுக்கும் துளி கூட சம்மந்தம் இருக்காது. பட் ஆனால் அது கொலாப் ஆகும்போது பார்க்கும்போது பயங்கர ஃப்ரெஷ்ஷாக பயங்கர நல்லா இருந்துச்சு பாரு. அதனால தான் வி தாட் ஆஃப் டூயிங் எ ஃபிலிம் டுகெதர். இந்த த்ரூஅவுட் இருக்கார் ஆமீர் கான் இருக்காரு. த்ரூஅவுட் இருக்கார் படத்தில். அது ஒரு எக்ஸ்டெண்டட் கேமியோ தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், யூ வில் ஃபீல் ஹிஸ் ப்ரெசன்ஸ் த்ரூஅவுட். அது அப்படியே அது கேமியோ வைக்கணுங்கிறதுக்கு வேண்டி இல்லை, அந்த கதைப்படி அப்படி ஒரு கேரக்டர். இந்த கேள்வியை நான் ஏன் கேட்குறேன், இப்போ ரீசெண்டாக வந்து என்ன ஒரு பிக் ஸ்கேல் ஃபிலிம் அப்படின்னு வர்றப்ப வந்து நிறைய நடிகர்களை உள்ளே கொண்டு வர்றது, அது அந்த படத்துக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் எலிமெண்ட்டாக பஸ்ஸை பில்ட் பண்ணுறதுக்கு அதை பவர் ஆஃப் ஸ்டார்ஸ்னு வச்சுக்கலாம், இல்லை ஸ்டாக்கிங் ஆஃப் மெனி ஸ்டார்ஸ்னு கூட வச்சுக்கலாம். ஆனால் இப்படி இதோடைய ஸ்கேலை மேலே ஏற்றிட்டே போனால் வாட் த நெக்ஸ்ட் பிக் மொமெண்டம் தட் வி ஆர் கோயிங் டு டூ? எஸ் சார், அது என்னென்னா இப்போ நீங்கள் இந்த பார்த்தீங்கன்னா இது அப்ஜெக்டிவாக வச்சு நிறைய படங்கள் வரும். அதாவது ஒரு பிக் ஸ்கேல் ஃபிலிம், அதில் வந்து வேறு நிறையா ஸ்டேட்ஸ்லேருந்து வர ஆர்டிஸ்ட் இருக்கிற படங்களாக சிலது வரும். மேபி வரும் இல்லை, அப்படி தான் வந்துட்டுருக்கு. அதில் வந்து அவங்க கிளியராகவே இது கேமியோ தான் பண்ண போகிறோம், அந்த ஒரு ஜஸ்ட் லைக் தட் அந்த ஒரு 10 minutesக்கு வேறு ஒரு ஸ்டேட்லேருந்து வர ஒரு ஹீரோ வந்து அவர் பெர்ஃபார்ம் பண்ணும்போது யூல் கெட் ஹை அந்த பாயிண்ட்டில் போகிறது. நான் அதனால தான் சொல்கிறேன், இந்த படத்தையும் அப்படி ஏதாவது ஒரு பாயிண்ட்டில் நிறைய கேமியோஸ் இருக்கிற படமாக நினச்சிட்டாங்கன்னா இல்லை, இது இட்ஸ் அ ப்ராப்பர் ஃபிலிம் வித் ஆல் தி அதர் கேரக்டர்ஸ் ஆஃப் பிளேயிங் தெம்செல்ஃப், வேறு கேரக்டர்ஸில். ஸோ கேமியோங்கிறது ஸ்பெஷலாக இல்லாமல் எல்லாருக்குமே தே ஹேவ் தட் ஃபுல்ஃபில்மெண்ட் ஆல் ஓவர் ஸ்க்ரீன் ஃபுல்லாகவே இருக்கிற ஒரு ஃபீல் இருக்கும் ஸ்டார்ட் டில் எண்ட் வரையும். வென் யூ டூ திஸ் வித் ஆல் தி ஸ்டார்ஸ் ஆப்வியஸ்லி யூல் கெட் அ பஸ். நம்ம என்ன தான் இந்த கதை இது எல்லாத்தையும் சொன்னாலும் அதை தாண்டி அவங்கவுங்க ஸ்டார்ஸ் அவங்கவுங்க ஊரில் பார்க்குறதுக்குன்னே தேட்டருக்கு வந்துடுவாங்க. அண்ட் ஆன் த ஹோல் அவங்களுக்கு அந்த படமாகவும் ரொம்ப முழுசாக பிடிச்சி போச்சுன்னா தென் ஆப்வியஸ்லி இட்ஸ் கோன் பி அ பிளாக் பஸ்டர். ஐடியா அதுதான் பின்னாடி. பட் ஆனால் இந்த தடவை நான் என்ன பண்ணேன்னா இந்த கேமியோ கல்ச்சரை ஃபாலோ பண்ணாமல் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு மேக் ஷுர் எவ்ரிபடி இஸ் பார்ட் ஆஃப் த ஃபில்ம். எல்லோரும் அவங்களோட கேரக்டரை பக்காவாக ப்ராப்பராக இறங்கி ஒரு வேலை செஞ்சிடணும்னு சொல்கிறதுனால தான் இந்த படம் பண்ணேன். நீங்கள் அது ஏன் சொல்கிறேன்னா அவ்வளோ பெரிய ஸ்டார்ஸ் எல்லாருமே வந்து அந்தந்த கேரக்டர்ஸ் நடிக்கும்போது பார்த்தா நமக்கே ஆச்சரியமாக இருக்குது. இப்போ முடிச்சுட்டு பார்க்கும்போது பார்த்தா அந்த ஒரு 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 பிரமிப்பு இருக்குது பார்த்தா. லோக்கியோடைய ஆர்ட் ஆஃப் எக்ஸ்போசிஷன் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதாவது ரொம்ப நுட்பமாக கவனித்து அழகழகாக வைக்கக்கூடிய காட்சிகள். இப்போ ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு படம் எடுக்கிறப்போ இது அதில் கரைஞ்சு போகுது, கவனிக்கப்படாமல் போகுதுன்னு என்னைக்காவது உங்களுக்கு கவலை இருந்தது உண்டா? சார் சில சமயம் நம்ம ரொம்ப கவனித்து சரி இது யாராவது இதை பற்றி எழுதி டீகோட் பண்ணி பேசினாலும் நல்லா இருக்குமேன்னு சொல்லி யோசிப்போம். அதை விட்டுருவாங்க மேஜராக. வேறு நம்ம நினச்சி வச்சுருக்க மாட்டோம், அந்த ஃப்ளோவில் ஏதாவது பண்ணியிருப்போம், அதை நம்ம ஏதோ குறியீடாக வச்ச மாதிரி எடுத்து பேசிட்டு இருப்பாங்க. அந்த இது வந்து அது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது சார். அது அவங்களோட பெர்செப்ஷன் டிஃபர்ஸ், ஒவ்வொருத்தரும் படம் பார்க்குற விதம் மாறும், அந்த மாதிரி இருக்கும். பட் ஆனால் அதில் பெரிய வருத்தம் இருந்ததில்லை இது பண்ணோன்னு.
பட் ஆனால் யாராவது ஒருத்தங்க படம் ரிலீஸ் ஆகி 1 வருஷம் 2 வருஷம் கழிச்சு சின்னதாக நோட் பண்ணி சொல்லும்போது திருப்பி படம் ரீரிலீஸ் ஆன ஒரு ஃபீல் வரும். அப்பாடா யாரோ ஒருத்தர் நோட் பண்ணி இதை புரிஞ்சு வச்சு பேசுகிறாங்க சொல்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வரும். அண்ட் அது வந்து வித் தி யங்கர் ஜென்ரேஷன் யாராவது அப்கமிங் ஃபிலிம் மேக்கர்ஸ், இந்த விஸ்காம் ஸ்டூடெண்ட்ஸ், அவங்க அதை டீகோட் பண்ணி பேசும்போது மேஜர்லி when it comes to writing, நீங்கள் சொன்ன மாதிரி இந்த சின்ன சின்ன nuances ஏதாவது படித்து பேசுகிறாங்கன்னா ஐ இமீடியட்லி ரிப்ளை தம். முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரீ டைம் இருக்கும்போது என்னென்ன இது பார்க்கணும், யாராவது ஒருத்தங்க இதை பர்டிகுலராக இதை பற்றி பேசியிருந்தாங்கன்னா எவ்வளோ கீழே அப்சர்வ் பண்ணியிருக்காங்கிற பாயிண்டில் வர அண்ட் ஐ ரிப்ளை தம் ஆல்சோ. ஏன்னா அது நோட் பண்ணி பார்க்குறதுங்கிறதான சார் நீங்கள் சொன்ன மாதிரி அது ஒரு சந்தோஷம் இருக்குது. இல்லை அதுதாங்க என்ன ஒரு நம்ம ரொம்ப நுட்பமாக ரசித்து அல்லது இதை வந்து ஒரு க்ரியேட்டிவ் எட்ஜ் இதுதான் அப்படின்னு நினச்சி செய்கிற ஒன்று விஷயம் இருக்குது. ஆனால் நீங்கள் சொன்ன வார்த்தையிலே புரிஞ்சு போச்சு, மறுபடியும் படத்தை ரீரிலீஸ் பண்ண அளவுக்கு அது ஒரு சந்தோஷம் வரும். ஆமாம். நான் ஸ்ட்ரைட்டாக ஒரு கொஸ்டின் வைக்கிறேன். படத்தோட பிக்கஸ்ட் மொமெண்டம் அப்படின்னு எல்லாரும் செலிப்ரேட் பண்ணுற ஒன்று வெர்சஸ் நீங்கள் நுட்பமாக அழகாக வச்ச ஒரு குறியீடு, ஒரு சின்ன சைன் மாதிரி பண்ண ஏதோ ஒன்று, ஓகே, அந்த எக்ஸ்போனென்ஷன் அப்படிங்கிற மாதிரி ஒன்று, இது ரெண்டில் எதை பற்றி சொல்லுகிற போது உள்ளுக்குள்ளே ரொம்ப ஸ்லாகிப்பாக இருக்கும்? சார் ஆப்வியஸாக பர்சனலாக நம்ம ஒரு கனெக்ட் இருக்கும். ரொம்ப சின்ன விஷயமா இருக்கலாம், பட் ஆனால் அதில் நமக்கு ஒரு பெரிய உடன்பாடு இருக்கும். இப்போ விக்ரம் எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம். எல்லாருக்கும் இன்ட்ரோ பிளாக்ல ஒரு ரிலேஷன் பிடிச்சது அப்படின்னா, எனக்கு அது ரொம்ப பிடிச்சது வந்து கடைசியில் அவர் அந்த பேரனை பார்க்குறது அந்த சேரில் உட்காந்துருக்கும்போது தூரத்தில் அவர் ஒரு ரியாக்ஷன் ஒன்று கொடுத்துருப்பாரு கமல் சார் லாஸ்ட் ஷாட்டில். பட் அது வந்து பேட்மேன் ட்ரிலஜியில் வர ஷாட் தான். அதுதான் என்னோட இன்ஸ்பிரேஷன். பட் ஆனால் அதை வந்து கமல் சார் வந்து அவர் பேரனை பார்த்து பண்ணும்போது ஒரு சின்ன ரியாக்ஷன் ஒன்று மயில் இப்படி பார்த்து லைட்டாக தலையாட்டின மாதிரி அவர் சிரிச்சிருப்பார். எனக்கு இப்போவுமே டிவியில் விக்ரம் ஓடிட்டு இருந்தாலும் ஏதோ ஓடிட்டு இருந்தாலும் நான் அதை உட்காந்து பார்த்துட்டு போவேன். ஓஹோ, அது நீங்கள் சொன்ன பிறகு தான் இப்போ நிறைய பேர் அதை போட்டு பார்ப்பாங்க அப்படின்னு. அதான் அது. ஏன்னா அதில் கமல் சார் பண்ணியிருக்கிற ஒரு மேஜிக் வந்து தட் இஸ் லைக் மோர் கனெக்டட் டு மீ. அந்த இதில் வருது. மீதி இதெல்லாம் வந்து நடந்துரும்னு தெரியும் சார். ஏன்னா நீங்கள் அந்த 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 மூமெண்ட்டில் ஆப்வியஸாக ஃபர்ஸ்ட் சீன்லேயே கமல் சார் சாகிற மாதிரி கேட்டால் அப்புறம் மீதி 3 மணி நேரம் யாரும் வச்சு வரணும், அதெல்லாம் ஆடியன்ஸ் தெரியாங்க. பட் ஆனால் அதை நம்பி பார்ப்பாங்க. பரவாயில்ல எனக்கு தெரியலப்பா, நான் நம்பியே பார்க்குறேன் அப்படின்னு பார்ப்பாங்க. ஸோ அந்த மூமெண்ட்டுக்கு வெயிட் பண்ணும்போது ஆப்வியஸாக தேட்டர் வில் கோ மேட், எல்லாரும் கை தட்டுவாங்க, அதெல்லாம் நடந்துடும். பட் இந்த சின்ன சின்ன ரியாக்ஷன் இருக்குல்ல, உதாரணத்துக்கு அவர் வந்து பேப்பர் எப்படி படிச்சுட்டு இருக்கும்போது க்ரீன் டீயில் ட்ரிங்க் ஒழிச்சு வச்சுருப்பாரு, சந்தானந்தாரி சார் வந்து விபூதி வச்சுட்டு போவார். அதெல்லாம் கமல் சார் பண்ண மாட்டார், அந்த விபூதி வைக்கிற மேட்டர் அதெல்லாம் அவர் எதெல்லாம் பண்ணலையோ அவர் சேர்த்து அவர் சொல்லி அதை பண்ண வச்சு அவர் ஆன்ஸ்க்ரீன் ஸ்மோக்கிங்க்கு எகென்ஸ்ட் ஆனவர். பட் ஆனால் அந்த படத்தில் நம்ம கன்வின்சிங்காக சொல்லணும் அப்படிங்கிறதால ஒருத்தரை கெட்டவராக்கிறதுக்கு எல்லோரும் முயற்சி பண்ணுவாங்க. அவர் இந்த மாதிரி ஜிம்லேயே தான் இருப்பார், ப்ராஸ்டியூஷன் சென்டர்லேயே தான் இருப்பார் அப்படின்னு ஒரு ஆளை பற்றி அடிக்கடி பேசிட்டே இருப்பாங்க. அப்போ அப்படி பேசிகிட்டு இருக்கிற ஒருத்தரோட பிம்பம் நமக்கு என்னவாக இருக்கும், அவர் குடிக்கிற மாதிரியும் தம் அடிக்கிற மாதிரி எல்லாமே தான் இருக்கும். நீங்கள் அப்படி ஒரு இமேஜ் காட்டணும்னா கண்டிப்பாக கமல் சார் வயலில் சிகரெட் இருந்து ஆகணும். அப்புறம் ஐ திங்க் ஆஃப்டர் 30 years நினைக்கிறேன் விக்ரம் படத்துக்காக ஸ்மோக் பண்ணியிருப்பார் அந்த இதில் உட்கார வச்சு. இது மாதிரியான சின்ன சின்ன நுவான்சஸ் இருக்குல்ல சார், இது வந்து பண்ண வைக்கணும்னு இல்லை, நாட் க்ளோரிஃபைங் சிகரெட் அண்ட் ஆல். பட் அதை கன்வின்சிங்காக சொல்லி அவங்கள பண்ண வைக்கிறது இருக்குல்ல, சிலது வந்து பண்ண வேணான்னு முரணாக வச்சுருந்தவங்கள அதை பண்ண வைக்கிறது இருக்குல்ல, அது வந்து நான் கன்வின்ஸ் பண்ணுறேங்கிறத தாண்டி கதை கன்வின்ஸ் பண்ணும்போது ஜெனுவன்லி ஐ ஃபீல் ஹாப்பி. ஒரு கிரியேட்டராக நமக்கு அது பெரிய சக்ஸஸான ஒரு ஃபீல் கிடையாது. அது வந்து பர்சனலாக இல்லை, கதைக்காக. ஆனால் ஒரு கிரியேட்டருக்கு அது ஒரு பெரிய எனர்ஜி கொடுக்கக்கூடிய. லக்கிலி ஆல்வேஸ் தேங்க்ஃபுல் டு மை ஆடியன்ஸ். ஏன்னா என்னோட முதல் படத்துலேருந்து என்னோட எல்லா படத்துலையும் ரிப்பீட் வேல்யூ இருந்திருக்கு. ஸோ ஒரு படத்தை வந்து நீங்கள் திரும்பி பார்க்குறதுக்கு போகும்போது தான் அந்த படம் இன்னும் கூட அதோட கலெக்ஷன்லேருந்து அது ஒரு ஹிட் ஃபேக்டர் பெருசாக மாறுறது வந்து அந்த ரிப்பீட் வேல்யூ இருக்கும்போது. நீங்கள் சொல்கிற எல்லாமே அந்த 2வது வாட்சில் நடக்கும். ஃபர்ஸ்ட் வாட்சில் என்ன நடந்ததுன்னு தெரியாமல் போய்டும். 2வது தடவை தான் கவனிக்கும். 2வது தடவை கதை புரிஞ்சிச்சுங்கிறதுனால மற்றதெல்லாம் கவனிப்பாங்க. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி அந்த நுவான்சஸ் கண்டுபிடிக்கிற டைம் வந்து எல்லாமே வந்து செகண்ட் டைம் வாட்ச் தான். அண்ட் அது இப்போ லியோ வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச லியோ தான் என்னோட ஹையஸ்ட் ரீவாட்ச் வேல்யூ இருக்க ஃபிலிம்னு நினைக்கிறேன். ஏன்னா அதில் தான் எனக்கு அதிக கமெண்ட்ஸ் ஆகட்டும், கால்ஸ் ஆகட்டும், மேஜராக சின்ன குழந்தைங்க ஃபேன்ஸ் ஆகட்டும், அது அதிகமாக இருந்தது வந்து லியோவில் தான் நினைக்கிறேன். ஸோ அதில் எல்லா சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாத்தையும் நோட் பண்ணி சொல்லிட்டு இருந்தாங்க. ஓகே, ஆக்சுவலாக ரொம்ப பர்சனலாக நம்ம உள்ளுக்குள்ளே ஒழிச்சு வச்சுருக்க ஒரு விஷயம் இருக்கும், அதுதான் நிறைய நேரத்தில் ஒரு க்ரியேட்டிவாக வெளியில் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. வெளிப்பார்வைக்கு தெரியாது, ஆனால் உள்ளுக்குள்ளே அது இருக்கும். அது ரணமாக இருக்கலாம், கவலையாக இருக்கலாம், ஒரு கோபமாக இருக்கலாம். இப்போ வெளிப்பார்வைக்கு பார்க்குறவங்க ரொம்ப சாந்தமான ஒரு பையன் தான் லோக்கி அப்படின்னு தோணுது. ஆனால் ஸ்க்ரீனில் வயலன்ஸ் தெரிக்குது அதோடைய அந்த அந்த இன்டென்சிட்டி இருக்குல்ல. ஸோ உள்ளுக்குள்ளே உங்களுக்கு ஏதோ ஒரு கோபம் இருந்துகிட்டே இருக்கா? இல்லை சார், அப்படி கோபமோ அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்கெல்லாம் ஒன்றும் இல்லை சார். ரெண்டாவது அதை வந்து ஒரு ஆர்ட் ஃபார்மில் கன்வெர்ட் பண்ணியும் பிரயோஜனம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஈவன் இப்போ எனக்கு யாராவது மேலே கோவம் இருக்குன்னா
நான் ப்ராப்ளி அந்த ஆளுக்கிட்ட உட்காந்து பேசணுமே தவிர அதை ஆட்டோமால ஆர்ட் ஃபார்மை கன்வெர்ட் பண்ணுறதுல பிரயோஜனமே இல்லை. ஓகே. ப்ராப்ளி எனக்கு அந்த மாதிரி ஏதாவது கோவம் இருக்குன்னா நான் போய் ஒரு பாக்ஸிங் க்ளவுஸ் மாட்டிட்டு இங்கே என்ன கோவம் இருந்தோ அந்த பஞ்சிங் பேக்கில் காமிச்சிட்டு போயிடலாங்க. இது பண்ணிக்கல. திஸ் இஸ் ஃபன் சார் ஃபார் மீ. இந்த ப்ராசஸ் ஆஃப் ஆர்ட்டே வந்து ஃபன் ஃபார் மீ, அந்த ஆக்ஷன் ஃபிலிம்ஸ் பண்ணுறதுங்கிறது. ஏன்னா எனக்கு சின்ன வயசுலேருந்து ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்படின்னா படம் பார்க்கறத தாண்டி அதில் ஆக்ஷன் சண்டை சண்டை தான். அதில் பார்க்க போஸ்ட்லேயே வருமே சண்டை காட்சிகள் நிறைய. நிறைய இந்த படம் அப்படின்னு சார் நான் இப்போ பேட்டியில் கூட சொல்லியிருந்தேன். எனக்கு பொறுத்த சின்ன வயசுலாம் ஒரு 5 ஃபைட் இருந்தால் தான் நல்ல படம். அது வந்து அப்போலாம் படமும் அப்படி தான். இது ஆமாம் சார். பக்கத்து வீட்டிலலாம் பார்த்துருவாங்களே, அந்த ஆக்ஷன் படம்லாம் பார்த்துருவாங்க. விஜயகாந்த் சார் படம், அர்ஜுன் சார் படம்லாம் பார்த்துருவாங்களே. நான் அவங்ககிட்ட போய் பர்சனலாக உட்காந்து கேட்டேன் எத்தனை ஃபைட் இருந்துச்சு, எண்டிங்லாம் கேட்டுருவேன். இருந்தால் நான் தேட்டரில் உட்காந்து எண்ணிட்டுலாம் இருப்பேன் சின்ன வயசில் படம் பார்க்கும்போது. ஓகே 2 ஃபைட் முடிஞ்சிச்சு, 3 ஃபைட் முடிஞ்சிச்சு. ஸோ அப்படி இருந்த ஒரு பையன்ட்டு நாளைக்கு நான் ஃபிலிம் மேக்கர் ஆகும்போது வேறு என்ன எதிர்பார்க்க முடியும்? ஆக்ஷன் படம் தான் எதிர்பார்க்க முடியும். அண்ட் முடிஞ்ச அளவுக்கு அதை நான் கிரவுண்டடாக ஆக்ஷன் ட்ரிவன் ஸ்டோரி சொல்கிறதுல ட்ரை பண்ணுவேன். அண்ட் ஐ ஹாவ் குட் ஸ்டண்ட் மாஸ்டர்ஸ் வித் மீ. என்னோட மிகப்பெரிய பில்லர்ஸ் அன்பரி மாஸ்டர். ஸோ நான் இப்படி தான் ஆக்ஷன் எடுக்கணும்னு சொல்லி நினச்சா அவங்க அதுக்கு தனியான ப்ரிப்பரேஷன் போயிடுவாங்க. நான் என்ன பண்ணுவேன்னா அந்த ஆக்ஷனுக்கான லீட்லேருந்து ப்ராப்பராக அந்த 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 ட்ரிகரிங் ஃபேக்டர்லாம் கரெக்டாக எழுதிட்டு வந்துட்டோன்னா தட் வில் பி ப்ராப்பர் ஆக்ஷன் ஃபிலிம். நம்ம அதை விட்டுட்டோன்னா நம்ம என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணாலும் என்ன டெக்னிக்கல் யூஸ் பண்ணாலும் அந்த சண்டை வீண் தானே சார். ஆமாம். அது ஜஸ்டிஃபை பண்ணணும். ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை. அங்கே அடிக்கலைங்க பல்ல கடிக்கணும். ஆமாம். நீங்கள் வந்து இப்போது எல்லாருமே வந்து இதை சொல்லுவாங்க, அந்த மோகபோட் கேம் பற்றி அதிகமாக பேசுவோம். விக்ரமில் இன்ட்ரோல் யூஸ் பண்ணோம், அப்புறம் லியோவில் அந்த சேஸ் எல்லாம் யூஸ் பண்ணோம். இப்போ நீங்கள் அதே மாதிரி நீங்கள் ஒரு மோகபோட் கேம் வந்து இன்னொரு 4 கேமே கொண்டு வந்து வச்சு ஒரு 10 இண்டஸ்ட்ரியல் க்ரெயினை வச்சு ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் எடுத்தாலும் அதை நியாயப்படுத்துறதுக்கு அதுக்கான லீட் சீன் இல்லைன்னா அந்த ஃபைட் வந்து வரும்போது பேசிட்டு தான் இருப்பாங்க பக்கத்தில். ஏன் அவன் அப்படி அடிக்கிறான்னு எனக்கு கன்வே ஆகும். நீங்கள் அந்த மோகபோட் இது எல்லாத்தையும் தூக்கி வரணும் வச்சுருங்க. நீங்கள் ப்ராப்பராக அந்த லீடு கரெக்டாக கொடுத்துட்டிங்கன்னா போய் எதுவுமே பண்ணாமல் நீங்கள் கேம் நார்மலாக ஒரு கான்வர்சேஷன் எடுக்கும்போது வைக்கிற அளவுக்கு ஒரு ஸ்டேஜிங் வச்சுட்டு போய் 4 hour அரைகிற மாதிரி சீன் எடுத்தாலும் அவனை நீங்கள் இருந்து கத்திட்டாங்கன்னா அந்த ஃபைட் கிளிக் ஆகிடும். ஸோ அதுக்கு வந்து டெக்னாலஜியோ மற்ற தேவையில்லை, அதுக்கு முன்னாடி என்ன எழுதியிருக்கோங்கிறது தேவை. நீங்கள் அதை கரெக்டாக பண்ணிட்டோன்னே இந்த பிரம்மாண்டம் எல்லாமே ஹெல்ப் ஆகும். அதை எலிவேட் பண்ணும், அதை எலிவேட் பண்ணிடும் டபுள் டைம்ஸ். அண்ட் தென் யூல் ஹேவ் தட் ரீவாட்ச் வேல்யூ. இது எல்லாமே அடுத்து வந்துடுது. ஏன்னா இப்போ நீங்கள் என்ஜாய் பண்ணிட்டீங்கன்னா அவன் மைண்டில் என்ன இருக்குன்னா பேசிக்காக எனக்கு அப்படி தான் இருக்கும். நான் சின்ன வயசு படம் பார்க்கும்போது இப்போ நான் வந்து விரும்பாண்டி போய் படம் தேட்டரில் பார்த்தேன்னா ஏதோ அந்த படத்தை எடுத்துட்ட மாதிரி அடிச்சிடுவேன். ஒரு 4 பேர் உடனே அதை கூட்டிகிட்டு போய் பார்க்க வைக்கணும்னு. இப்போ அவன் பார்க்குற எக்ஸைட்மெண்ட்டை நான் இங்கே வந்து பார்த்துருப்பேன். இப்போ பாரு இந்த சீனில் என்ன ஆவான்னு அப்படின்னு சொல்லி அதுதான் வந்து மோஸ்ட்லி ஒரு ரீவாட்ச் வேல்யூ இருக்கும்போது நடக்கக்கூடிய ஒரு விஷயம். நம்ம பார்த்து என்ஜாய் பண்ணதை கூட இருக்கிற எல்லாரையும் அதே மாதிரி பண்ண வைக்கணும்னு சொல்லி இது அத்தனை ப்ராசஸுமே will happen for any action film. ஆக்சுவலாக நீங்கள் ஒரு படம் பண்ணுறது இதை ஒரு கிராமராக வச்சு தான் பண்ணுறீங்களா? ஒரு ரசிகனா இந்த சீனை, ஏன்னா நீங்கள் அசிஸ்டன்ட் டைரக்டராக பெருசாக இல்லை, ஷார்ட் ஃபிலிம் வழியாக உள்ளே வரீங்க, ஒரு படம் பண்ணுறீங்க, அடுத்து அப்புறம் டப் மேலே வந்துடுறீங்க. அப்போ இது ஒரு கிராஃப்டாக எப்படி இந்த மூடுக்கு இப்படி இருந்தால் தான் இது ரீச் ஆகுங்கிறது நீங்கள் உங்களை அந்த இடத்துல ஒரு படம் பார்க்குற ஒருத்தர் உங்களை பொசிஷன் பண்ணிக்கிட்டு தான் அந்த சீன்ஸை பண்ணுறீங்களா? ஆமாம் சார். அந்த எக்ஸைட்மெண்ட் தானே சார். நம்ம இப்போ அந்த ஒரு கதை ஒன்று உருவாக்குறோம், எழுதிட்டோம். அந்த கதையில் ஹை பாயிண்ட் எங்கேன்னு நமக்கு தெரியும் சொல்ல வர முன்னாடி. இப்போ நான் வந்து உங்கள்கிட்ட இந்த கதையை நான் இப்போ நரேட் பண்ணுறேன், இதுதான் நான் படமாக பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா ஒன்று சொல்கிறேன்னு வைங்களேன், ஒரு 20 minutesக்கு. உங்களோட ரியாக்ஷன் தான் நீங்கள் தான் ஃபஸ்ட்டு ஆடியன்ஸ். எனக்கு இதை நான் கரெக்டாக கவனித்து பிடிச்சிட்டேன்னா நான் அதை தான் எலாபரேட் பண்ணி 3 hours எழுதி அடுத்த 2 வருஷம் அந்த படத்தில் செலவு பண்ண போகிறேன். இங்கேயே எனக்கு அந்த கனெக்ட் இல்லைன்னா நான் உங்களுக்கு சொல்லும்போது அவர் அந்த எக்ஸைட்மெண்ட் ஆகலை அப்படின்னா நான் அந்த கதையை அடுத்து ப்ரொசீட் பண்ணுறதுக்கு எந்த ஒரு வேல்யூமே இல்லாமல் போயிடும். அப்போ என்னென்னா அந்த எக்ஸைட்மெண்ட் தான் நமக்கு இருக்கிறது. அதே எக்ஸைட்மெண்ட் எழுதி முடிச்சதுக்கப்புறம் யாராவது கொடுத்து படிக்கும்போது இருக்கான்னா அப்போ பார்க்கணும். அண்ட் ஃபைனலாக ஷூட் போகிறதுக்கு முன்னாடி என்னோட ஃபெலோ டேரக்டர்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு எங்கேயாவது வெளில போயிடுவோம். மோஸ்ட்லி பாண்டிச்சேரி இல்லை இங்கே எங்கேயாவது ஒரு இடத்துல ரூம் எடுத்து ஒரு வாரம் தங்கியிருப்போம். எங்களோட டீம் மட்டும், என்னோட மெயின் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் டிரெக்டர்ஸாக இருக்கவங்கலாம், இதெல்லாம் அஸ்வின், கார்த்திக் யோகி, சந்துருங்கெல்லாம். ஸோ அதுதான் ஃபைனல் ஃபேஸ் ஆஃப் த ஃபிலிமாக இருக்கும். இங்கே ஏதாவது தப்பு நடந்துச்சுன்னா பார்க்குறக்கு. இப்போ அங்கேயுமே எக்ஸைட்மெண்ட் இல்லாமல் இருக்கான்னு பார்ப்பேன். இது எல்லாமே பாக்ஸ் எல்லாம் டிக் ஆகிடுச்சுன்னா திஸ் ஃபிலிம் இஸ் ரெடி டு கோ. ஓகே. இதை ஸோ பார்வையாளர் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து ஒரு படத்தை நீங்கள் ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணுற அந்த ஹோம் ஒர்க் இதெல்லாம் இருக்குல்ல சார், அதான் டு ஆன்சர் யுவர் ப்ரீவியஸ் கொஸ்டின். அப்போ கரெக்டாக அந்த டிஸ்ட்ராக்ஷன் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அதில் நீங்கள் கேட்டிருந்தீங்களே எப்படி இந்த ப்ரெஷர் ஃப்ரீயாக ஹேண்டில் பண்ணி. இப்போது மாநகரம் எடுத்து பார்த்தா ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து பண்ண படம். ஸோ எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது. ஆனால் அந்த படம் தான் எழுதுறதுக்கு ரொம்ப கஷ்டமான படம். அது ஹைப்பர் லிங்கில் இருக்கிறதால நீங்கள் கனெக்ட் பார்த்து எழுத வேண்டியிருந்தது. பட் ஆனால் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் அதில் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாலும் ஸ்ரீ சந்தீப் எல்லாம் பிகம் வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் த டைம் வித் மீ. எல்லாருமே அந்த டீமில் யாருக்குமே அன்றைக்கி வந்து
30 வயசு கூட தொடலன்னு நினைக்கிறேன். ஆமாம், எல்லாமே அது கீழே உள்ள ராயல் 27, 28 ஆக்சுவலாக பசங்க எல்லாரும் எல்லாருமே சார். ஈவன் ரெஜினா ஆல்சோ ஃபார் த ஃபேக்டர் எல்லாரும் அப்படி தான் இருந்தோம். எங்கள் எல்லாருக்கும் டெபியூ வேறு, எனக்கு செல்வாக்கு ஃபிலோக்கு எல்லாருக்கும் டெபியூ வேறு. ஸோ அந்த ஃபேக்டர் இருந்ததால் ப்ராப்பராக அதை கரெக்டாக அடிச்சிடணும்டா, இதுதான் கோல், இதுக்கப்புறம் பார்த்துலாம், இதை விட்டுறக்கூடாதுங்கிற ஒரு பாயிண்டில் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் தென் பிக் ஹீரோ கம்ஸ் ஆன் போர்ட் ஃபார் கைதி. அப்போ தான் நான் இந்த ஜெயிலுக்குள்ளே போகிறது, புழலில் இருக்கவங்கள மீட் பண்ணுறது, ஆல்ரெடி உள்ளே இருந்தவங்க நிறைய பேர்த்து கூட அப்போது தொடர்பில் பேசிட்டே இருந்தேன். டெய்லியும் அவங்கள மீட் பண்ணுறது, என் ஆஃபீஸ்க்கு வர வச்சுருவாங்கள, உள்ள 14 வருஷம் இருந்தவங்க, 20 வருஷம் இருந்தவங்க. ஸோ அவங்க பேசுகிறது, அவங்களோட சின்ன சின்ன அசைவுகள் இது எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சு அதை கார்த்தி சார்கிட்ட சொன்னதுக்கப்புறம் தான் அவர் அந்த கேரக்டராகவே ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிறார். இப்போது நம்ம கதையாக கைதுன்னு சொல்லி எழுதிட்டா கூட 10 வருஷமும் ஜெயிலில் இருந்த ஒரு ஆள்னு நீங்கள் கார்த்தி சாரை பார்த்தோன்னே நம்பணும்ல. ஆமாம், நீங்கள் அதுக்குன்னு மூடியாக இருந்தால் சோகமாக இருப்பீங்க. பட் ஆனால் அந்த அழுத்தம் உள்ளே இருக்கணும்ல. அப்போ அந்த அழுத்தம் எங்கேருந்து வரும்? இப்போ இத்தனை பேரை நான் மீட் பண்ணியிருந்து அது அத்தனையும் ஒரு ஹீரோ கன்வே பண்ணால் அவர் அதில் ஒரு ஹோம்ஒர்க் எடுத்துகிட்டு பண்ண ஆரம்பிப்பார். இன்ஃபேக்ட் நானும் கார்த்தி சாரும் இந்த படம் பண்ணலான்னு முடிவு பண்ணோன்னே அப்போ சோமசேகர் நினைக்கிறேன் ஒரு ரூம் புக் பண்ணி, சார் வில் ஸ்டார்ட் திஸ் ஃபிலிம் பை வாட்சிங் விருமாண்டின்னு சொல்லிட்டு நானும் அவர் உட்காந்து விருமாண்டி பார்த்தோம். ஜெயில் கதை. ஏன்னா எனக்கு அந்த படம் ஆரம்பிக்கும் போதே விருமாண்டி வெளியில் வந்து ஒரு டைஹார்ட் சுச்சுவேஷன் மீட் பண்ணால் என்ன ஆகும் அப்படிங்கிறது தான் எழுத ஆரம்பிச்சது. ஸோ இவ்வளோ ப்ரிப்பரேஷன் உள்ளே போக வேண்டியிருக்கு. நீங்கள் அந்த கேரக்டராக அவங்க மாற்றுக்க முன்னாடி இது அத்தனையும் பண்ணிவிட்டு நீங்கள் இப்போ கூப்பிட்டு வந்து இதான் சார் ஃபஸ்ட் சீன் ஜீப்லேருந்து நீங்கள் கால் வச்சு இறங்குறீங்கன்னா நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு கன்வின்சிங்காக இருக்கணும் 10 வருஷம் உள்ளே இருந்திருக்காருன்னு. அது இல்லைன்னா நீங்கள் அடுத்து எப்படி தாண்டி போவீங்க அதை? ஸோ மல்டிபிள் இமோஷன்ஸ் இருக்குது அவர்கிட்ட அதில். ஸோ பாவமாக 10 வருஷமாக இருந்தேன் அப்படின்னு மட்டும் காட்டவே முடியாது. அண்ட் இன்ஃபேக்ட் நீங்கள் விஜயனா கூட அடுத்து நான் மாஸ்டர் ஒர்க் பண்ணும்போது அவர் அந்த மாதிரி ஒரு ஃபிலிம் பண்ணதே கிடையாது. அதுக்கு முன்னாடி அவரோட செட் ஆஃப் ஒரு ஃபிலிம்ஸ் இருக்கும். அதுக்கு தான் ஆடியன்ஸ் அவ்வளோ அவரை பிடிச்சிருக்கு. அவரோட அந்த வந்தால் போதுண்டா நான் பார்க்குறேங்கிற ஒரு மீட்டில் இருந்தார். பட் அவர் உடச்சி மாஸ்டரில் மாற்றணும், ஜேடியாக மாற்றணும்னா அதான் அவர் ஆடியோ லான்ச்சில் சொல்லியிருப்பார். டைலாகே வச்சுருக்க மாட்டான், வந்து இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பாரு. ஃபர்ஸ்ட் 3 days வந்து ஷூட் போயிட்டு ஃபஸ்ட்டு 3 நாள் அந்த மேன்ஷனில் அவரை விட்டு, ஆனால் உங்களுக்கு என்னென்னலாம் தோணுதோ நீங்கள் பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஜேடி கேரக்டராக மாற்ற ட்ரை பண்ணுவோம், அதுக்கப்புறமா நம்ம சீன்ஸுக்கு போகணும். ஸோ 3 நாள் அவரை உட்கார்ந்துருக்கும்போது தூங்க வைக்கிறது, அவரோட ஆக்டிவிட்டீஸ் பண்ண வைக்கிறது. ஒரு 24/7 ஆல்கஹாலில் இருக்கிற ஒரு ஆளுக்கு வந்து எப்போ தூங்குறோம் எப்போ முடிச்சிருக்கோன்னு தெரியாத ஒரு இது இருக்குல்ல. அதை நீங்கள் தோட் இஸ் அ கமர்ஷியல் ஃபிலிம், நீங்கள் அதை காமிச்சா தானே நம்ப முடியும். நீங்கள் அது அவரை 3 நாள் ப்ரிப்பேர் ஆனதுக்கப்புறம் நீங்கள் அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா அவர் எங்கே பார்த்தீங்கன்னாலும் அந்த ஒரு ட்ரங்கட் ஃபீல், கொஞ்சம் டோஸ்டாக இருக்க மாதிரியே இருக்கும். அண்ட் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா சேதுனா வந்து ரெஃப்ரெஷிங்காக இருக்கணும். எல்லாம் பண்ணக்கூடிய ஆள் ஆனால் டீட்டோட்டில் அப்படின்னா தெளிவாக இருக்கிற ஒரு ஆள். அவன் வந்தாலும் யாரும் அடிக்க முடியாதுங்கிற ஒரு பாயிண்ட். ஸோ அப்போ நீங்கள் சேதுனா வந்து ஃபஸ்ட்டு 10 நிமிஷம் அவரை காட்டவே மாட்டீங்க. மாஸ்டர் மகேந்திரன் பண்ணியிருப்போம். அப்படி நீங்கள் எடுத்தோன்னே அவரை காட்டும்போது வரும்போது இல்லை, இத்தனை நாள் பண்ணது வேற ஒரு ஆக்டர், ஆனால் இவரும் நீங்கள் நம்பணும். அதாவது சின்ன வயசுலேருந்து ஜூனியர்லேயே இருந்த ஒரு ஆள், ஒரு நல்ல படிக்கக்கூடிய பையன், அறிவாளி, அவனை சொசைட்டி ஒரு இடத்துல அழுத்தத்தில் தள்ளிச்சு, நவ் ஹஸ் பிகம் ஈவில் அப்படின்னு மாறும்போது ஒரு அறிவாளி ஒருத்தன் ஈவில் மாறிட்டானா அவன் எப்படி இருப்பான் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டில் நீங்கள் காட்டணும். அது நீங்கள் ஃபஸ்ட்டு ஃப்ரேம்லேயே அவரை கன்வின்சிங்காக ஆக்கிடணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி பண்ணது வேற ஒரு ஆர்டிஸ்ட். அப்போ என்ன பண்ண வேண்டி இருந்ததுன்னா, மாஸ்டர் மகேந்திரனுக்கு 15 வயசில் வாய்ஸ் எப்படி இருக்குமோ சேதுனா டப் பண்ண அப்படி. அதில் வர வாய்ஸ் பார்த்தீங்கன்னா சேதுனோட வாய்ஸ் தான். அது அன்னைக்கு இல்லை நம்மகிட்ட. அப்பவும் என்ன பண்ணோன்னா அவரை மிமிக் பண்ண வச்சு அவரை யார் சேதுவை மிமிக் பண்ணாதா? அது அந்த வயசில் அந்த வாய்ஸ் எப்படி இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி. ஆமாம். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா நீங்கள் அதை பண்ணும்போது சேதுனா வந்து அந்த பையனாக மாதிரி டப் பண்ணிட்டார். அப்போ அவர் அந்த கேரக்டர் இவால்வ் ஆகிட்டார். மாஸ்டர் மகேந்திரன் என்ன சொல்லிட்டேன்னா, நீ எதுவும் பண்ண வேணாம், நீ எப்படி நடிக்கணும் எதுவும் பண்ண வேணாம், நான் சேதுனோட ஒரு ரீல் ஒன்று காமிக்கிறேன் படத்தில் வருது, நீ அந்த மேனரிசம் மட்டும் பார்த்து இமிட்டேட் பண்ணிடு. அப்போ என்னென்னா இது எல்லாம் அந்த பையன் தான் இந்த பையன் இவர். ஆமாம். அப்படின்னு இப்போ இந்த 2 கேரக்டர் இவ்வளோ நுவான்சஸான விஷயங்கள்லாம் கற்றுக்கிட்டீங்க இவ்வளோ ஷார்ட்டர் பீரியட் ஆஃப் டைமில். இட் வாஸ் நாட் அ ஷார்ட்டர் பீரியட் சார். இதுவே வந்து எனக்கு 15 வருஷம் ஆயிடுச்சு இல்லை சார். 2011லேருந்து படங்களின் எண்ணிக்கை தான் கம்மியை தவிர பீரியட் அதிகம் இல்லை சார். 2011 ஃபஸ்ட்டு ஷார்ட் ஃபிலிம் சார். இப்போ 2025 அதுவும் வந்து அந்த டைம் வந்து இந்த பிளட்டெல்லாம் பம்பில் இருக்கிற ஒரு டைமில் 23, 24 இல்லை நான் என்னால் சரி சினிமா 26 நினைக்கிறேன் சினிமா பண்ணி ஆகணும். அப்போ நான் நினச்ச மாதிரி அந்த நேரோ டவுனில் நான் எதுவுமே எந்த டிஸ்ட்ராக்ஷனுமே இல்லாமல் ஓடிட்டு இருந்தேன். ஃபுல் அண்ட் ஃபுல் சினிமாக்குள்ளே சினிமா. இப்போ கூட நீங்கள் இந்த படமே வந்து 2 வருஷம் எந்த தொடர்புமே இல்லாமல் போயிடுச்சு கிட்டத்தட்ட அப்படின்னு சொல்லி பரத்வாஜோட பேசினப்ப நீங்கள் ஷேர் பண்ணியிருந்தீங்க.
சொந்தக்காரங்க பேர்லாம் கூட மறந்துட்டேன், ஃபேமிலியிலேருந்து ஃபேமிலியோட டைமே ஸ்பெண்ட் பண்ண முடியலை அப்படின்னு சொல்லிட்டு. உங்கள் வீடு, உங்களுடைய மனைவி, குழந்தைகள்லாம் இதை எப்படி புரிஞ்சுக்கிறாங்க? அவங்களால இதை கோப்ப பண்ண முடியுதா? எஸ் சார். நான் அதனால தான் இந்த 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 டாபிக் வந்து எப்பவுமே நான் அதை வச்சிருக்கிறதுக்கு காரணம் வந்து அது எதுவும் மிஸ்டீரியஸாக வச்சுக்கணும்னு இல்லை. நம்ம பார்க்குறோம் இந்த சோஷியல் மீடியாவாகட்டும் எதாகட்டும். நான் என்னோட முதல் படத்தில் என் ஃபேமிலியை பற்றி பேசியிருப்பேன் மாநேரம் டைமில். அதுக்கப்புறம் நான் அதை பற்றி நான் விரும்பலை. ஏன்னா எனக்கு என்ன தோணுச்சுன்னா அவங்களோட ப்ரைவசியை வந்து நம்ம ஏன் இதில் கெடுப்பானே என்ன பண்ணுவாங்க. யாராவது ஒருத்தர் நாளைக்கு அவங்களை டேக் பண்ணும்போது அவங்களோட மனநிலை என்னவாக இருக்கும்? இப்போ வந்து எல்லாத்துலேயுமே உங்களுக்கு தெரியும் சோஷியல் மீடியாவில் எவ்வளோ ஹேட்டர்ஸ் இருக்குது, எவ்வளோ இருக்குன்னு சொல்லி. இன்னும் எவ்வளோ கவனம் செலுத்த வேண்டியிருக்குன்னா ட்விட்டரில் ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். இப்போ நான் நிறைய ஆக்டர்ஸ் கூட வேலை பார்த்துட்டதால எல்லா ஆக்டர்ஸுமே எனக்கு பயங்கர ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு ஃபேமிலி மாதிரி இருக்கிற எல்லா ஹீரோஸ் கூட ஆல்மோஸ்ட் எல்லாரும் கூடயும் வேலை பார்த்தேன். எல்லாருக்கும் அந்த ஃபேன் தியரி இருக்கும், அந்த ஃபேன் வார்ஸ் எல்லாம் போயிட்டுருக்கும். நீங்கள் தூக்கத்துலேயே ஏதோ ஒன்று தெரியாமல் நீங்கள் இப்படி போகும்போது ஒன்று லைக் பண்ணிட்டீங்கன்னு வைங்களா, அவன் கை போட்டுருவான். அது படாமல் எப்படி இருக்கும்? நம்மளும் இப்படி தானே பாருங்க. நீங்கள் அவ்வளோ தூரம் எப்படி வாழ்வீங்க? எல்லாத்துக்கும் பயந்து டைம் ஆகாமல் அது இப்படி போகிறதுக்கு நான் அப்படி பண்ணிட்டேன் ஒரு தடவை தெரியாமல் ஏதோ இப்படி பண்ணும்போது ஸ்வைப் பண்ணும்போது தூக்கத்துலேயே ஏதோ காலையில் போகும்போது ஏதோ லைக் ஒன்று விழுந்துருச்சு. அது வந்து வேறு ஆக்டர் யாரோ ஒருத்தரோட இது வந்துச்சு. எனக்கு எங்கெங்கிருந்தெல்லாம் கால் வர ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் ஏன் இப்படி பண்ணீங்க, நீங்கள் எப்படி பண்ணீங்க, நான் என்ன பண்ணேன்னு எனக்கு தெரியலைங்க. அதுக்கப்புறம் பார்த்தா தெரியாமல் லைக் பண்ணிடுச்சு. அதுக்கப்புறம் போய் அதை அன்லைக் பண்ணி அதனாலே எனக்கு அது மேலே ஒரு பயம் இருக்கும். அண்ட் அதனால இப்போ என்னோட மேனேஜராக பார்த்தீங்களா, இந்த ராடி, ஐஸ்வர்யா, அவங்க ரூட்டில் இருக்கவங்க, இவங்கெல்லாம் அந்த ப்ராசஸ் பார்த்துப்பாங்க. மோஸ்ட்லி நான் அதுக்குள்ளே போகாமல், ஏன்னா அது எனக்கு பயத்தையே கொடுத்து எவ்வளோ மிரட்டி வச்சுருக்காங்க. அந்த மாதிரி இவ்வளோ பதட்டத்தோட நாங்கள் எதுக்கு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அது சொல்ல வந்தது வந்து இதுக்கு தான். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம ஏன் வந்து வளர்ந்து வரக்கும், அவங்க பாட்டுக்கு நிம்மதியாக வளர்ந்து வரட்டும், அவங்க அசோசியேஷனில் நிம்மதியாக இருக்கட்டும், நம்ம இதில் எதுவுமே சொல்ல வேணாம், ரொம்ப காமனாக நார்மலாக இருக்கட்டும். நான் ஒரு பஸ் கண்டக்டரோட பையனாக இருந்தப்போ எவ்வளோ சந்தோஷம் இருந்ததோ அதே மாதிரி அவங்களுக்கும் நினச்சதை பண்ணிட்டு இருக்கட்டும். இப்போ யாரோ ஒருத்தர் எடுத்து ஏதோ ஒன்று டேக் பண்ணி போட்டு அவங்க மனசு வருத்து போட்டு இல்லை உள்ள சோஷியல் மீடியாக்குள்ளேயே ஏன் வேணாம்னு சொல்கிறேன்னா, எதுக்கு எங்கள் அப்பாவை தேவையில்லாமல் திட்டுறாங்கன்னு யாரோ ஒருத்தர் சொல்கிறாங்க, சங்கடம் கூட வரும். எதுக்கு அது தெரிய வேணாங்கிறது தான். மற்றபடி அதில் மறைச்சு இது பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை. பட் ஆனால் எல்லாமே புரிதல் தானே சார். ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே அவங்களும் பார்க்குறாங்கல்ல, வீட்லேயும் சரி எல்லாரும் சரி, ஆமாம் ஓடிட்டே தான் இருக்கான், நிற்காமல் ஓடிட்டு தான் இருக்கான். முடிஞ்ச அளவுக்கு நம்மளும் ஒன்று சப்போர்ட் பண்ணுங்கிறது தான் எல்லாருக்கும் இருக்கும். சப்போர்ட்டுங்கிறது என்ன, வீட்டுக்கு போகும்போது தொந்தரவு பண்ணாமல் வச்சுக்கிட்டாலே போதும். நம்ம மாதத்துக்கு ஒரு தடவை 2 தடவை வீட்டுக்கு போனாலே பெரிய விஷயம் ஆகிடும் ஷூட் டைமில். ஸோ இப்போது அதுதான் சார். ரெண்டாவது இது மிகப்பெரிய சாக்ரிஃபைஸ் எல்லாம் பார்க்கல. நீங்கள் பவுண்ட் டு திஸ், நீங்கள் இதெல்லாம் தெரிஞ்சு தான் இண்டஸ்ட்ரியில் வரீங்க, சினிமாக்குள்ளே வரீங்க. அண்ட் இது வந்து நீங்கள் பொது வாழ்க்கைங்கிறத தாண்டி இந்த என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரிக்குள்ளே இதெல்லாம் நீங்கள் பண்ணி தான் ஆகும். இது நம்மளே எவ்வளோ சொல்கிறோன்னா, இப்போ ஆக்டர்ஸ் எல்லாம் யோசிச்சு பாருங்க. ஒரு காலத்தில் மருதநாயகம் டைம்லலாம் கமல் சார் 3 வருஷமாக எவ்வளோ தாடி வச்சுட்டு இருந்தப்போ, அந்த படம் நடக்கலன்னு இருந்தப்போ அவரோட ட்ராமாலாம் இன்னும் வரைக்கும் நடக்கலை. நீங்கள் வீணல் சுகத்தெல்லாம் வந்துட்டு போய் இந்தியாவே மறந்து போய் பார்க்குற மாதிரி இருந்த ஒரு படத்துக்கு நீங்கள் 3-4 வருஷம் ஸ்பெண்ட் பண்ணும்போது, இப்போ நான் சொன்ன இந்த 2 வருஷங்கிறத என் படம் வருது. நீங்கள் அவர் ஒரு 3 வருஷம் 4 வருஷம் அவ்வளோ தாடி விட்டு ஒரு படத்துக்கான எல்லா எஃபர்ட்டையும் போட்டு அவர் என்கிட்ட சொல்லியிருக்காரு பர்சனலி. அந்த குதிரைகள்லாம் கண் எதிர சாவறது பார்த்தேங்க, அவர் வளர்த்திட்டு இருந்த குதிரைங்களாம். ஸோ அது எவ்வளோ பெரிய இது இருந்திருக்கும். அப்போ நீங்கள் அந்த 3 வருஷம் 4 வருஷம் அவருக்கு என்ன தொடர்பு இருந்திருக்கும், யாரு கூட என்ன இருந்திருக்கும். ஸோ அது நம்ம மட்டும் ஃபேஸ் பண்ணுற ஒன்றும் இல்லை. பட் ஆனால் ஃபேக்ட்ஸ் ஆர் ஃபேக்ட்ஸ், அது சொல்கிறதுல ஒன்றும் இல்லை. 2 வருஷம் நம்ம திரும்பி பார்த்தா இது ஒன்று தான் ஞாபகம் இருக்குது. அண்ட் அதனால தான் அந்த படம் உங்களுக்கு மெமரி ஆகிடுது. இப்போ நம்ம இன்னொரு 10 வருஷம் கழிச்சு திரும்பி பார்த்தா இந்த படம் ஷூட் பண்ண இந்த 2 வருஷம் மெமரிஸ் மட்டும் இருக்கும். இந்த 37 and 38 இது எங்கே போச்சுன்னா கூலி, அது மட்டும் ஞாபகம் இருக்கும். அதில் நம்ம வேறு எதுவும் கல்யாணமோ காது குத்தோ அதெல்லாம் ஞாபகம் இருக்காது. இந்த ஒரு படம் மட்டும் ஞாபகம் இருக்கும். பட் ஆனால் பசங்களும் புரிஞ்சுக்கிறாங்க, எல்லாரும் புரிஞ்சுப்பாங்க சார். டைம் ஆயிடுச்சு சார். நான் சொன்ன மாதிரி 10-11 வருஷம் ஆயிடுச்சு. இந்த 6 படம் தான். ஆனாலும் ஒரு மந்த் கூட பிரேக் எடுக்காமல் ஓடிட்டே இருந்தேன். ஒன்று முடிஞ்ச உடனே அடுத்த ஒர்க் ஆரம்பிச்சிடுவாங்க. அண்ட் நீங்கள் இப்போ எல்லாருமே அதுதானே பேசுகிறேன். அந்த திடீர் வளர்ச்சிங்கிறதோ இல்லை க்ரோத்துன்றதோ நீங்கள் ஓடாமல் இருந்தால் எப்படி வரும், ஒரே இடத்துல உட்காந்துருந்தால் எப்படி வரும். அண்ட் ஐ வாஸ் ரெடி ஃபார் தட். அப்போ இன்னுமே புஷ் ஜாஸ்தியாக இருந்தது. முன்னாடி அந்த 27-28 அந்த ஏஜில் இருக்கும்போது ஓடணும் அந்த ரஷ் இருந்தது. இப்போ கொஞ்சம் பொறுமையாகிடுச்சு. நிதானமாக செய்வோம். ஆமாம் சார். ஆல்மோஸ்ட் நியரிங் 40 போது ஒரு நிதானம் தேவைன்னு நினைக்கிறேன். அதனால நான் இப்போ சொன்னேன், இல்லை இந்த சேலஞ்ச் இருக்கிற இதெல்லாம் வயசு போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். லெட் மீ டூ ப்ராப்பராக ஃபில்ம்ஸ் பண்ண. அந்த ரிலீஸ் டேட் ஃபிக்ஸ் பண்ணுறேன்னு சொன்னதுலேருந்து அது எல்லாமே ஒரு லிட்டில் மெச்சூரிட்டி தட் ஐ லேர்ன்ட்டுன்னு நினைக்கிறேன் சார் இந்த இத்தனை வருஷம் அனுபவத்தில். பிள்ளைங்களோட தான் சினிமாவை பற்றி பேசுவீங்களா ஜென்ரலாக உங்கள் உரையாடல்? அதுக்குள்ளேலாம் நோ சார், ஐ டோன்ட் இன்வால்வ் எனிபடி ஃப்ரம் மை ஃபேமிலி இன்டூ இண்டஸ்ட்ரி சார். அவங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு இந்த தியேட்டரில் போய்
ஒரு 200 ரூபா கொடுத்து படம் பார்க்குறத தவிர வேறு எந்த கனெக்ஷனும் இல்லை இண்டஸ்ட்ரி கூட. ஆனால் அது உங்களுக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்கும்ல அது அது நீங்கள் பாட்டுக்கு இருக்கலாம் வீட்டுக்கு. அப்படியே இருக்க வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, யாரும் எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கிற ஒரு ஃபீல் இருக்குது. அண்ட் மோஸ்ட்லி இதுதான் சார் மேஜராக எந்த நெகட்டிவிட்டியும் போக வேணாங்கிறது தான், வேறு எதுவும் அது பின்னாடி ஒரு பெரிய அஜெண்டா எதுவும். ஆக்சுவலாக எனக்கு இப்போ நீங்கள் இப்போ நம்ம பேசிகிட்டு இருந்தப்போ ஒரு விஷயம் சொன்னோம், அந்த குதிரைங்களாம் கண்ணு முன்னால் சாகிறத பார்க்குறப்ப எனக்கு எவ்வளோ கவலையாக இருந்துச்சுன்னு அவருடைய படம் பற்றி அவர் சொன்னார் அப்படின்னு. அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக சார் அது நான் இப்போ அவர் சொல்லும்போது அவர் எப்படி கண்ணு கலங்குச்சுங்கிறத நான் நினச்சாலே நான் இங்கேயே எழுதுருவேன். பட் ஆனால் நான் இந்த முக்கியமான சில கோட்பாடுகள் வச்சுருக்க மாதிரி நானே எனக்கு வச்சுக்கிட்டது வந்து நெவர் க்ரை இன் ஸ்டேஜ் ஆர் நெவர் ஷோ யுவர் எமோஷன் ஆன் ஸ்டேஜ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் கேம்ங்கிறது. அதனால தான் நான் சொல்லாமல் இருக்கேனே தவிர, நான் அந்த பெயினை பார்த்தேன் அந்த மனுஷன் சொல்லும்போது, எக்ஸ்பிளைன் பண்ணும்போது. அதை எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லும்போது சாப்பிட்டு இருந்தார், அப்படியே பேசிகிட்டு இருந்து எச்சக்கையோடு எந்திரிச்சு கழுவி 20 மினிட்ஸ் நடிச்சு காமிச்சார் அந்த சீனை. அது வந்து மெய் மறந்து பண்ணது அவர். எல்லாரும் சாப்பிட்டு இருந்தவங்க எல்லாரும் தட்டை வச்சுட்டு நாங்கள் இப்படி எந்திரிச்சு நின்று இப்படி பாட்டுருந்தோம். ஒரு 20 நிமிஷம் அந்த டேபிள் சுற்றி நடிச்சு காமிச்சார். அப்போ அந்த ப்ராடக்ட் மேலே அவருக்கு எவ்வளோ பெரிய ஆசை, எவ்வளோ இருக்கும். அப்போ இந்த அவருக்கே இது நடக்குதுன்னா நம்மலாம் இது ஒன்றுமே இல்லையே சார், நான் அதனால தான் சொல்கிறேன். அதனால இது அவ்வளோ பெருசாக சீரியஸாக எடுத்துக்க வேண்டியது இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவேன். பேரலாக இப்போ நீங்கள் கமல் சார் வந்து மருதநாயகம் பற்றி உங்கள்கிட்ட பேசுனது மாதிரி உங்களுக்கு கிடைச்ச இன்னொன்று ரஜினி சாரோடைய ஆட்டோபயோகிராஃபி எழுதிட்டு இருக்காரு, எனக்கு காட்டினார் அப்படின்னு ஐ திங்க் பரத்வாஜ் சாரோட இன்டர்வியூவில் நீங்கள் சொல்லியிருந்ததை கேட்டேன். ஏதாவது அதுலேருந்து சின்னதாக சொல்ல முடியுமா? அதுதான் சார், எனக்கு எல்லாமே சொல்லணும். ஆனால் என்னென்னா அவர் என்னை ரொம்ப நம்பி சொன்னது, அதனால் எதுவுமே சொல்ல முடியாது. அவர் எப்படி சொல்கிறதுனா, நீங்கள் ஒரு கட்டத்துக்கு மேலே நீங்கள் ஒருத்தர் கூட டெய்லியும் தொடர்ந்து பேசிட்டே இருக்கீங்க, பழகிட்டே இருக்கீங்க, நிறையா உங்களுக்கு தெரியுது, அந்த மனுஷங்கிட்ட இருந்து நீங்கள் நிறையா லேர்ன் பண்ணுறீங்க. அப்படிங்கும்போது நீங்கள் கிடைக்கிற எல்லா சின்ன சின்ன டைமையும் அவர்கிட்ட இருந்து என்னெல்லாம் பேச முடியும்னு சொல்லி கேட்டு போல. அது சின்ன ஃபன் ஃபேக்டரில் இருந்தும் சரி, எல்லாத்துலேருந்தும் சரி, நான் எல்லாமே தான் அவர்கிட்ட பேசுவேன். அவர் லவ் லைஃப்லேருந்துலாம் ஆரம்பிச்சுலாம் பேசுவோம். அதுக்குன்னு அந்த நாள் இருக்குல்ல, எல்லா நாளும் இட் கேன் பி அன்னைக்கு இருக்க மூட பொறுத்தாங்க. பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் ஐ யூஸ் டு ஆஸ்க் ஹிம் அபவுட் ஆல் த சீரியஸ் ட்ரபிள்சம் டைம் என்னால். ஏன்னா ஏதோ ஒரு பாயிண்ட்டில் நமக்கு இப்போ நம்ம சொன்ன மாதிரி கமல் சார் அதை ஷேர் பண்ணால் அதை விடவாடா இது கஷ்டம் நம்ம யோசிக்கிறதுக்கு ஒன்று இருக்குது, அந்த மாதிரி இவர்கிட்ட இருக்கிறது கேட்பேன். நான் அப்படி கேட்க போய் தான் நான் சொல்லியிருந்தேன் ஒரு பேட்டியில், தட் மேன் மேட் மீ க்ரைன்னு சொல்லி. அவர் என்ன அழுக வச்சார்னா உண்மையிலேயே அவர் சொன்ன சில விஷயங்களாகட்டும், அவர் லைஃப்பில் நடந்ததாகட்டும், அதெல்லாம் கேட்கும்போது நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறது, எப்படி சொல்கிறது, அது வந்து ரொம்ப பர்சனலான கான்வர்சேஷன். பட் ஆனால் அது அந்த நாள் ரொம்ப நிறைவாக இருக்கும். அந்த பர்சனல் கான்வர்சேஷன் சொல்ல வேண்டாம், பட் அது உங்களுக்கு ஏற்படுத்தின தாக்கம் என்ன? அவரோட பயோகிராஃபியில் அவேர்னஸ் தான் சார், அவேர்னஸ் தான் சார். எவ்வளோ தூரம் ஹெல்த் முக்கியம், எவ்வளோ தூரம் அதெல்லாம் சுற்றி கொஞ்சமாவது கான்ஷியஸாக இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம். முன்னெல்லாம் அதை பற்றி பெருசாக யோசிச்சதோ அதை பற்றி இது பண்ணதோ இல்லை, அது கண்டுக்க கூட இல்லை. ஆல்கஹால்னால் கூட அளவில்லாமல் அடிக்கிறது அந்த மாதிரிலாம் இருந்தது. ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே இதெல்லாம் கேட்கும்போது ஹெல்த் முக்கியம்னு தோணுது. அண்ட் இனிமேல் பார்த்துக்கணும், வி ஆர் நியரிங் 40s ஆல்சோ, நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அடுத்தவங்களுக்கும் சொல்லணும். இந்த எல்லாத்துலேயுமே ஒரு கண்ட்ரோல் இருக்கணும். அண்ட் சும்மா அவுத்து டக்கிறது மாதிரி எதை வேணாலும் பண்ணலாங்கிற அந்த போக்கில் இருக்கக்கூடாது. அப்படிங்கிறதெல்லாம் தான் எனக்கு தெரிஞ்சு நான் அவர்கிட்டருந்து டேக்அவேவாக எடுத்துக்கிட்டு. அவர் வந்து அந்த தன்னோட ரொம்ப ட்ரபிள்சம் டைமில் இருந்தபோது கண்ணு முன்னாடி தோணுன விஷயங்கள்லாம் சொன்னார். அதாவது எவ்வளோ அப்யூஸ் பண்ணியிருப்போம், பாடியை எவ்வளோ ஹெல்த்தை அப்யூஸ் பண்ணியிருப்போம். அப்போல்லாம் அந்த இடத்துலலாம் ஸ்ட்ராங்காக இருந்திருந்தால் இன்னும் லைஃப்பில் நம்ம இன்னும் என்னென்ன அச்சீவ் பண்ணி வந்துருக்க முடியும் அப்படிலாம் சொல்லும்போது கேட்கும்போது நமக்கு நம்மளை அறியாமல் ஒரு இம்பேக்ட் ஒன்று வந்துடும்ல. நம்ம அன்றைக்கி தூங்கும்போது நமக்கு தெரியல, இது இல்லை கொஞ்சம் கான்ஷியஸாக இருக்கணும். முன்னாடி அது வந்ததில்லை, அந்த வயசாக நம்ம பாட்டுக்கு எதாவது பண்ணிகிட்டு இருப்போம். இப்போது ஐ திங்க் அதெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு ஒரு பாயிண்ட். ஸோ ஃப்ரீக்வெண்ட்டாக அந்த பயோகிராஃபி பற்றி உங்களோட அப்போ டிஸ்கஸ் பண்ணி கூட பேசிட்டு இல்லை சில விஷயம் உங்களுக்குன்னே அமையுது லோக்கி. அதுக்கு உங்ககிட்ட வந்து அதை அவங்க பேசுகிறாங்க, ஏதோ ஒரு இடத்துல அதை பற்றி உங்ககிட்ட அவங்க ஷேர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம இடையில பேசிட்டு இருக்கும்போது ஸ்ரீயை பற்றி பேசிட்டு இருந்தோம். என்னோட போன இன்டர்வியூ சொல்லியிருந்தீங்க, ஸ்ரீயும் நானும் கிட்டத்தட்ட ஒன்று தான், ஸ்ரீ தான் நான் அப்படிங்கிற மாதிரி. எப்படி இருக்காரு ஸ்ரீ இப்போ? நல்லா இருக்கேன் சார், இட்ஸ் வெரி ஹாப்பி. இப்போ புக்கோட அவன் ஒரு புக்கு இங்கிலீஷ் புக்கில் ஆமாம் சார் ரிலீஸ் பண்ணியிருந்தான். ஃபோன் பண்ணி காலைல வீடியோ கால் வந்து சொன்னான், இந்த மாதிரி முடிச்சிட்டேன்டா ரிலீஸ் பண்ண போகிறேன்னு. அட இருடா கொஞ்சம் வேலையாக இருக்கேன், அதை பப்ளிஷ் பண்ணலாம்டா ப்ராப்பரான்னு கேட்டேன். இல்லை மச்சான் இப்போது இமீடியட்டாக நான் பண்ணி ஆகணும், நான் அந்த ஏர்ஜில் இருக்கேன் அப்படின்னா சரி ஓகே பண்ணான்னு சொல்லி விட்டேன். இது வெரி ஹாப்பி சார். அண்ட் ரெண்டாவது இதே தான் சார், இன்ஸ்டால் ஏதோ ஒன்று போட்டதுக்கு எல்லோரும் சேர்ந்து இவங்கெல்லாம் பார்க்காம விட்டாங்கன்னு சொல்லி சொன்னதாகட்டும், அதெல்லாம் தான் சோஷியல் மீடியாவிலேருந்து விலகி. நீங்கள் எவ்வளோ சார் எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க டெய்லியும் காலையில் இருந்துச்சு? இல்லை இது அது ஏன்னா அதை பற்றி பேசுகிறேன். நான் ஏன் தயங்குறேன்னா,
சார் அது இன்னொருத்தரோட ஹெல்த். என்னதான் அவன் என் ஃப்ரெண்டாக இருந்தாலும் நானும் அவனும் பேசின கான்வர்சேஷன் வந்து கேமரா முன்னாடி பேசுறதுக்கு இல்லை. அவன் என்ன கஷ்டப்படுறான், அவன் குடும்பம் என்ன கஷ்டப்படுறான். Absolutely. அந்த பர்சனல் ரெஸ்பெக்ட் பண்ணணும். இப்போ நம்ம ஏதாவது ஒன்று பேச போனால் கூட அது பதிவு சார். நாளைக்கு அவன் ரெக்கவர் ஆகி வரும்போது அதை தான் பார்க்கக்கூடும். சுற்றி இருந்து எல்லோரும் பேசினது அதுக்கு அவன் டீல் பண்ணிட்டோம், நாங்கள் டீல் பண்ணிக்கலாம், அது நம்ம பார்த்துக்கலாம். அதை எதுக்கு நம்ம இவ்வளோ பண்ணுறோம் இவ்வளோ சொல்லணுங்கிறத சொல்லிகிட்டே இருக்கணும் உள்ள. அதை நீங்கள் எத்தனை பேர்த்திட்ட சொல்ல ஆரம்பிப்பீங்க? ஒரு பாயிண்டில் திட்ட ஆரம்பித்தாங்க, எல்லாம் என்ன எஸ்ஆர் பிரபு சார் எல்லாரையும் திட்ட ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எப்படி ப்ரூவ் பண்ணுவீங்க? நான் இது கடையில் எப்படி போய் ஷூட்டிங் போகிறது இதையெல்லாம் பார்த்துட்டு? ரெண்டாவது அவன் உண்மையிலே அவனோட ஹெல்த் என்ன, அவன் ரெக்கவரி என்னங்கிறதையும் பார்த்துக்கணும். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு தான் நானும் இந்த சோஷியல் மீடியாவிலேருந்து கொஞ்சம் பிரேக் எடுக்கிறேன்னு ஒரு 3-4 மந்த்ஸாக எதுவும் இல்லாமல் சொல்லியிருந்தேன். நவ் இஸ் கம்ப்ளீட்லி ரெக்கவர்ட் அண்ட் இஸ் குட். எல்லாருக்கும் டஃப்பான டைம்ஸ் வரும் சார். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கிறது தான் இது. இல்லை நாளைக்கே நம்ம என்ன ஆகும்னு சொல்ல முடியாதுல்ல. இந்த டேபிள் சர்க்கிளில் யாருக்கும் எது வேண்டாம் நடக்கும். அந்த டேபிள் எப்பவுமே ஒரு கிராஸ் தாண்டி வந்துச்சுன்னா நம்ம எங்கே போவோம்னு தெரியாதுல்ல. முடிஞ்ச அளவுக்கு அப்போது என்ன நடக்குதுங்கிறது பார்த்து வேண்டியதான். பட் நான் அதனால தான் அந்த பர்சனல் ஏரியாவுக்குள்ளே போகவே வேணாம்னு சொல்லி நினைச்சிருந்ததில் ஷீ இஸ் வெரி பர்சனல் டு மீ, இட்ஸ் லைக் ஃபேமிலி டு மீ. அதனால தான் இடையில கொஞ்சம் கான்டாக்ட் இல்லாமல் போயிடுச்சா பிஸி ஆகிட்டதுனால? எனக்கு சொல்கிறீங்களா? இல்லை அவன் ஹீ வாண்ட்ஸ் டு பி அலோன். அவருடைய பர்சனல். ஆமாம், அவன் வந்து என்னோடய ஸ்பேஸ்க்குள்ளே யாரும் வராதிங்கிறதுல ஹி வாஸ் வெரி கிளியர். அண்ட் அவன் மனசு என்ன போயிட்டு இருந்ததுங்கிறது நம்ம அவனுக்கு மட்டும்தான் தெரியும். நீங்கள் சொல்ல மாதிரி எல்லாத்தையும் விளக்கவும் முடியாது. எல்லா இட்ஸ் அண்ட் பட்ஸையும் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு எனிவே ஹி இஸ் குட் நோ, ரைட்? வெரி இஸ் ஃபைன். ஹீஸ் கோனா பி பேக். இஸ் கோயிங் டு பி பேக். ஓகே. ஸோ இந்த பக்கம்லாம் வந்துட்டோம். மறுபடியும் லெட்ஸ் கோ பேக் டு கூலி. ஆக்சுவலாக ரஜினி மொமெண்டம் அப்படிங்கிறது வந்து அது அந்த பாரை ஏற்றிட்டே இருக்க வேண்டியது. ஏன்னா எல்லா ஏஜ் குரூப்லேயும் அவருக்கான ஃபேன்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறப்போ. ஸோ அந்த எக்ஸாட்டிக் மொமெண்ட்னு ஒன்று பில்ட் பண்ணுறது இருக்குல்ல, அது கொஞ்சம் இந்த படத்தில் உங்களுக்கு எளிதாக இருந்ததா? ஏன்னா ஒவ்வொரு படத்துலையுமே ஃபார் எக்ஸாம்பிள் அவருடைய ஓப்பனிங் சீனாக இருக்கலாம், இல்லை அவர் வைக்கிற ஒரு பஞ்ச் டயலாகாக இருக்கலாம், இல்லை அவர் பண்ணுற ஒரு சண்டே காட்சியாக இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு இடத்துல டக்குனு அண்ணாமலையிலலாம் ஒரு சின்ன டயலாக் தான், ஒன்று என்னால் புரிஞ்சுக்கவே முடியல, என்னாலே புரிஞ்சுக்க முடியல, அவ்வளோ. அது வந்து கிளாஸ் பறக்கும் தேட்டரில் ஒரே ஒரு வார்த்தை தான். இப்படி அந்த மொமெண்டம்ஸ் எல்லாருமே பில்ட் பண்ணி வந்திருக்காங்க. ரஜினி ஆரா அப்படின்னு சொல்லிட்டுங்க. ஸோ இதை எப்படி எலிவேட் பண்ணியிருக்கீங்க கூலியில்? சார் அது வந்து 100% சாட்டிஸ்ஃபை ஆகிடுவாங்க சார். ரஜினி சாரோட படத்தில் அந்த மாஸ் மூமெண்ட்ஸில் குறையே இருக்காது. அது ரிலி ஹியூஜ். இந்த நாஜும் சார் பேட்டியில் சொன்னார் விசில் 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 ஃபிலிம்னு. அது வந்து அந்த எலிவேஷன் ரஜினி சாருக்கு இருந்துடும். பட் ஆனால் இந்த மாதிரி ஒரு படத்தில் அவரை வச்சு பார்க்குறது தான் புதுசாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு கதைக்கு இந்த ஸ்டைல் ஆஃப் ஃபிலிமில் அவர் பண்ணதில்லை. இந்த மாதிரி எப்படி சொல்கிறது, இதை நீங்கள் ஹைப்பர் லிங்க்னு சொல்ல முடியாது. இட்ஸ் ஆல்வேஸ் ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ் தான். அது ஆக்ஷன் ட்ரிவன் மூடியே இருக்கிற ஒரு படம் தான். பயங்கர த்ரில்லர் மிஸ்ட்ரி ஆரம்பித்து அண்ட் இட் வில் டர்ன் இன்டு ஹியூஜ் ஆக்ஷன் ஃபிலிம். அந்த இதில் நீங்கள் அதான் 2 சைட் ஆஃப் ரஜினி சாரும் இருக்கும். அவர் காமாக இருந்து கம்போஸ்டாக இருந்து பார்ப்பீங்க, அண்ட் தென் அந்த எலிவேட்டட் லார்ஜர் தென் லைஃப் ரஜினி சாரையும் பார்ப்பீங்க. இல்லை அந்த அது சேலஞ்சாக இருந்ததா? என்னென்னா ஒரு கட்டத்துக்கு மேலே இப்போ லோக்கிக்குன்னு ஒரு செட் ஆஃப் ஃபேன்ஸ் இருக்காங்க. இப்போ வந்து லோக்கி கைண்ட் ஆஃப் அ ஃபிலிம் அப்படி நீங்கள் விரும்புகிறீங்க, எல்சிவே நீங்கள் ஒன்றும் பண்ணல, அதுவாக தான் நடந்துச்சு அப்படின்னு நம்ம பேசியிருக்கிறோம். அப்படி இருக்கப்போ லோக்கி பேச வேண்டிய விஷயம் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கலாம், அல்லது லோக்கியோட ப்ரெசன்டேஷன் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கலாம். அதற்குள்ளே வந்து ஒரு பெரிய ஸ்டார்டம் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டார் மட்டும் இல்லை, ஸ்டார்ஸ் இருக்கிறப்போ இது ரெண்டும் எப்படி இந்த கதை சொல்லலுக்குள் பேலன்ஸ் பண்ணுங்க? இல்லை சார், எனக்கு அதில் பெரிய ப்ரெஷர் எதுவும் இல்லை. இன்ஃபேக்ட் எனக்கு அது ஃபன்னாக தான் இருந்தது. எனக்கு எங்கே ப்ரெஷர் இருந்ததுன்னா ரஜினி சாருக்கு இந்த கதையை புரிய வைக்கிறதுல இருந்தது. ஆன் த ஹோல் அவர் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடுச்சு, பண்ணலான்னு சொல்லிட்டாரு. பட் ஆனால் நான் என்னோட இந்த கட் ஸ்பேஸும் இதுவும் வச்சுருப்பேன் சிலதெல்லாம். எனக்கு இது க்ளோஸ் வேணாம், இது போதும், இங்கே பேக் சைடில் கட் பண்ணி பண்ணேன். பட் சார் வந்து அதுக்கு ப்ராக்டிஸ் ஆகிருக்க மாட்டார். அவர் வந்து அந்த டிபிக்கல் ஃபார்மேட்டில் இப்போ க்ளோஸ் எடுத்துட்டாங்க, அடுத்து மிட்டு போவாங்க, அடுத்து வேறு ஏதாவது ஒரு வைடு வைப்பாங்க, அந்த பாயிண்டில் இருந்திருப்பார். அது மேபி அவர் கொஞ்சம் யோசிச்சிருப்பார் ஒரு 5 days 6 days. நீங்கள் என்ன வாங்கினா இது போதுன்றான் தெளிவாக எடுக்கிறானா இல்லை சும்மா பண்ணுறானா அப்படிங்கிற ரொம்ப க்யூரியஸாக இருக்குது. என்னென்னா ஆடியோ லான்ச்சில் ஒரு லோக்கியை பற்றி என்ன சொல்லுவார், அது அந்த ரொம்ப க்யூரியஸாக இருக்கேன். அது அவர் சார் அவர் மாதிரி பண்ண நீங்கள் நினச்சி கூட பார்க்கணும். அதெல்லாம் கலை சார், ஐயோ அவர் கிண்டலடிக்க ஆரம்பிச்சாருன்னா நீங்கள் தாங்கவே முடியாது சார், அந்த மாதிரி பண்ணிடுவார். நான் ஏதாச்சும் அதை சொல்லிட்டேன் சார், அவர்கிட்ட கதை சொல்லாங்க சார், உங்களுக்கு தெரியல சார், நான் ஒரு கமல் சார் ஃபேன் சார் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிட்டேன். சார் என்னை விட அவங்க 2 பேரும் பயங்கர ஃப்ரெண்ட்ஸ் சார், அவங்களே நிறையா பேசிப்பாங்க. நான் அது ஏதாச்சும் சொல்லிட்டேன். டப்பிங் முடிஞ்சு போகும்போது என் அசிஸ்டன்ஸுக்குன்னு சொன்னார், இவர் கதை சொல்ல வரும்போது ஃபஸ்ட்டு என்ன சொன்னார் கேளுங்க, நானும் மறந்துட்டேன், என்ன சொல்ல வராரு, என்ன சார்
கதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு தமிழ் சார் ஃபேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சார் அப்படின்னு சொல்லி சொன்னேன். எல்லாம் சிரிச்சுட்டு இருந்தாங்க. சார் நான் அப்படி சொல்லல சார், நான் வேற ஒன்று சொன்னேன். இல்லை நீங்கள் போங்க, நான் உங்கள் ஆடியோ லஞ்சில் பார்த்துக்கிறேன். ஸோ அவருமே அது நீங்கள் உங்கள் எல்லாரை விட எனக்கு தான் பயம் இருக்கு. என்ன வாரம் போகிறாரு, அது நல்லா தெரியும். ஓகே, சின்ன சின்ன டீகோடிங் திங்ஸு பட் எக்ஸாக்டாக ரசிகர்கள் யூகித்த மாதிரி தான் இது இருக்குமான்னு தெரியல. முதல்ல கியூரியஸ் ஆனது, இந்த டீசரில் வந்து ரஜினிகாந்த் முன்னால் பேசுகிற அந்த வசனம் வந்தார்கள் போனார்கள் அது அப்படியே வச்சதுக்கு என்ன ரீசன்? சார் ஒரு டீசர் வேணும்னாங்க. அண்ட் அனௌன்ஸ்மெண்ட் டீசர் ஒன்று பண்ணி ஆகணும். அண்ட் எனக்கு வந்து ஒரு வார்ம் அப் செஷன் வேணும் ரஜினி சாரோட ஷூட் போகிறதுக்கு முன்னாடி. ஸோ ஐடியாவே இல்லை. அந்த படத்துக்கு தொடர்பாக இருக்கிற ஒரு சீக்வன்ஸ் மட்டும் செட் பண்ணிடலாம், வேறு பண்ணலாம். இமீடியட்டாக நான் ஷூட் போக வேண்டியது வந்து அந்த செட் ஒர்க்கில் இருந்தது. சரி, அப்போ அதுக்கு தோதுவாக ஒரு செட் ஒன்று போட்டு ரஜினி சார் பெருசாக கஷ்டப்படுத்தாமல் ஒரு 3-4 ஹவர்ஸில் அவர் கூட எப்படி நமக்கு சிங்க் இருக்குன்னு மட்டும் பார்த்துட்டு இந்த டீசர் ஒன்று ரெடி பண்ணிடலான்னு. அப்புறம் எனக்கு இந்த டைலாக் பர்சனலாக ரொம்ப பிடிக்கும். அதில் ரஜினி சாரோட ஆட்டிடியூட் பயங்கரமாக பிடிக்கும். அவர் உட்காந்து பேசும்போது அந்த அப்பாவும் தாத்தாவும் வந்தார் யோசிச்சிருந்தாங்க. அதையே திருப்பி இந்த ஏஜில் அவரோட வாய்ஸில் சொல்ல வைக்கலாம் அப்படின்னு யோசிச்சோன்னே அவெல்லாம் அந்த அந்த ஐடியா இருந்தது. இந்த முடிச்சிடலாமாங்கிறது வந்து படத்தில் இருக்குது. ஸோ ரெண்டையும் பிளெண்ட் பண்ணிடலாம் சொல்லி அப்படி பண்ணலாம்னு சொல்லி ஆரம்பிக்கும் போது வச்சது தான். மற்றபடி இதுக்கும் பெரிய இது இல்லை. பேசிக்லி ஒரு வார்ம் அப் செஷன் தேவை எனக்கு. எப்பவுமே ஆக்டர்ஸ் கூட அப்படி ஒன்று பண்ணிட்டேன்னா எனக்கு ஈஸி. படத்துக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஒரு இது போயிட்டேன்னா அவங்களுக்கும் ஒரு சின்ன ஐடியா வந்துடும். ஓகே, இப்படி தான் எடுக்க போகிறான், இந்த மாதிரி தான் இருக்க போகுதுன்னு. ஸோ அந்த ஒரு சிங்க்காக தான் அப்படி தான் அந்த ஆரம்பிக்கலாம் ஆகட்டும், பிளடி ஸ்வீட் ஆகட்டும், அந்த கல்ச்சரே நம்ம தான் கண்டுபிடிச்சோன்னு நினைக்கிறேன் சார். இப்போ அந்த ஒரு ஒன் வேர்டு போடுறது. ஆனால் இப்போ ஒரு சின்னதாக ஒரு சண்டை இழுத்து விடலாமா? சார் அது என்ன, கமல் சார் படத்தில் மட்டும் ஆரம்பிக்கலாங்களா, அப்புறம் ரஜினி படத்தில் மட்டும் முடிச்சுக்கலாம்? அது என்ன, 2 டைலாகும் நேர் ஆப்போசிட்டில் இருக்குது, 2 வார்த்தையும். இல்லை சார், அவரை வச்சு ஆரம்பிக்கலாங்களான்னு சொல்லியாச்சு. விஜய்னாது அந்த அவரோட இது வேறு, பிளடி ஸ்வீட்னு சொல்லிட்டு அது வேறு ஒன்று பண்ணிட்டோம். சரி, கமல் சார் ஆரம்பிக்கலாமான்னு சொன்னால் ரஜினி சார் என்னதான் சொல்லலாம் அப்படின்னா, ஆரம்பிக்கலாமான்னு சொன்னால் அப்புறம் ஒரு முடிச்சிடலாமான்னு தான் சொல்லணும்னு சொல்லும்போது ஆமாம் கரெக்டாக இருக்குது, முடிச்சிடலாமே சொல்லி வச்சுக்கலாம் அப்படி ஆரம்பிச்சது தான் இருக்கும். ஸோ அது ஒன்றும் தெரிய அதுக்கு பின்னாடி பெரிய ஸ்டோரியில் இல்லை. அது திட்டமிடாமல் கவனிச்சா கூட ஓகே, கமல் வச்சு ஆரம்பிக்கிறப்ப இப்படி இங்கே வந்து முடிச்சிடலாம். அதுவும் அது பயங்கர ஸ்டைலிஷாக அது ஒரு மேஜர் ஃபேக்டர் தான் படத்தில். அந்த முடிச்சிடலாமான்னு சொல்கிறது வந்து அதில் எப்படி ஆரம்பிக்கலாமா வந்து அதே மாதிரி இதுலேயும் அதுக்கான இதில் ஒரு ஹை பாயிண்ட் ஒன்று இருக்கும். அது படத்தில் இருந்து கதையில் இருந்தது. அதை மேபி யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி அந்த டீசரில் யூஸ் பண்ணது தான். மற்றபடி எனக்கு நல்லா நோட் பண்ணிங்கன்னா தெரியும், அந்த டீசரில் இருந்த சாரோட லுக்குக்கும் படத்தில் இருந்த லுக்குக்கும் நிறைய சேஞ்ச் இருக்கும். ஒரு 2 வேறு இல்லை, அப்போ வந்து இந்த ஹேர் ஸ்டைலில் ஃபிக்ஸ் பண்ணல. நான் சொன்னேன் உடனே எனக்கு போகணுங்கிறதுனால உடனே எடுத்தது. உடனே போனதுனால நம்ம ஓவராலாக அப்படி வச்சுட்டு வந்துட்டு. அப்போ வேட்டையன் ஷூட்டில் இருந்தார். ஸோ அப்போது தாடியும் கம்மியாக இருக்குது, இதெல்லாம் இருக்கும். அதுக்கப்புறமா நான் ஒரு 2 மாதம் தாடி வளர்க்க சொல்லிட்டு அதுக்கப்புறம் சாருக்கு வந்து வேற ஒரு பிகம் சொல்லிட்டு இந்த ஹேர் ஸ்டைலும் இந்த இதுவும் வரணும்னு சொல்லி உட்காந்து ஒரு 5-6 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி இந்த இடத்துக்கு அச்சீவ் பண்ணால் செம்ம ஹாப்பி ஆகிட்டேன். நான் அப்போ தான் அவர் ஒரு ஃபோட்டோ எடுத்திருப்பேன் அவரோட வீட்லேயே. அந்த பின்னாடி இருந்து கண்ணாடியில் ஃபோட்டோ மதியத்துலேருந்து ஈவினிங் வரைக்கும் அந்த லுக்கில் கிரியேட் பண்ணுறது பண்ணோம். எக்ஸாக்டாக எனக்கு அந்த தாடியில் அந்த தர்மதுரையில் வர ரஜினி சார் அண்ட் இன்னொன்று கிளியாரிட்டிக்காக சொல்லணும். லாஸ்ட் பேட்டியில் சொல்லிட்டு அது வந்து எஸ்பி முத்துராமன் சாரோட டைரக்ஷன்லன்னு சொல்லிட்டு நான் வந்து தர்மத்தின் தலைவன் படத்தை கன்ஃபியூஸ் பண்ணி மாற்றி சொல்லிட்டேன். நிறைய பேர் அதை மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த இது அச்சீவ் பண்ணுறதுக்காக பண்ணியிருந்தோம். அந்த டீசருக்கும் இப்போ ரிலீஸ் ஆக ட்ரைலரும் பார்த்தீங்கன்னா லுக்லேயே சேஞ்ச் இருக்கும். எக்ஸாக்டாக என்ன வருது, முடிச்சிடலாமான்னு கேட்பேன். முடிச்சிடலாமா அப்படின்னு. ஸோ அது ஒரு முக்கியமானதுங்கிறீங்க. சின்னதாக ஏதாவது ஸ்பாய்லர்? சார் ஆப்வியஸாக சார் இது ஸ்பாய்லர் தாண்டி இவங்க சொல்கிற இந்த ஒன் வேர்டு வந்து நான் ஸ்பாய்லராக சொல்லனாலும் they all know it will come in இன்டர்வியூ. இந்த இன்டர்வியூ பிளாக்ல வர விஷயம்னு எல்லாருக்கும் தெரியும். ஸோ அதுதான் ஆப்வியஸ். அது இன்டர்வல் பிளாக். ஓகே, எந்த காட்சி முதல்ல எடுத்தீங்க? கூலி பொறுத்தளவுக்கு ஃபர்ஸ்ட் எடுத்தது வந்து ஒரு அழுத்தமான சீன் தான் சார், எமோஷனலான சீன் தான். ஃபர்ஸ்ட் எடுத்தோம் அப்படி அமைஞ்சிருச்சு. அந்த மாதிரி ஆர்டிஸ்டோட காம்பினேஷன் அப்படி அமைஞ்சிருச்சு. ஸோ அது அப்படி தான் எடுத்தோம். அண்ட் அதெல்லாம் ரஜினி சார் கேக் வாக் சார். அவர் இப்போ பார்த்தாலே நம்ம அது விடுதலை இப்படின்னு எல்லாரும் அழுக வச்சுட்டார்ல. சின்ன வயசில் எதுக்குன்னே தெரியாமல் நல்லா தேட்டரில் வந்து அந்த படத்தை பார்த்து அவரை வீட்டு விட்டு தொடங்குறதுக்கு அழுதுட்டு இருந்திருப்போம். ஸோ அந்த மாதிரி அது எமோஷன் வரும்போது அது பயங்கரமாக பண்ணுவார் அந்த காம்பினேஷன் வந்து. அண்ட் அவரும் சத்யராஜ் சாரும் காம்பினேஷன் தான் எடுத்தோம் ஃபஸ்ட்டு. அதுவே நீங்கள் சொன்னீங்கல்ல சிலதெல்லாம் நமக்குன்னே எழுதி வச்ச மாதிரி நடக்கும்னு. கடைசியாக 2 பேரும் நடித்தது மிஸ்டர் பாரத். ஆமாம்ல, மிஸ்டர் பாரத்துக்கு அப்புறம் இப்போ தான் 2 பேர் நடிக்கிறாங்க. அந்த வருஷம் தான் பிறந்தேன் சார், 86. அந்த வருஷம் தான் பழைய விக்ரம் ரிலீஸ் ஆச்சு. சோ மெனி கனெக்ஷன்ஸ். இப்போ ஆனால் உங்களுக்கு எல்லாத்துலேயும் ஒரு ட்ரிவியா அமையுது. அது எனக்கே தெரியாமல் அது அமையிறது. இப்போ இந்த 50 years ஆஃப் ரஜினி சார் இது கூட 50 years ஆஃப் ரஜினி இல்லை, இதுவே ஒரு பெரிய இதில் ரஜினிகாந்த்ங்கிற ஒரு பெரிய ஒரு நடிகருடைய 50வது ஆண்டில் சார் அவரோட ஃபர்ஸ்ட் படம் வந்து 1975 ஆகஸ்ட் 10 சார்.
இது வந்து ஆகஸ்ட் 14 14. சார். ஸோ ஒரே மாதத்தில் ரிலீஸ் ஆகுது. எங்களுக்கு இதெல்லாம் தெரியாது, எனக்கு இது போன மாதம் தான் தெரியும். ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் அதுவே சில இதெல்லாம் அமைஞ்சது தான் சார். ஓகே. அது கமல் சார் சொல்லார், ஒரு விக்ரம் ஃபர்ஸ்ட் நாள் ஷூட் அப்போ ஏவிஎம்மில் எடுத்துகிட்டு இருந்தோம். நான் அந்த ஃப்ளோரில் நின்றுட்டு இருக்கும்போது அப்போ கமல் சார் வந்து பேசிட்டு இருக்கும்போது சொன்னார், ஓகே இது வந்து ப்ரொடக்ஷன் இந்த இடத்த சொன்னாங்களே, நீங்கள் சூஸ் பண்ணிங்களான்னு. நான் தான் சார் சூஸ் பண்ணேன், எனக்கு இந்த இடம் கரெக்டாக இருந்தது, சூஸ் பண்ணி என்ன சார் ஆச்சு. இல்லை 36 வருஷத்துக்கு முன்னாடி விக்ரம் ஆரம்பிக்கும் போது ஃபர்ஸ்ட் ஷாட் இதே இடம் இதே ஃப்ளோர்னாரு. அப்படியா? அது எல்லாமே யதார்த்தமாக வந்து உட்காந்து யதார்த்தமாக அமைஞ்சது தான். அவங்க சொல்லினா நமக்கு எப்படி தெரியும் சார்? ஆமாம்ல, நமக்கு அது பெரிய படம் தான் தெரியும். ஓகே. ஸோ அது வந்து யதார்த்தமாக அங்கேயே அமைஞ்சது. அமைஞ்சது தான். அங்கே தான் வந்து அந்த ராக்கெட் வச்சு ஃபஸ்ட் டைம் இப்படி காட்டுவாங்கல்ல, அந்த மிசைல் காமிப்பாங்களே, அந்த இடத்துல எடுத்த ஷாட்டில் தான் கமல் சார் இப்படி திரும்பி நின்று அந்த விண்டோக்கு பின்னாடி நின்றுருப்பார். அது ரெண்டும் ஒரே இடம், பட் டைம் லைன் தான் 36 இயர்ஸ் டிஃப்ரெண்ட். ஆக்சுவலாக சிக்மண்ட் ஃப்ராய்டு ஒரு விஷயம் சொல்கிறீங்க, பேசல ஞாபகம் வந்தது. எல்லாமே அதுவாக நடக்கிறதுலாம் இல்லை, ரேண்டமாக நடக்கிறது இல்லை, எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்குது, அதுக்கு ஒரு முன் தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டாக அமைகிறார் அப்படின்னா ஒத்த எண்ண அலைகள் உங்களுக்குள்ளே இருந்தால் தான் அவங்க ஃப்ரெண்டாகவே செட் ஆகும், இல்லாட்டி நீடிக்காது அப்படிம்பாங்க. அது மாதிரி இந்த நடக்கக்கூடிய சம்பவங்கள் இதெல்லாம் ஜஸ்ட் கோயின்சிடன்ஸ், நம்ம கடந்து போயிடுறோம். ஏதோ ஒன்று முன்னாலே முடிவெடுக்கப்பட்டதுடைய தொடர்ச்சி அது அப்படின்னு. உங்களுக்கு அந்த மாதிரி நம்பிக்கைகள்லாம் உண்டா? கண்டினியூஸாக இந்த மாதிரி ஏதோ நடந்துகிட்டே இருந்தால் அப்புறம் நம்பி தானே சார் ஆகணும். அந்த மாதிரி நம்ம தான் ரொம்ப அதுக்குள்ளே பெரிய தாட்ஸ் எல்லாம் இல்லை. பட் ஆனால் ஐ லவ் ஆல் தீஸ் கனெக்ஷன்ஸ். அங்கங்கே அது மாதிரி நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இது ஃபன் தானே சார். இது அவங்க வாயில் இதெல்லாம் சொல்லி கேட்கும்போது இட் வில் பி ஆல்வேஸ் ஃபன். எனக்கு அந்த இதுவுமே விக்ரம் ரிலீஸுமே பார்த்தீங்கன்னா அப்படி தான் 86 பிறந்த வருஷத்துல தான் விக்ரம் வந்து ஒரிஜினல் விக்ரம் வந்து மே 26 ரிலீஸ்னு நினைக்கிறேன். 36 இயர்ஸ் கழிச்சு நான் விக்ரம் பண்ணும்போது ஜூன் 3 ஒரு வார கேப்பில் 36 வருஷத்தை திருப்பி அதே படமாக இருந்தது. அப்போது அந்த எக்ஸாக்டாக நீங்கள் அது இது வந்து இது கோயின்சிடன்ஸை தாண்டி வேறு இது இருக்குல்ல சார், டாப் கன் மேவரிக், அது வந்து 36 வருஷத்துக்கு முன்னாடி விக்ரம் கூட ரிலீஸ் ஆச்சு. அது 36 இயர்ஸ் கழிச்சு விக்ரம் கூட முன்னாடி ரிலீஸ் ஆச்சு. என்ன கேது? ஆமாம் சார், மேவரிக் டாப் கன். அது இது கோயின்சிடன்ஸ் எல்லாம் இல்லை சார், இது ஏதோ சம்திங் ஏதோ கனெக்ஷன் இருந்திருக்குன்னு. ஆமாம், ஏதோ ஒரு லீடு இருக்குது அப்படின்னு சார். ஓகே, நீங்கள் எடுக்கிற படம் போகட்டும், நீங்கள் நடிக்கிற படம் அதை பற்றி ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிறீங்களே. இல்லை சார், அது அஃபிஷியலாக வந்தால் நல்லா இருக்கும்னு சார் நான் எதுவும் சொல்ல. நம்ம அந்த படத்தில் டைரக்டர் இல்லை, அந்த படத்தை முதல் தடவை நடிக்கிறோம். அண்ட் ஆல் தேங்க்ஸ் டு ஸ்ருதி அண்ட் டீம் தான் ஃபர்ஸ்ட் சொல்லணும். ஏன்னா அந்த இனிமேல் ஒரு சாங் தான் ஃபர்ஸ்ட் அப்பியரன்ஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் கேம். முன்னாடி மாஸ்டர்லாம் எல்லாம் அதில் பண்ணு, அதில் விஜயநாத் கேட்டதுக்காக அப்படி பண்ணதுலாம் இருந்தது. பட் ப்ராப்பராக அந்த கேம் முன்னாடி ஓகே பரவாயில்ல ஏதாவது பண்ணலாமாங்கிற அந்த ஒரு தைரியம் வர வச்சது வந்து அந்த அவங்களோட டீம் மூலிமா தான். அண்ட் அப்போலேருந்து இது ஒரு 2-3 இயர்ஸாக இந்த டாக் இருந்துட்டு தான் இருந்தது பண்ணலான்னு. அப்புறம் அன்பரி மாஸ்டரோட டைரக்ஷனில் பண்ணுறதா இருந்தது. ஆக்சுவலாக அது ஃபேக்ட் தானே. நீங்களும் அனிருத்தும் சேர்ந்து அன்பரி அப்படி தான் அவங்க எழுதினாங்க, ஒரு கதை ஒன்று எழுதி வச்சுருந்தாங்க. அதாவது ஒர்க் ஆகலை, சண்டைக்கு சம்மந்தம் இல்லாத 2 பாடி வேணும்னு முடிவு பண்ணி வச்சுருந்தாங்க. அது நானும் அவனும் அநியமாக இருந்தோம். அதுக்கப்புறம் அது பண்ணலான்னு யோசிச்சு வந்து இது டைம் லைன் தான் சார். இவ்வளோ ப்ரெஷர் இருக்கும்போது எப்படி போக முடியும், அதுக்குன்னு ஒரு டெடிகேஷன் வேணும். அது 2 பேருமே பிஸியான அதில் ஒன்றும் சார். அண்ட் ரெண்டாவது அதுக்கு ப்ராப்பராக ஒரு டெடிகேஷன் வேணும் சார். எல்லா ஆக்டர்ஸும் அப்படி ஈஸியாக என்ன வேணால் பண்ணிட முடியும்னா யார் வேணால் நடிக்கணும் எல்லாமே. அதுக்கு இது இல்லையா, அதுக்குன்னு ஒரு டெடிகேஷன் இருக்குல்ல. ஸோ அதனால் அது அந்த ஐடியா நடக்காமல் இருந்தது. அண்ட் லக்கிலி அவங்க கமல் சாரோட ஒரு படம் டைரக்ட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த டைம்லைன் டிஸ்டர்ப் பண்ணல. அப்புறம் மறுபடியும் அப்பப்போ யாரோ ஒருத்தர் வந்து ஏதோ ஒரு கதைகள் ஒன்று வந்து சொல்லுவாங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் தட்டி கழிச்சிட்டே தான் இருந்தேன். அப்புறம் அருண் பிகேம் வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆஃப் மீ. அருண் மாதேஷ் முதல்ல ஃப்ரெண்டா இல்லை இடைப்பட்ட காலத்தில்? நாங்கள் படங்கள் முடிஞ்சு பேசினது உண்டு. அவன் படம் பார்த்துட்டு மச்சம் படம் எப்படி இருந்தது, இதெல்லாம் நான் லைக் பண்ணேன், இந்த ஸ்டண்டில் லைக் பண்ணேன்னு சொல்லுவான். நான் பார்த்துட்டு அவன் வாட் இஸ் த ரீசன் பிஹைண்ட் டூயிங் ஆல் திஸ் பிளாக் அண்ட் ஒயிட், இந்த கலர் ஃபார்ம் இல்லாமல் பண்ணுறது, இந்த மாதிரி தெரிஞ்சது உன்னோட கிராஃப்டை பற்றி பேசிகிட்டு இருந்திருக்கோம், அவ்வளோதான். அப்புறம் ராம் சார் பர்த்டே பார்ட்டி அப்போ மீட் பண்ணும்போது நிறையா பேசிகிட்டு இருந்தோம். அப்போ கேட்டான், இந்த மாதிரி உனக்கு நடிக்கிறதுக்கு ஆசை இருக்காடான்னு. ஆசைன்னு இல்லைனா, பட் ஆனால் ஏதாவது ஆக்ஷன் ஃபிலிம் தான் பண்ணி பார்க்கலான்னு ஒரு இது இருந்தது. பட் எக்ஸாக்டாக அது எவ்வளோ தூரம் பண்ண முடியும் என்ன எதுன்னு தெரிலன்னு சொல்லும்போது அப்போ வந்து அவன் வாஸ் டூயிங் ஒர்க்கிங் வித் இளையராஜா பயோபிக், தனுஷாரோட அந்த படம் பண்ணிட்டு இருந்தான். அப்புறம் ஃபார் சம் ரீசன்ஸ் அது கொஞ்சம் தள்ளி போகுதுன்னு தெரிஞ்சோன்னா இந்த மாதிரி தள்ளி போதா, கொஞ்சம் தள்ளி போகும். தட்ஸ் வாட் ஐ ஹர்ட். கொஞ்சம் தள்ளி போகுது, ஏன்னா தே ஹாவ் தேர் ஓன் ரீசன்ஸ். அதனால் அது இது கேட்கல. அப்புறம் சொன்னால் இல்லை மச்சான் டைம் இருக்கா என்னன்னு தெரியலடா, நான் இருந்தால் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி எதுவும் சொல்லிட்டு விட்டேன். அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது கைதி வந்து போகிறதுக்குள்ளே இது முடிச்சோன்னே
இதில் நான் சொன்னேன்ல உங்களுக்கு ஒரு 5 மாதம் முன்னாடியே அந்த படம் முடிஞ்சு நிறைய யோசிக்க டைம் இருந்தது. அண்ட் நானும் கொஞ்சம் வெளியூர்லாம் போய் ஃபுக்கெட்லாம் போயிட்டு ஒரு 2 months இதெல்லாம் பண்ண முடிஞ்சது, கொஞ்சம் பாடி ரெக்கவர் பண்ணுறதுக்கெல்லாம். இப்போ ஒரு 2 months நீங்கள் புக்கெட்டில் இருந்தீங்க இல்லையா? கொஞ்சம் ஃபுக்கெட்டில். ஆக்சுவலாக என்ன பாடி மார்ஷியல் ஆர்ட்ஸ்க்காக போனீங்களா இல்லை சார், இல்லை பாடி ஃபிட்னஸ்க்காக போனீங்களா? ரெண்டும் தான். அது அப்படி போனது அது அருணோட படத்துக்காக அவன் கேட்டு நான் கொஞ்சம் ஒல்லியாக வந்தேன். இந்த ப்ராசஸ் இன்னும் ஒல்லியாகணும். ஸோ அதுக்கு முன்னாடி அப்புறம் கரெக்டாக ஒரு கைதி மூவாருக்கு இன்னொரு 8 மாதம் டைம் இருக்குது எனக்கு. அப்புறம் நான் மறுபடியும் அருண் கூப்பிட்டு தான் சொன்னேன், வச்சு நீ வா ஒரு நிமிஷம் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்தோடனே ஹி நரேட்டட் மீ த ஸ்டோரி. இமிடியட்லி லைக் தட். பட் ஆனால் நான் சொல்லிட்டேன் கிளியராக வந்து தான், எனக்கு தெரியல செட்டுக்கு போய் என்ன போகுதுன்னு எனக்கு தெரியல, எதுக்கும் ஒரு தடவை ஒரு டெஸ்ட் ஷூட் ஒன்று பண்ணி பார்த்துக்கோ, ஒரு சீன் மட்டும் வேணால் ஷூட் பண்ணலாம், அதுக்கப்புறமா உனக்கு இன்னும் ஐடியா இருந்ததுன்னா அந்த படம் பண்ணலாம், அந்த மாதிரி பேசியிருந்தேன். பட் ஹி இஸ் ரியலி கன்வின்ஸ்ட் வித் மீ. அவன் சொல்லி தான் சேவ் பண்ணாமல் அந்த படத்துக்காக வச்சுருக்கேன். அண்ட் ஐ திங்க் த ப்ரொடக்ஷன் கம்பெனி வில் அனௌன்ஸ் இட் அது கொஞ்ச நாளில். இதுதான் எனக்கு பேசிக்காக அது ஒரு பிரேக்காக பார்க்குறேன்னா. அது எனக்கு ஒரு ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு கற்றுக்கிற ஏரியாவாக பார்க்குறேன். இப்போது கைதி ஆல்மோஸ்ட் 7வது படம் ஆகிடுச்சு. 7 படம் போகிறதுக்கு முன்னாடி திரும்பி நம்மளே ஏதாவது ரீஇன்வென்ட் பண்ணி பார்த்துக்கிற மாதிரி ஒரு இது இருக்கும்போது இன்னொரு செட்டுக்கு போனால் அது அமையும். எப்பவுமே நான் வேறு ஏதாவது செட்டுக்கு போனால் உட்காந்து அப்சர்வ் பண்ணி பார்க்க முடியும். பட் ஆனால் அவங்களை டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு வந்துடுவேன். இப்போ இதில் அது இல்லை, நம்ம போய் ப்ராப்பராக வேறு டைரக்ட் பண்ணுறப்ப அந்த ஒர்க் எப்படி இருக்குன்னு, அந்த டீம் எப்படி வேலை செய்யுதுன்னு ஏதாவது ஒன்று பார்க்க முடியும். அப்சர்வேஷன். அண்ட் பேசிக்லி இப்போ அந்த படம் நடக்கிறதுக்கு ஒரு 2 months முன்னாடிலேருந்து கொஞ்சம் டிசிப்ளின்டாக இருக்கணும். லைக் நம்ம பாடி பார்த்துக்கணும், பராமரிக்கணும். இப்போ அதெல்லாம் இல்லைன்னா என்ன பண்ணுவோம்னா ஒரு மாதம் எங்கேயாவது போய் வெக்கேஷனுங்கிற பேரில் ஒரு படம் முடிஞ்சோன்னு ஜாலியாக ஃபன்னாக இருந்துட்டு வரலாம். இப்போ அதுக்கு பதிலாக இன்னொரு டீமில் போய் வேலை பார்க்கலாம், அது கொஞ்சம் டிசிப்ளின்டாக வச்சுக்கலாம். ஸோ இதெல்லாம் தான் ஐடியாவாக இருந்ததே தவிர மற்றபடி எனக்கு ஏன்னா அப்படி ஒரு ஏதாச்சும் இருந்ததுன்னா நானே எனக்கு எதாவது எழுதி பண்ணியிருப்பேங்க சார். அப்படி எனக்கு நடிக்கணுங்கிற அர்ஜெலாம் ஒன்றும் இல்லை. ஒருவேளை இனிமேல் அந்த அந்த ஆல்பம் உங்களுக்கு வந்து ஓகே நடிச்சு தான் பார்க்கலாம்னு ஒரு க்யூரியாசிட்டியை பில்ட் பண்ணிச்சா? இல்லை சார், எனக்கு அது நான் அந்த ஆல்பம் பார்க்குறது கூட எனக்கு தைரியம் கிடையாது. அது முடிச்சோன்னே அது வந்து ப்ராப்பர்லி ஃபார் RKFI கம்பெனி, கமல் சார், ஸ்ருதி. அதனால் ஐ கான்ட் சே நோ டு கம். நான் ஃபஸ்ட்டு சிரிச்சுட்டு தான் இருந்தேன். நான் என்ன நினச்சேன்னா முதல் நாள் என்ன அனுப்பிடுவாங்க சாயங்காலம், இது இந்த பாட்டு விளங்காதுன்னு அனுப்பிடுவாங்கன்னு நினச்சி தான் நான் போனேன். பட் எனக்கு தெரியல அந்த கம்ஃபர்ட் ஜோனில் பண்ண முடியும். பிகாஸ் தேர் ஆல் வெரி ஃப்ரெண்ட்லி. அதனால் எனக்கு அது ஒரு மாதிரி டைம் பாஸ் மாதிரி ஜாலியாக இருந்தது. 3 நாள் போயிட்டு பண்ணிட்டு வந்தோம். என்ன எனக்கு இதுன்னா உள்ளே டஃப் அதான் சார், இந்த ரொமான்ஸ் பண்ணி நடிக்கிறது. அது நம்ம முந்தி வந்து வேறு தொலையாது. அதனால அதை பண்ணிட்டதால இது ஈஸி மாதிரி தோணுச்சு. இது அருணோட படத்தில் உங்களுக்கு என்ன மாதிரியான படம்? இட்ஸ் கேங்ஸ்டர் ஃபிலிம். இட்ஸ் கேங்ஸ்டர் ஃபிலிம். இருக்கிறதும் கேங்ஸ்டர் ஃபிலிம், நடிக்கிறதும் கேங்ஸ்டர் ஃபிலிம். சாரி, நான் வேறு என்ன சார் பண்ண முடியும்? எனக்கு அது பிடிச்சிருக்கு, அதனால் அது பண்ணணும்னு பார்த்தேன். உங்களுக்கு வேறு மாதிரி ஒரு பிளாட்டில் படம் பண்ணணுங்கிற இன்ட்ரெஸ்ட்லாம் பெருசாக எதுவும் இல்லையா சார்? இருந்து எதுவுமே அப்படி பண்ண முடியாமல் போயிடுச்சு சார். இப்போ இரும்கை மாயாவி வந்து அப்படி ஒரு படம் தான். அண்ட் அது பண்ணால் இந்த கலர்ஸ் எல்லாமே டோட்டலாக மாறும். பட் ஆனால் அதில் குட்டி சிக்கல் இருக்குது. இப்போ எல்லாரும் என்ன நினச்சிருக்காங்கன்னா நான் வந்து அதுதான் வந்து ஆமீர் கான் சார் கூட பண்ணுறேன், சூர்யா சாருக்கு சொல்லிட்டு பண்ணாமல் விட்டேன். அது அப்படி இல்லை சார். நான் 10 வருஷம் முன்னாடி எழுதின கதை அது. இப்போ பிச்சு ரீசெண்டாக வந்து ஒரு 5-6 படங்களில் நிறையா விஷயங்கள் அந்த கதையில் இருந்ததெல்லாம் போயிடுச்சு. முக்கியமான விஷயங்கள் எல்லாம் இப்போ நான் அதையெல்லாம் அவாய்ட் பண்ணி தான் எழுதணும். இப்போ நான் அதெல்லாம் அவாய்ட் பண்ணி எழுதுனா அது இரும்கை மாயாவியாகவே இல்லை, வேற ஒரு புது கதையாக இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் அந்த ஃபேக்டர் அது மாத்திருக்கு. பட் எனக்குமே வந்து அந்த படம் பயங்கரமான ஆக்ஷன் படம் தான். பட் ஆனால் அதில் நீங்கள் கேட்ட அந்த இது இருக்கும், இந்த கேங்ஸ்டர் ஜான்ரா தாண்டி வேற ஒரு இடத்துல இருக்கும். ஒரு நீங்கள் நடிக்கிற படத்தை சொல்கிறேன். இன்னும் சார் இது இரும்கை மாயாவியோட ஸ்டோரி சொல்கிறேன். அண்ட் அப்புறம் ரஜினி சாருக்கு இப்போ ஃபஸ்ட்டு கூலிக்கு முன்னாடி சொன்ன கதையுமே வந்து நான் அப்படி தான் நினச்சேன். அது ஒரு ஃபேண்டசி ஃபிலிம். அதில் ரஜினி சார் வில்லன், ப்ராப்பர் வில்லன். ரொம்ப நாள் ஆச்சு அப்படி பார்த்துன்னு சொல்லி அப்படி தான் இது இருந்தது. அப்புறம் அதுவும் நடக்கலை, அதுவும் வேரியஸ் ரீசன்ஸ்னால நடக்கலை. அதுக்கப்புறமா தான் கூலி பண்ணுற மாதிரி அமைந்தது. எனக்குமே அந்த கலர் மாற்றணும், வேற ஒரு படம் பண்ணணும்னு இருக்குது சார். அது எப்போன்னு தெரியல. ஒருவேளை அது கொஞ்சம் ரிஸ்க்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை சார், ரிஸ்க்லாம் இல்லை சார். அது ஒர்க் ஆகும், அந்த கதை அது ஒர்க் ஆகும். கமலா லோகேஷ் இப்படி ஒரு படம் அப்படி கூட போகலாம். அப்படி கூட நம்ம ஒரு அந்த பிளாட்டை தூக்கி அப்படியே அர்பன்லேருந்து ரூரலுக்குள்ள தூக்கி நம்ம இப்போ வந்து லோகேஷ் கனகராஜை வைக்கிறோம். இதே ஒரு கேங்ஸ்டர் மூவி இல்லை ஒரு ஆக்ஷன் மூவின்னு வச்சு போனதுங்களேன், இங்கே கன்னு அது இது எக்கச்சக்கமாக இருக்குது. அங்கே அந்த சூழலை எப்படி படமாக்குங்க? அருவாலாம் எடுக்கக்கூடாது, வேற மாதிரி ஒரு ஆக்ஷன் பண்ணணும்னா ஒரு ரூரல் ஏரியாக்குள்ள பண்ணலாம் சார். சுப்பிரமணியபுரம் மாதிரி ஏதோ ஒன்று இடம் இல்லை, ஏதோ ஒரு ரியல் இன்சிடென்ட் வச்சு பண்ணால் ஈஸியாக பண்ணலாம் சார். எனக்கு வந்து இந்த இடம் வந்து ஒரு பிரச்சனையாகவே இருந்தது கிடையாது சார். நான் கிரியேட் பண்ணுற வேர்ல்டு எதுவுமே அந்த மாதிரி இருந்தது கிடையாது. இப்போ இந்த ஹார்பருங்கிற வேர்ல்டுமே எனக்கு ரொம்ப புதுசு தான். அதை ஒண்டி இருக்குது சார். பழக்கம் இல்லாத இடம் தான். அப்படி பார்த்தது கூட கிடையாது. நம்ம ஏதாவது லொக்கேஷன் போனால் பார்த்தா உண்டு, அவ்வளோதான். இப்போ அதில் கதைக்கிழமை மாத்திரம்னு சொல்லும்போது அங்கே என்னென்னலாம் நடக்கும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம உள்ளே போய் தேடும்போதே நம்ம அதுக்கு அடாப்ட் ஆகிடுவோம்.
ஸோ அப்போ நம்ம அங்கே ஒரு கதை பண்ணிட முடியும். ஸோ அப்போது ரூரலில் பண்ணுற மாதிரி இருந்தாலும் அதுதான் இருக்கும். நான் இப்போ இந்த ரீசெண்டாக ஒரு 6-7 மந்த்ஸாக இப்போது கொஞ்சம் நிறைய நாள் தனியாக வெளியிலாம் போய் கொஞ்சம் யோசிச்சதுனால நான் யோசிச்சுக்கிறது வந்து சமம் ஒன் டு டைரக்ட் காப் ஃபிலிம். ரொம்ப நாள் ஆச்சு தமிழ் ஒரு போலீஸ் ஃபிலிம் வந்து, நான் சொல்கிற போலீஸ் ஃபிலிம் வந்து காக்க மாதிரியும் வேட்டையாடு விளையாடு மாதிரியும் ஒரு 10 வருஷத்துக்கு ஒரு பயங்கரமான ஒரு போலீஸ் ஃபிலிம், சாமி ஆகட்டும் அந்த மாதிரி ஒரு படம் வருது சார். அப்படி ஒரு கேரக்டர், ஒரு போலீஸ் கேரக்டர் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. நான் இப்போ எனக்கு ஒரு இவன சான்ஸ் ஐ டூ டைரக்ட் காப் ஃபிலிம். ஒரு காப் ஃபிலிம் எனக்கு ஒரு இன்சிடென்ட் ஒன்று கிடச்சிது, ஒரு காப் பேஸ் பண்ணி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது, ஒரு ரியல் லைஃப் நடந்தது. அதை எவனா அடாப்ட்டுங்கிற மாதிரி தோணுச்சு. ப்ராப்ளி தட் மேட் சேஞ்ச் தி கலர் ஆஃப் மை ஃபிலிம்ஸ். பட் ஸ்டில் இட் வில் பி an action film சார் எண்ட் ஆஃப் தி. அது பட் ஆனால் இந்த பிளாட் வேற மாதிரி இருக்கும். காப் ஸ்டோரி பை லோகேஷ் கனகராஜ் சார் அது பண்ணணும்னு எனக்கு ஒரு ஆசையாக இருக்குது. ஏன்னா அது காக்காக்க வரும்போது கௌதம் சார் ஒன்று பண்ணார்ல சார், எல்லாரையும் ஒரு நிமிஷம் ஆமாம் ரொம்ப நாள் கழிச்சு அப்படி ஒரு காப் ஃபாலோ வந்து முன்னாடி வந்து அது கடமை கண்ணியம் கட்டுப்பாடில் வந்திருக்கும். வால்டர் வெற்றிவேல் வந்திருக்கும். கேப்டன் அது மாநகர காவல். மாநகர காவல். எஸ் சார். அந்த மாதிரி அந்த ஜோனில் ஒரு ஸ்ட்ரைட் காப் ஃபிலிம் ஒன்று பண்ணணும்னு. ஓகே, அது வந்து எல்சிவிக்குள்ள வர இல்லை சார், அது இல்லை, தனியாக ப்ராப்பர். இப்போ இது கூலி வந்து எல்சிவிக்குள்ள இல்லைன்னு முதலே சொல்லிட்டீங்க. ஆனால் இதுக்கு சீக்வல் இப்போ நீங்கள் ப்ரீக்வலும் பண்ணுறீங்க. இப்போ கைதிக்கு ப்ரீக்வலாக சாப்டர் 0 அப்படின்னு ஒன்று பண்ணியிருக்கீங்கல்ல சார்? அது வந்து ஒரு மாஸ்டர் கிளாஸ்ன்னு சொல்லிட்டு இப்போ நெல்சனோட ரிலீஸ் ஆயிருக்கு. ஆமாம், அது வந்து அப்போ பண்ணது. அப்போ ஒரு அந்த மாஸ்டர் கிளாஸில் வந்து எப்படி நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்கன்னு காட்டுறதுக்கு ஒரு சீன் ஒன்று ஷூட் பண்ண ப்ராக்டிஸ் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஓகே, சரி எல்லாரும் உழைப்பு போட போகிறோம், அது எதுக்கு ஒய் நாட் சீன் ஐ டூ ஷார்ட் ஃபிலிம்னு சொல்லிட்டு ஒரே நாள் காலையில் ஆரம்பித்து அன்றைக்கி ஈவினிங்குள்ளே எடுத்தது தான் அந்த ஃபிலிம். அது ஆர்ஜின்னு சொல்லிட்டு. அதை எங்கே ஆரம்பிச்சது இந்த எல்சியூஎல்னு, அது ஆக்சுவலி இந்த விஸ்காம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அப்கமிங் ஃபிலிம் மேக்கர்ஸ்க்கு வந்து ஹவு டு ஹேண்டில் டெக்னிக்காலிட்டிஸுங்கிறதுக்காக ஒரு மாஸ்டர் கிளாஸ் பண்ணது. அதை எடுக்கிறது எல்லாத்தையும் அவங்க பார்த்துருவாங்க. என்ன எடுத்தாங்கங்கிறது வந்து ரிலீஸ் அஸ் செப்பரேட் ஷார்ட் ஃபிலிம்னு. எனக்கு அந்த ஐடியா ரொம்ப பிடிச்சிருந்தது. என்ன ஆயிடுச்சுன்னா அது பண்ணிட்டோம், கொடுத்தோம், முடிஞ்சிச்சு. இப்போ அதுக்கு கொஞ்சம் விஎஃப்எக்ஸ் எஸ்எஃப்எக்ஸ் அண்ட் மற்ற இதெல்லாம் இருக்கும்போது என்ன ஆயிடுச்சுன்னா கரெக்டாக நான் கூலிக்குள்ளே போயிட்டேன். ஸோ அதை வந்து அப்படியே அதே இடத்துல வச்ச மாதிரி இருக்குது. இப்போ இந்த கூலி ரிலீஸ் பண்ணி முடித்தோடனே இமீடியட் வேலை வந்து அதுதான் இருக்கும் சார். ப்ராபப்ளி அதுவே கைதி எல்லா கனெக்ஷனும் இருக்கும் சார். அதில் கைதி விக்ரம் எல்லா கனெக்ஷனும் வரும் அந்த சின்ன ஷார்ட் ஃபிலிமில், குட்டி டைம்லைனில். அது ஒரு ஃபன் ஃபிலிம் தான். அதுவுமே எனக்கு ஆடியன்ஸ் கிட்டேருந்து என்ன ஃபீட்பேக் வருதுங்கிற எதிர்பார்க்கணுன்னு இருக்கேன். ஏன்னா அந்த மாதிரி ஒரு அட்டம்ப்ட் அந்த ஒரு ஷார்ட் ஃபிலிமில் வந்து ஒரு 10 மினிட்ஸ் ஷார்ட் ஃபிலிம்னாலும் எல்லா ப்ரொஃபஷனல்ஸும் ஒன்றா வேலை பார்த்துருப்போம். அனி மியூசிக், அன்பரி ஸ்டண்ட், என் டைரக்ஷன், ஃபிலோட, அது வந்து ஒரு பெரிய படத்துக்கு வேலை செய்கிறவங்க எல்லாருமே ஒரு 10 மினிட் ஃபிலிமில் ஒரு நாள் வேலை செஞ்ச ஒரு படம் அது. ஸோ அது ஃபீட்பேக் என்ன வருதுன்னு ஆடியன்ஸுக்கு வந்து பார்க்கணுன்னு இருக்கேன். ஏன்னா அது எவ்வளோ தூரம் ஃபீட்பேக் இருக்கோ வில் ட்ரை சம்திங் லைக் திஸ் அப்பப்போ. ஓகே, அது கொஞ்சம் நல்லாவும் இருக்கும். அவருக்கு இந்த மாதிரி நம்ம ஒரு கதையில் சொல்ல முடியாத ஒரு பாயிண்ட்டை நீங்கள் ஒரு ஸ்பின் ஆஃப் மாதிரி ஒரு இடத்துல சொல்கிறதுக்கு நமக்கு சான்ஸ் கிடைக்குது அப்படின்னா அது நம்ம ஏன் பண்ணக்கூடாது? எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பார்க்குறது தானே சார். இப்படி நிறைய ட்ரை பண்ணீங்க. ஒரு இன்ஸ்பிரேஷன் அல்லது அடாப்டேஷன் இல்லை ஸ்பின் ஆஃப், இப்படி பல இது இருக்குல்ல. இதை நீங்கள் எப்படி டிஃபைன் பண்ணீங்க? நீங்கள் ஸ்பின் ஆஃபும் பண்ணியிருக்கீங்க, அடாப்டேஷன் அப்படிங்கிறதும் இருக்குது, இன்ஸ்பிரேஷன் அப்படிங்கிறதும் இருக்குது. ஓகே, இது மூணு நீங்கள் எப்படி டிஃபைன் பண்ணுவீங்க? சார் எனக்கு இந்த இது ஸ்பின் ஆஃப் இஸ் சம்திங் லைக் நம்ம முன்னாடி நிறைய ஹாலிவுட் படங்களில் பார்த்துருப்போம். ஒரு படத்தில் வர அந்த கேரக்டர் மட்டும் எடுத்து இப்போ பிரேக்கிங் பேட் உலகத்துக்கே தெரியும். அதில் வர ஒரு கேரக்டரை மட்டும் தனியாக எடுத்து பெட்டர் கால் சால்னு ஒரு தனி வெப் சீரிஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த கேரக்டர் ரொம்ப பிடிச்சி போச்சுன்னா அந்த கேரக்டரோட ஸ்பின் ஆஃபில் தனியாக வந்து பண்ணி நான் அது வந்து இந்த தமிழ் சாரோட படம் பண்ணால் நான் ஆரம்பிக்கும் போது இந்த டாக் வந்து நான் வந்து மைக்கேல் மன காமராஜனில் வர மைக்கேல் கேரக்டர் மட்டும் எடுத்து பண்ணிட்டு இருந்தேன். படத்து பேரே மைக்கேல்னு வச்சு அதே கேரக்டர், அதே ஹேர் ஸ்டைல், அவரும் சந்தானம் பாரதி சாரும் இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ கல்லணம் ரெடிஸ் இருந்தவங்க இப்போ டிஜிட்டல் இந்தியா வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னு ஒரு ஐடியா வச்சு ஒன்று பண்ணிட்டு இருந்தோம். பட் அது பத்தில் அந்த ஐடியாவே மட்டுமே போதுமானதாக இல்லை. ப்ராபப்ளி ஒரு ஷார்ட் ஃபிலிம்க்கான ஒர்க் ஆகலாம். நானும் கமல் சாரும் சேரும்போது அந்த ஐடியா பத்தில் இட் ஹஸ் டு பி லைக் சம்திங் ஹியூஜ்னு வரும்போது தான் அப்புறம் அந்த ஐடியா பண்ணுவோம். ஸோ அதான் ஸ்பின் ஆஃப்கான ஐடியா. எனக்கு பேசிக்காக எங்கன்னா சார் எல்லா ஹாலிவுட் படத்துலையும் பார்த்தீங்கன்னா இந்த ஈஸ்டர் எக்னு சொல்லுவாங்க. சில விஷயங்களை வந்து மறைச்சி வச்சுருப்பாங்க. நீங்கள் நல்லா நோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதாவது அது வந்து ஒரு ஃபேன் தியரி மாதிரி தான். அது உங்களுக்கு நீங்கள் ரொம்ப ஃபாலோ பண்ணி பார்க்குறவங்களோட டைரக்டர் வந்து ஒரு இடத்துல எங்கேயாவது ஒரு ஈஸ்டர் எக் ஒன்று ஒழிச்சு வச்சு, நீங்களே நிறைய ஒழிச்சு வச்சு தான் இருக்கீங்க லைட்டாக சார். அங்கே எங்கே ஒழிச்சு வச்சுருக்கீங்களா? இதை வந்து இங்கே ஒருத்தர் பண்ணிட்டு இருந்தார் நான் படம் பண்ண ஆரம்பிக்கும் போது. அவர் பேர் வந்து தியாகராஜன் குமார் ராஜான்னு. தியாகராஜன் குமார். ஆமாம், அவர் மட்டும் எப்படி இருக்கும்? ஆமாம், நீங்கள் நல்லா நோட் பண்ணிங்கன்னா அவர் வந்து ஓரம்போ படத்துக்கு புஷ்கர் காயத்ரி மேம் அக்கா அவங்க 2 பேரும் டைரக்ட் பண்ணும்போது அதில் டைலாக் எழுதியிருப்பார். அதில் வந்து இந்த ஆர்யா சாரோட அந்த ஆட்டோ வந்து இந்த சன் ஆஃப் கன் பிகில்னு நினைக்கிறேன். அந்த ஆட்டோ ரேஸ்லாம் போயிட்டுருக்கும். அந்த படம்லாம் முடிச்சதுக்கப்புறம் இவர் டைரக்ட் பண்ணும்போது, ஆரண்யகாண்டம் டைரக்ட் பண்ணும்போது அந்த சுப்பு கேரக்டர் இவங்க நடந்து போகும்போது முன்னாடி போகும்போது
டக்குன்னு 2 ஆட்டோ கிராஸ் ஆகும். இவர் தடுத்துடுவார், அந்த ரவிகிருஷ்ணா அவர் தடுத்துட்டு, நல்ல வேலை நான் இல்லைன்னு என்ன இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு கட் ஷாட் வந்து ஆட்டோக்கு தூரத்தில் ஷாட் வச்சிருக்கோம். அந்த ஆட்டோ பின்னாடி பார்த்தீங்கன்னா சன் ஆஃப் கன் பிகில்னு போயிட்டுருக்கும். அது என்னென்னா அதோட இது அந்த படத்தோட ஒரு ஷாட் வந்து இதில் போயிருக்கும், அந்த டைம் லைனில் நடந்த மாதிரி. அவ்வளோதான் அவர் யூஸ் பண்ணியிருப்பார். வை நாட் மேக் திஸ் இன்டூ ஃபிலிம்ங்கிறத நான் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. இந்த கிராஸ் ஓவருக்கு ஒரு சின்ன செகண்டில் வர ஃப்ரேமுக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அவ்வளோ அது நிறைய வேலை இருக்குது அதுக்கு பின்னாடி. அது ஈஸியாக பண்ணிட முடியும். பட் ஆனால் ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்கு அந்த டைம் லைன் இது எல்லாத்தையும் இது ஏன் வை நாட் டூ இட் இன் ஃபிலிம்ஸ்னு சொல்லும்போது இப்போ அதுவே ஒரு தொடர்ச்சி ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் கைதி முடிச்சு கைதி, விக்ரம், லியோ அண்ட் ஆர் கம்ப்ளீட்லி கனெக்டட். இப்போ அடுத்து கைதி 2க்குள்ள நான் உள்ளே போகும்போது இந்த கேரக்டர்ஸ் எல்லாரும் உள்ளே வருவாங்க. பட் கைதி 2க்குள்ள இப்போ இந்த 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 எல்சியூக்குள்ள கைதி 2 இருக்கு இல்லையா? அப்போ இதுக்குள்ள எதெல்லாம் வரும் இப்போ? எல்லாமே வரும் சார். அது எல்லாமே வரும்னா கைதி, விக்ரம், லியோ இதில் இருக்க கேரக்டர்ஸ் எல்லாமே நீ அடுத்து நான் பண்ண போகிற யூனிவர்ஸ்குள்ளே பண்ண போகிற படங்கள்ல வரும். ஸோ அதில் இமீடியட் நெக்ஸ்ட் ஃபிலிம் வந்து கைதி 2 தான். கைதி 2. ஸோ இந்த 3 இதுக்குள்ளே இருக்கும். அப்வியஸாக இருக்கும். இதில் என்ன நான் கைதி 2 இன்டர்வியூக்கு இப்போயே கேட்கணும் மாட்டிருக்கேன் நிறைய. அப்போ அதில் எவ்வளோ ஸ்டார் காஸ்ட் இருக்கும்? அப்போது நிறைய பேர் இருப்பாங்க சார், நிறைய இருக்கணும். அது கதை சொல்லணும்ல, அது நிறைய பண்ண வேண்டியது. அதனால தான் நான் ரொம்ப தெளிவாக கூலி வந்து நாட் பார்ட் ஆஃப் எல்சியூன்னு சொல்கிறேன். ஏன்னா இதுக்கு அடுத்து வரப்போகிற படங்களில் எல்சியூக்கான இனிமேல் தான் பில்லர்ஸே இருக்குது வரப்போகிறதுல. எனக்கு அந்த அதுலேருந்து இது நீங்கள் தனியாக உருவிக்கிறீங்க. கூலி தனி தான். இப்போ நான் கூலிக்கு சீக்குவல் இருக்கா? இல்லை சார், அது நானும் ரஜினி சார் பேசிட்டு இருக்கோம் இதான் என்ன பண்ணலான்னு சொல்லி. தெரியல சார், ஜாயினிங் அகேன் வில் டூ சம் அதர் திங். எதுக்கு பண்ணதே திருப்பி பண்ணணும், லெட் பி ஒன் யூனிவர்ஸ். அதுல என்ன நடக்குது மட்டும் இருந்துட்டு போட்டோம், எல்லாத்தையுமே அப்படியே இழுத்துட்டு இருக்க வேணாங்கிறனால இட்ஸ் அ ஸ்டாண்டர்ட் ஒன் ஃபிலிம். இட் வில் ஸ்டார்ட் அண்ட் இட் வில் எண்ட் ஹியர் இட்செல்ஃப். இது முடியுது, அதாவது இரண்டாம் பாகம் அப்படிலாம் அதில் ஒன்று என்ன பண்ணலாம். பட் ஆனால் எனக்கு தெரிஞ்சு இது இப்படி அழகாக. ஆனால் இப்போ நீங்கள் பேசும்போது கேஷுவலான்னு சொன்னது பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு, ப்ராபப்ளி ரஜினி சாரோட மேபி கைதியெல்லாம் முடிச்ச பிறகு இன்னொரு படத்துக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கா? வை நாட் சார். நான் ரஜினி சார் கூப்பிட்டாருன்னா கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும். அவருக்கு எனக்கு பயங்கர ஆசை இருக்குது அவரோட பண்ணணுன்னு. அவரும் படம் பார்த்ததுக்கப்புறம் லைக் இன்னொரு படம் பண்ணணும் நம்ம 2 பேரும் பேசியிருக்கோம். ஸோ அதனால் எப்போ நடக்கும்போது என்ன சொல்லுங்கள், காதலே வெளில படம் பார்த்துட்டு அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சார். அவர் இன்னொரு படம் பண்ணலாங்கிறதும் பேசியிருக்கோம். பட் ஆனால் அந்த டைம் லைன்லாம் என்ன இதெல்லாம் தெரில. ஐ ஆல்சோ வாண்ட் டு ஒர்க் வித் ஹி ஆல்சோ வாண்ட்ஸ் டு ஒர்க் வித் மீ. அது எப்போ நடக்குதுங்கிறது அப்புறமா பார்த்துலாம். அண்ட் டு ஆன்சர் கொஸ்டின், அந்த கைதி 2 வருதுன்னு சொன்னாங்க சார். அது வந்து இப்போ 4th இன்ஸ்டால்மெண்ட். அதுக்குள்ளே பென்ஸ்னு ஒரு படம் இருக்குது, அது என்னோட ப்ரொடக்ஷனில் இருக்குது. நான் பாக்யராஜ் கண்ணன் டைரக்ட் பண்ணுறாங்க. நான் என்னோட ஒரு லைன் மட்டும் கொடுத்தேன். ஹி ஹஸ் டெவலப் பியூட்டிஃபுல்லி அண்ட் ஹீ இஸ் டைரக்டிங் இட். இப்போ அது கிளிக் ஆகிடுச்சுன்னா தட் வில் பி தி 4th இன்ஸ்டால்மெண்ட் இன் எல்சிஓ, என்னோட கைதி வர்றதுக்கு முன்னாடியே. ஓ ஓகே. அப்போ என்னென்னலாம் இப்போ கைதி 2க்குள்ளே வருது இப்போ? சார் அது ஒரு தனி கிளாஸ் சார், அது நம்ம இன்னொரு நாள். ஆமாம், ஆனால் அது ரொம்ப முன்னாலே இன்டர்வியூ வரணும் இப்படி. ஏன்னா அது கொஞ்சம் டீட்டெயிலாக தான் பேசணும். எஸ் சார், அது அவுட் ஆஃப் கியூரியாசிட்டி மாஸ்க். எஸ். ஏன்னா இது இங்கே கொஞ்சம் ரொம்ப புதுசு இல்லை. எஸ், இதோட இது பண்ணுறது. ஆனால் யூ ஹாவ் டு தேங்க் யுவர் ஆடியன்ஸ் அண்ட் ஃபேன்ஸ் ஃபார் 2-3 ரீசன்ஸ். ஒன்று வந்து உங்களுடைய முதல் படத்தை தமிழ் ஆடியன்ஸ் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ரிசீவ் பண்ணிட்டாங்க. ஏன்னா நீங்கள் இப்போ பெரிய இயக்குனர்லாம் இல்லை, யாருக்கும் அவியல் வந்தது ஆஃப்கோர்ஸ். பட் ஆனால் அப்படி ஒரு படத்தை கவனிக்கிறது ஒன்று இருக்குல்ல சார், அது வந்து தமிழ் ஆடியன்ஸோடைய ஒரு மிகச்சிறந்த ஒரு இது. அடுத்தடுத்து ஒரு கதை சொல்லி ஒரு நல்ல விஷயத்த சொல்ல வரப்போ டக்குன்னு இது ஒன்று. ரெண்டாவது, கூடவே சேர்ந்து ஒரு கோர்ஸ் படிக்கிற மாதிரி எல்சியூ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்காங்கல்ல சார். நான் என்னோட 2 கை கூப்பி டெய்லியும் காலையில் எழுந்துச்சு மக்களுக்கு நன்றி சொன்னாலும் பத்தாது. இது வந்து என்னோட வளர்ச்சிக்காக நான் செல்ஃபிஷாக சொல்ல. இந்த ஐடியாவை அவங்க ரிசீவ் பண்ண விதம் இருக்குல்ல சார், ஃப்ரம் மை ஃபர்ஸ்ட் ஃபிலிம் டில் நவ் என்னை விட்டு கொடுக்காம ஒரு செலிப்ரேட்டட் ஃபில்ம் மேக்கராக வச்சுக்கிறாங்க. அது வந்து அதுக்கு நான் எவ்வளோ தேங்க் பண்ணுறேன்னு தெரியல. அது எல்லாத்தையும் தாண்டி இந்த யூனிவர்ஸ் ஆகட்டும், இந்த எல்சியூக்கு அவங்க கொடுக்குற ஒரு முக்கியத்துவம் ஆகட்டும், அதை அவங்க ரசிக்கிற விதமாகட்டும், அது இல்லைன்னா நம்ம இது பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லைல்ல சார். அவங்களுக்கு தான் நான் படம் உருவாருது. அண்ட் ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் வந்து என்றைக்குமே மக்களுக்கு அண்ட் ஆல் தி கிரிட்டிக்ஸ், ரிவ்யூவர்ஸ் எல்லாருமே. அண்ட் அதை விடவும் எனக்கு ஈக்குவலாக இன்னும் கொஞ்சம் பேருக்கு நான் தேங்க் பண்ணணுன்னா ஆல் மை ப்ரொடியூசர்ஸ் அண்ட் ஆக்டர்ஸ். அந்த ஐடியாவை அவங்களுமே ரிசீவ் பண்ணுறது ஒன்று இருக்குல்ல சொல்ல. எல்லாருக்குமே ஒரு ஹீரோ வந்து தன்னோட மார்க்கெட் என்னங்கிறது ப்ரூவ் பண்ணுறதுல ரொம்ப கான்ஷியஸாக இருப்பாங்க. எல்லாருமே இண்டிவிஜுவல் தானே சார், எல்லாருக்கும் அவங்களோட ஐடென்டிட்டி தேவை. என் படம் என்ன பண்ணிச்சு, ஸ்டாண்டர்டான என்ன பண்ணிச்சுன்னு. அப்போ இது எல்லாருமே இன்வால்வ் ஆகிற படம், எல்லா கேரக்டர்ஸுமே உள்ள இன்வால்வ் ஆகிற படம்னா அவங்க எவ்வளோ அவன் தன்னோட எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து ஒரு படத்தில் நடிக்கணும். அண்ட் அதே மாதிரி ப்ரொடக்ஷன் ஹவுசஸும் எல்லாத்துக்கும் என்ஓசி கொடுக்கறதுக்கும் எதுலேயுமே யாருக்கும் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது, லெட் ஹிம் டூ வாட் ஹி வாண்ட்ஸ்னு சொல்லி அதை சப்போர்ட் பண்ணுற விதம் இருக்குல்ல சார். அதெல்லாம் நடந்ததுனால தான் இதில் ஏதோ ஒன்று முரணாக இருந்தாலும் எதுவும் நடந்துருக்கான சான்ஸ் இல்லை. நான் எப்பவுமே எதிர்பார்த்துட்டு இருந்தது வந்து இதை யாராவது ஒருத்தர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். எனக்கு தியாகராஜன் குமார் ராஜா வந்து பண்ணிடுவாருன்னு நினச்சேன். அவர் வந்து இது கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாருன்னா நான் அவர்கிட்டயே பேசும்போதும் இதான் சொல்லுவேன். ஸோ ஐ ஹேட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு டூ இட்.
ஸோ அதுக்கு நிறைய கொஞ்சம் டைம் எடுத்து கொஞ்சம் வேலை ஜாஸ்தி பார்த்ததுனால ஐ திங்க் வி ஹவ் அச்சீவ் திஸ். அந்த தியாகராஜன் குமாரராஜாவெல்லாம் ஃப்ரீக்வெண்ட்டாக டிஸ்கஸ் பண்ணுவீங்களா? எனக்கு தியாகராஜன் குமாரராஜா மேலே ஒரு அலாதி மரியாதை இருக்குது சார் எப்பவுமே. ஆஸ் அ ஃபிலிம் மேக்கர், ஆஸ் அ பர்சன் இன் ஜென்ரல், த வே ஹி டாக்ஸ், எனக்கு அவரோட ஒரு ஆறாவே பயங்கரமாக பிடிக்கும். ஒரு ஃபிலிம் மேக்கருக்கான இன்டென்ஸாக இருக்கும். இன்டென்ஸாக இருக்கும். நீங்கள் நோ நான்சென்ஸ் அது எதுவுமே இருக்காது. ஒரு கிளாரிட்டியாக அவர் பேசுகிறது அப்படி இருக்கும். நான் அவர் அவ்வளோ ரசிப்பேன். விட்டா அவர் படமே பண்ணிவிடுவேன் அவரை வச்சு. அந்த மாதிரி எனக்கு அவரை பிடிக்கும். முன்னாடி இருந்தேன். ஏன்னா நான் பேங்க்கில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஆரஞ்சு கண்டம் 4 தடவை 5 தடவை தேட்டரில் திரும்ப நான் வந்து அப்போ பார்த்துட்டு இருந்தேன். ஏன்னா அந்த ஃபர்ஸ்ட் போஸ்டர் ஃபுல் பிளாக்ல எல்லோவில் ஆரஞ்சு கண்டம்னு போட்டு அந்த ஒரு காமிக் புக் ஸ்டைலில் நான் அது வரையும் தமிழ் சினிமாவில் பார்த்தே கிடையாது. யாரா இருந்தாலும் அப்படின்னு சொல்லி அப்போ யோசிச்சிருந்தது. அதனால தான் இப்போ வரைக்கும் கோபி பிரசன்னா அதோட போஸ்டர் டிசைன் பண்ணது கோபி தான். கோபியோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம். ஓகே. என்னோட எல்லா படமும் கோபி தான் வேலை செஞ்சுட்டு இருக்காரு. கைதி மட்டும் டியூனி பண்ணாமி, மாநகரம் வந்து அமுதன் பெயின் பண்ணார். மீதி எல்லாம் கோபி தான். ஸோ நான் கோபி இப்போ வரையும் நான் சொல்கிறது என்னென்னா கோபி அதான் அவங்களோட அந்த டோன், அந்த லுக் அண்ட் ஃபீல் தான் பெஸ்ட். ஏன்னா அதுதான் அவங்க எனக்கு அடையாளப்படுத்துச்சு. அப்படி கொண்டு வந்தது தான் தியாகராஜன் குமாரராஜன். இந்த ரெட்ரோ சாங் யூஸ் பண்ணுற ஐடியா கூட ஆரண்யகாண்டமோட ட்ரைலர் முடியும் போது பார்த்தீங்கன்னா அந்த வாழ்வது எதற்கு வையகத்துக்கு அது முடியும் போது டேப் இப்படி ஆஃப் பண்ணிட்டு திருப்பி இப்படி உட்காந்துருப்பாங்க. நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா அவங்க உங்களுக்கு அவங்களோட மூடு புரியும் அந்த கேரக்டர்ஸோட. வேறு ஏதோ பிரச்சனைக்கு போயிட்டு இருக்கானுங்க, ஒரு பாட்டு கூட அவங்களை இரிட்டேட் பண்ணுதுங்கிறத அவ்வளோ அழகாக காமிச்சிருப்பாங்க. அண்ட் அதுதான் நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன்னா கான்ட்ராஸ்டாக ஃபைட்ஸுக்கு யூஸ் பண்ணுறது, சம்மந்தம் இல்லாத ஒரு சுச்சுவேஷனுக்கு யூஸ் பண்ணுறதுன்னு யூஸ் பண்ணிப்பேன். ஸோ ஐம் ஹெவிலி இன்ஸ்பயர்ட் பை தியாகராஜன் குமாரராஜா. இல்லை, இந்த போக்கே ரொம்ப நல்லா இருக்குது. ஏன்னா ஒரு பெரிய வயது இடைவெளியெலாம் கிடையாது உங்களுக்குள்ள. பட் ஸ்டில் வந்து யூ கைஸ் ரெஸ்பெக்டிங் ஈச் அதர். அவரை பற்றி அவ்வளோ பெருமிதமாக நீங்கள் சந்தோஷம். ஏன்னா ரொம்ப கவனிக்கப்பட வேண்டியது. நான் ரீசெண்டாக அவரோட ஃபோனில் பேசுகிறப்ப கொஞ்சம் கூடுதலாக தான் படம் பண்ணால் என்ன, அதே தான் சார் அவர்கிட்ட அதிகமாக கேட்டுருப்பேன். அவர்கிட்டையும் சரி பிரேம்கிட்டையும் கேட்குறது நான் தான். எப்பா வருஷத்துக்காக ஒரு படம் பண்ணுங்களேப்பா அப்படின்னா அதுக்கு அந்த லிஸ்ட்லேயே இன்னொருத்தருக்கான் சார். இப்போ அஸ்வின் ஒருத்தருக்கான் சார். அஸ்வின் அவனையும் கேட்டு தான் வருஷத்துக்காக ஒரு படம் பண்ணுங்களேப்பா சார். அது அவங்க ஆனால் அவங்க மைண்ட் செட் அப்படி இல்லை சார். அது அப்படி தான் சார். அது அவங்க மாற்ற முடியும். அஸ்வின்லாம் பார்த்தீங்கன்னா அந்த இதுக்கு முன்னாடியே 10 வருஷம் முன்னாடியா 2010-11 அவன் ₹1,00,000 சம்பளம் வாங்கிட்டு இருந்தான் சார். அவன் அந்த ஐஐடி அந்த மாதிரி ஆளுங்க, ஃபர்ஸ்ட் ரேங்க், இந்த ஸ்டார் ஸ்டூடெண்ட்டு அந்த கேட்டகரி. நாங்களாம் ஷார்ட் ஃபிலிம்னா என்னென்னு எடுத்து கற்றுக்கிட்டு இருக்கும்போது அவன் ஷார்ட் ஃபிலிம் நேஷனல் அவார்டு வாங்கினான், தர்மம்னு சொல்லி. அந்த நேஷனல் அவார்டு எப்படி இருக்குன்னு அந்த ரூமில் அப்போ தான் பார்த்தோம். நாங்கள் விளாட்டா ஷார்ட் ஃபிலிம் பேசிட்டு போது அப்போ ஹி மேட் ஷோர் நான் ஃபஸ்ட் ஃபிலிம் பண்ணால் நான் அது நேஷனல் அவார்டு வினிங் ஃபிலிமாக தான் இருக்கணும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தான். மண்டேயில் 10 வருஷம் கழிச்சு பண்ணேன் சார். 10 வருஷம் கழிச்சு. அவனை 2014 நான் சைன் பண்ணும்போது அப்போ கதை எழுதிட்டு இருந்தான். நானும் அவனும் அப்போ பேசிகிட்டு இருந்தோம். நீ ஃபஸ்ட்டு படம் பண்ணேன்னா நான் வந்து அசஸ் பண்ணுறேன், நான் பண்ணால் நீ வந்து அசஸ் பண்ணுங்கிற டாக்கில் தான் இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து எப்போ நான் 4வது படம் போகும்போது தான் அவன் ஃபஸ்ட் படம் ரிலீஸ் பண்ணான். அவன் எதுவுமே பண்ண முடியாது. அவனாக வெளியில் வந்து என்றைக்காவது ஒர்க் பண்ணால் தான் உண்டு. நான் இந்த கடைசி பெஞ்சு சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் ஏதோ ஒன்று பண்ணி தப்பிச்சு அப்படி ஓடிடுவேன். அவன்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பாலிஷ்டாக அவங்க இந்த மாதிரி ஒரு ஃபிலிம் வேணும். மாவீரன்னு எனக்கு தெரிஞ்சு அவன் வந்து ஐயோ இவ்வளோ கமர்ஷியலாக ஒரு படம் எடுக்கிற மாதிரி நினச்சிட்டுப்பான். அப்படியா? அந்த மாதிரி இப்போ அடுத்து அதனால தான் அவன் ரொம்ப டைம் எடுத்து எழுதிட்டு இருக்கான். ஓகே. அது ஸ்டைல் ஆஃப் எவ்ரி ஃபிலிம் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் அந்த இருக்கான. இப்போ நீங்களே முன்னால் ஒரு ஸ்டைலில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம், இப்போ வேற ஒரு ஸ்டைலில் ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறேன்னு சொல்கிறது மாதிரி ஒவ்வொருத்தருக்குமான ஒரு தாட் ப்ராசஸ் அப்படி இருக்கலாம். பேக் டு கூலி, அதோடைய டீசர்லேருந்து ஆக்சுவலாக அஃபிஷியலாக என்னைக்கு ட்ரெய்லர் வெளியிடுறீங்க சார்? நான் அந்த டீசருங்கிற கான்செப்ட்குள்ளேயே அந்த படத்துக்கு போகல. படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் நிறைய இப்படின்னு ஒரு ஃப்ரேம் எக்ஸ்ட்ரா காமிச்சிட்டா கூட உங்கள் டீ கோடில் எல்லாத்தையும் எடுத்து போட்டுருவாங்க. ஈஸி கிவ்வே மாதிரி ஆகிடும். அதனால தான் அந்த டீசர் ஐடியாக்குள்ளேயே வேணான்னு சொல்லிட்டு நான் ஒரு கிளிம்ஸோ எதுவுமே இல்லை. படத்தை பற்றி இது வரைக்கும் பார்த்து போனால் எனக்கு தெரிஞ்சு விஷுவல் எதுவும் வந்திருக்கு. அந்த மோனிகாவில் இருக்கிற ஒரு 2 ஸ்டெப்பும் சிக்கு 2 ஸ்டெப்பும் வந்திருக்கும். மொத்த படத்தில் அந்த 2 சாங் தான், மீதி ஃபுல்லாக டைட்டாக படம் தான் இருக்கும். ஸோ அதனால் டீசர் வேணாம், ஒரே ஒரு ட்ரைலர் மட்டும் போதும்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தோம். அண்ட் நான் கம்ப்ளீட் ஃபோக்கஸ் வந்து படத்து மேலே இருக்கணுங்கிறதால அந்த ட்ரைலருக்கான டீவியேஷன் கூட போகல. யூஸ்வலி என்ன பண்ணுவோன்னா ஃபிலோ வந்து பேரலாக ஒரு ட்ரைலர் கட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஒரு ஐடியா சொல்லியிருப்பேன், இப்படி வச்சுக்கலாண்டா இப்படி ஆரம்பிக்கலாண்டாங்க. இப்போ இந்த லியோவில் வரும்போது ஒரு ஸ்டோரி ஒன்று சொல்லி அப்போ சிங்கம் மாதிரி ஒரு சொல்ல வந்தான்னு சொல்லி ஆரம்பிக்கும் போது இதுதான் ஐடியா, இதை வச்சு ஷார்ட்ஸ் எடுத்து இது பண்ணுறாரு, நம்ம ட்ரைலர் ஒன்று பண்ணலாம். இந்த படத்துக்கு எதுவுமே பண்ணாமல் வச்சுருந்தோம். ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் படத்தை முடிச்சிடலாம், டைம்லைன் ஃபிக்ஸ் பண்ணி மொத்தத்தையும் கவர் பண்ணி படத்தை ப்ரொடக்ஷன்லையும் காமிச்சிட்டு லாக்ட் அப்படின்னு ஆனதுக்கப்புறம் ட்ரைலர் லுக்காரலான்னு. ஸோ அது முடிஞ்சு 3 நாள் ஆச்சு. இப்போ தான் அந்த படத்தோட வேலைகள் வந்து டைம்லைன்லாம் லாக் பண்ணி அடுத்த வேலைக்கு போயிருக்கு. இப்போ தான் ட்ரைலர் கட் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம் சார்.
இது வரையும் ட்ரைலர்னு ஒன்று கட் பண்ணவே இல்லை, கட் பண்ணவே இல்லையா? ஆரம்பிக்கவே இல்லை. முந்தானத்துலேருந்து தான் ஒர்க் ஆரம்பிச்சு ட்ரைலர் கட் பண்ணுறோம். இப்போ ஷூட்டிங் 25ஆம் தேதி நடக்குது, இது வரைக்கும் ட்ரெய்லர் என்ன கட் பண்ணல? இல்லை, இப்போ தான் அந்த ப்ராசஸ்லேயே இருக்கும். ஏன்னா படத்தை முதல்ல லாக் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த ப்ரொமோஷன் வேலைக்குள்ளெல்லாம் போகலான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிருக்கோம். இப்போ நான் முடிச்சுட்டு நைட் அண்ட் டே அங்கே தான் ட்ரைலர். அப்போ அஃபிஷியல் டேட்டுங்கிறது ஒன்ஸ் கன்ஃபார்ம் பண்ண இல்லை சார், நான் சொல்லிட்டேன் அஃபிஷியல் டேட் வந்து ஆகஸ்ட் 2 ட்ரைலர். அன்றைக்கி ஒரே ட்ரைலர் அவ்வளோதான் சார், ஸ்ட்ரைட்டாக படம் தான். ஓகே. வந்த காட்சிகளை வச்சு பார்க்குறப்ப க்யூரியஸாக இருந்தது, வாட்ச்லேயே பில்ட் பண்ண ஒரு சங்கிலி, அது என்ன சும்மா ஒரு எக்ஸைட்மெண்ட்டுக்காக பண்ணதா இல்லை படத்தில் இருக்கா? அதே சார், அது டைம் ட்ராவல்லாம் போட்டிருக்காங்க அப்படிலாம் இல்லை சார். அது ஃபைட் சீக்வன்ஸுக்கு யூஸ் பண்ணுறது தான் வாட்சஸ். படம் வந்து இந்த டீல்ஸ் வித் லாட் ஆஃப் வாட்ச் ஃபேக்ட்ரி, இந்த க்ரோர்ஸில் இருக்க வாட்சஸ் எல்லாம் இருக்குல்ல சார், பயங்கர லக்ஸரியஸ் வாட்சஸ் இருக்குல்ல, அந்த பேஸ் பண்ணி கொஞ்சம் கதையிலலாம் வரும். ஸோ அதுக்காக வச்சது தான். அண்ட் அது ஸ்டண்ட்டுக்கு யூஸ் பண்ணும்போது என்ன பண்ணணும்னு யோசிச்சும்போது நான் எடுத்து எல்லாம் வாட்சி கனெக்ட் பண்ணிட்டு இருந்தேன். அதே சங்கிலி மாதிரி இருக்கா இல்லை ஏதாவது பண்ணலாம்னு யோசிச்சுக்கும்போது அதை அன்பரி மாஸ்டர்கிட்ட சொல்லி அதை வச்சு ஒரு சீக்வன்ஸ் ஒன்று பண்ணி இது பண்ணுவோம். அதுக்காக வச்சது தான் சார். ஆக்சுவலாக நம்ம போன இன்டர்வியூவில் பேசினப்போ கூட நீங்கள் சொன்னீங்க வந்து அனிருத்தன் டீம் இருக்காங்க, அவங்க வந்து கொஞ்சம் கூட கவலையே படாமல் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு எக்ஸாக்டாக சொல்லுவாங்க, அது ஓரளவு கரெக்டாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அனிருத்தன் டீம் கூலி பற்றி என்ன சொல்லியிருக்காங்க? நான் ஏதாவது சொன்னால் அது மறுபடியும் எனக்கே நான் எதுவும் சொல்லிட்ட மாதிரி ஆகிடும் சார். அவங்க பயங்கரமாக பிடிச்சிருந்துருக்காங்க. ஒன் ஆஃப் மை பெஸ்ட் ஒர்க்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஓ, அனி இஸ் ஹாப்பி? யா வெரி ஹாப்பி. ஓ, ஓகே. ஆக்சுவலாக இப்போ எல்லாரும் என்ன பண்ணிடுறீங்க, இந்த யங்ஸ்டர்ஸ் எல்லாமே அணியை வச்சு தான் ஓப்பனே பண்ணுறீங்க படத்தை. இப்போ இந்த இதுவே இப்போ ஒரு சாங்னா அணி உள்ளே வந்துடுறாரு. ஸோ அது நல்லா லுக் அண்ட் ஃபீல் நல்லா இருக்குது. பட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்து டி ராஜேந்தர் சாரை ரொம்ப நாள் கழிச்சு ஸ்க்ரீனில் அந்த வைபோட பார்க்க முடிஞ்சது தான். அது எப்படி ஒர்க் ஆச்சு? சிக்கடி சிக்கடி சாங்குக்கு வந்து டிஆர் சார் வந்து இன்டர்வியூ பண்ண அந்த ஒரு வாய்ஸை தான் எடுத்து ஃபுல் பாட்டாகவே பார்த்துக்கலாம். ஆமாம், அதை ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணலான்னு எப்பவும் பேசிட்டு இருப்போம். அன்றைக்கும் எனக்கு வந்து டிஆர் சாரோட இந்த சாங்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும். சரி, இந்த படத்துலையும் யூஸ் பண்ணோன்னா அவர்கிட்ட இப்போ பெர்மிஷன் வாங்கணும், அவரோட இது யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ போய் பெர்மிஷன்லாம் கேட்கலாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதுக்கு ஒரு ப்ரோமோ சாங் வேணும்னா அப்போ நான் ஊரில் இல்லை, நான் இப்போ அவுட் ஆஃப் கண்ட்ரி. அப்புறம் அசிஸ்டன்ஸ் தான் டைரக்ட் பண்ணாங்க. எல்லாருமே அணி கூட ஜெல் ஆகிடுவாங்க, பயங்கர ஈஸியாக இருப்பாங்க. அதனால் அணிவே கூட்டி போயிட்டாங்கன்னா அப்போ சும்மா டிஆர் சாரையும் கேட்டு பார்ப்போம், இன்கேஸ் அவர் ஃப்ரீயாக இருந்து வந்தாருன்னா இன்னும் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு. நான் செட்லே இல்லை, நான் போவே இல்லை அந்த இடத்துக்கு. மொத்த ப்ரோமோவும் அசிஸ்டன்ஸ் தான் டைரக்ட் பண்ணாங்க. ஸோ நான் மிஸ் பண்ணிட்டேன் டிஆர் சார் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதை. ப்ராப்ளி படம் ரிலீஸ் முன்னாடி போய் அவர்கிட்ட ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு பார்த்து வரணும். பட் உடனே ஒத்துக்கிட்டாரு. உடனே ஒத்துக்கிட்டு வந்து. ஆமாம், அது ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த காம்போவே. இந்த பக்கம் சாண்டி, இந்த பக்கம் அனி, நடுவில் வந்து டிஆர் சார் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இன்னொரு பியூட்டிஃபுல்லான விஷயம் கூட, சத்யராஜ் சார் அண்ட் ரஜினி சாரோட காம்பினேஷன் இந்த படத்தில் பார்க்கும்போது அதுவும் வந்து ரொம்ப ஒரு மாதிரி எல்லாருக்கும் ஒரு ஹாப்பினஸ் கொடுக்கும். என்னம்மா கண்ணு, மேபி ரொம்ப நாஸ்டாலஜிக்காக சில விஷயங்கள்லாம் தோணுது. ப்ராப்ளி அது மாதிரியான இம்பாக்ட் சாங்ஸ் எதுவும் இங்கே இருக்கா? ஆக்சுவலாக போன தடவை பேசுகிறப்ப சொன்னீங்க கொஞ்சம் பாட்டு பிடிச்ச பாட்டு வச்சிருக்கேன் சார், அதில் கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கிட்டு இருக்கேன், இன்னும் ஒரு 4-5 பாட்டு தான் வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க. இந்த படத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கும் பாடல்கள் என்னென்ன இருக்குது சார்? ஒரு பாட்டு இருக்குது. அண்ட் அதான் நான் அன்றைக்கி முன்னாடி சொன்ன மாதிரி இப்போ எல்லாருமே நிறைய அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சதால ப்ராப்ளி இந்த ஐடியா கூட கொஞ்சம் போர் அடிக்கிறதுக்கான சான்சஸ் வந்துடும். ஓகே, அப்போ இந்த இடத்துல இந்த கேள்வியை இப்படி பத்தோம்னா தான் சரியாக இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி ஒரு கேள்வி இது. இப்போது லோக்கி ட்ரெண்டுன்னு ஒன்று இருந்தது, அதாவது ஓப்பனிங் கார்டு போடுறதா இருக்கலாம், அந்த கண்ணில் ஓப்பன் பண்ணதாக இருக்கலாம், அந்த கலர் ஸ்கீம் மெயின்டைன் பண்ணதாக இருக்கலாம், அப்புறம் ஃபுட்டை செலிப்ரேட் பண்ணுறது, அப்புறம் கன்ஸு ரெகுலரான அந்த கன்னெல்லாம் தாண்டி ஒரு கன்னை உள்ளே கொண்டு வர்றது, அப்புறம் நைட்டில் ஷூட் பண்ணுறது. இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆக்ஷன் மூவிஸ்க்கான டெம்ப்ளேட்டாக அது மாறிடுச்சு. இங்கே இல்லை, ஆல் ஓவர் இந்தியா கிட்டத்தட்ட அந்த ஒரு லுக் அண்ட் ஃபீலுக்கு கொண்டு வராங்க. ஏன்னா ஒரு சக்ஸஸ்ஃபுல் அந்த மூடை எலிவேட் பண்ணுற சக்ஸஸ்ஃபுல் எலிமெண்ட்ஸாக இது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வாட் லோக்கி இஸ் கோயிங் டு டூ? ஏன்னா இப்போ இது வந்து ட்ரெண்டுக்குள்ளே வந்துருச்சு. லோக்கியோட எக்ஸ்க்ளூசிவ்ல இது இருக்கான்னு இப்போ தெரியல. அப்போ அடுத்த கட்டமாக லோக்கி என்ன பண்ண போகிறார் சார்? ப்ராப்ளி கூலி வில் ஆன்சர்னு நினைக்கிறேன் சார். அப்படியா? இதுலேயே இந்த கொஞ்சம் ஸ்ட்ரக்சர்லாம் கொஞ்சம் நிறையா மாற்றிருக்கேன் எழுதுறதுல செகண்ட் ஹாஃபில். அந்த ஆக்ஷன் டிரைவிங் ஃபோர்ஸுங்கிறது இதில் இன்னுமே கொஞ்சம் வேற ஒரு பாயிண்ட்லேருந்து ட்ரை பண்ணியிருக்கேன். ப்ராப்ளி இது மைட் ஆன்சர் யுவர் கொஸ்டின் நினைக்கிறேன் சார். ரிலீஸ் ஆனப்புறம் பாருங்கள். ஓகே. அகைன் கொஸ்டின் இஸ், உங்களுக்கு இந்த நம்பர் கேமில் நம்பிக்கை இல்லை, இதை தொடர்ச்சியாக நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கீங்க. நான் படம் பார்க்க வரக்கூடிய ரசிகரை பற்றி தான் கவலைப்படுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் ஒரு பெரிய இயக்குனர், பெரிய ஸ்டார் காஸ்ட் அப்படிங்கிறப்போ வந்து இயல்பாகவே அந்த இது வந்துடும். இப்போ இது இன்னொரு இமோஷனல் சைடும் இருக்குது. சரி தப்புங்கிறத டிபேட் பண்ணலாம். இப்போது சவுத் இந்தியாவிலே வந்து உங்களுக்கு தெலுங்கில் பண்ணிட்டாங்க, கன்னடாவில் பண்ணிட்டாங்க, நம்ம என்ன அவ்வளோ இவ்வளோ பெரிய ஃபிலிம் ஃபெட்டர்னிட்டி ஃபிலிம் இண்டஸ்ட்ரி, நாமே 1000 crore பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு ஆர்வத்திலிருந்தும் அந்த கொஷின் வருது. ஸோ தட் ஹவ் யூ சி தட்? ஏன்னா இப்போ இந்த படம் பற்றியும் அந்த பேச்சு தான் இருக்குது சார். நான் வந்து நாட் அகெயின்ஸ்ட் திஸ் நம்பர்ஸ். நான் சொல்கிறது என்னென்னா, ப்ரையாரிட்டி இது இல்லை, அப்ஜெக்டிவ் இது இல்லை, இது இருக்குது.
இது வந்து ஒரு 3ஆவது கட்டமாவோ ஒரு 4வது கட்டமாவோ பார்க்குறோம். அதாவது இது நல்ல படம், எதை பற்றி பேசுது, ஆடியன்ஸ் எல்லாம் ஹாப்பி ஆகிட்டாங்களா, பயங்கரமாக என்டர்டெய்னிங்காக இருக்கா இந்த ஃபிலிம். இது வந்து இன்னொரு ஒரு ஒரு 5-6 வருஷம் கழிச்சு பார்த்தாலும் இது ஒரு கமர்ஷியல் ஃபிலிமில் இட்ஸ் கோன் பி ஒரு டெம்ப்ளேட் ஃபிலிமாக மாற கன்சன்ஸ். இப்படியெல்லாம் நம்ம பேசிகிட்டு இருந்ததை விட்டுட்டு இதுக்கெல்லாம் முடிஞ்சு கடைசியாக அது எவ்வளோ கலெக்ட் பண்ணிச்சுன்னு வந்ததை விட்டு இப்போ இது அப்படியே ரிவர்ஸ் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு இது எவ்வளோ கலெக்ட் பண்ணுது அப்படிங்கிறத பொறுத்து தான் அது எப்பேற்பட்ட படம்னு சொல்கிற மாதிரி ஆயிடுச்சு. அது வந்து இப்போ எல்லாருமே அதை பற்றியே பேசிகிட்டு இருக்கிறதால அந்த டாபிக் வந்து ஒரு 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 சரியான ரைட் வே ஆஃப் டாக்கிங் அபவுட் சினிமாவான்னு எனக்கு தெரியல. சினிமாவை அளவிடு இது ஒரு சரியான மெஷர்மெண்ட் இல்லைன்னு அது எல்லாருமே அதை பற்றியே பேசி இப்போ அதை தவிர மீதியெல்லாம் வந்து செகண்டரி ஆகிடுச்சு. இப்போ கலெக்ஷன் மட்டும் ஃபஸ்ட்டுக்கு போயிட்டு அதில் பெர்ஃபார்ம் பண்ணவங்க, அதில் நடித்தவங்க, என்ன புதுசாக என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணுவோம், அதை பற்றியெல்லாம் பேசுகிறதெல்லாம் வந்து ரொம்ப 2ஆம் கட்டம் ஆயிடுச்சு. நான் என்ன நினைக்கிறேன்னா இதுதான் ஃப்ரண்ட் லைனில் இருக்கணும். இது வந்து ஒரு ப்ரொடியூசரோட கவலையாகவும் பின்னாடி இருந்ததும் போதும். எல்லாரும் இதை பெருசாக அவ்வளோ ஃபோக்கஸ் பண்ணி இந்த கலெக்ஷனுக்காக இப்படி பேசிட்டு இருக்க வேணாங்கிறது தான். ஸோ இந்த பேச்சில் இதெல்லாம் கவனிக்கப்படாமல் போயிடுதுங்கிற ஆர்வம் தான் அந்த இதுதான். 2வது எல்லாருமே இதை பற்றியே பேச ஆரம்பிச்சு, அதை பற்றி சண்டையில் ஆரம்பிச்சு, நான் இவ்வளோ கலெக்ட் பண்ணும்போது அது தேவையற்ற ஒரு விஷயத்துக்கு எதுக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கணும், யாருக்குமே அதில் பெருசாக டிபேட்டுக்கான டாக்காகவே அது இருக்கணுமாங்கிற மாதிரி எனக்கு தோணிட்டு இருந்தது. அதனால தான் நான் அதை பெருசு பண்ண விரும்பலன்னு சொன்னேன். இந்த நானும் வந்து அதையே பற்றி பேசி இல்லை இவ்வளோ சம்பாதிக்கும் எவ்வளோ சம்பாதிச்சா என்ன நல்ல போகிறவங்க பேர் வாங்கினா போதுங்கிறது மட்டும் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறது தானே தவிர ஐம் நாட் அகெயின்ஸ்ட் இட். அண்ட் அட் த சேம் டைம் நீங்கள் சொன்ன மாதிரி எல்லா ஸ்டேட்லேருந்தும் ஒரு படம் அப்படி போகுது அப்படின்னா, இப்போ என் படம் அந்த மாதிரி ஏதோ ஒரு கலெக்ட் பண்ணிச்சு அப்படின்னா அதில் என்னை விட பெருமைப்படுறதுக்கு யாரும் இல்லை. நான் சொல்ல வந்தது என்னென்னா அப்படி நடந்தால் சந்தோஷம், பட் அதை நோக்கியே நம்ம எல்லாரும் நகர வேணாங்கிறதா சொன்னேன். ஓகே, அது பிரதானமாக இருக்க வேணும். அது வந்து ஒரு கலெக்ஷன் மட்டுமே ஒரு நல்ல படத்தை முடிவு பண்ணுற ஒரு இதில் வச்சுக்க வேணாம். கமர்ஷியல் ஃபிலிம்ஸ் அதை வந்து அதோட சக்ஸஸை வந்து அந்த யார் அந்த படத்தில் நடிக்கிறாங்க, அதுக்கப்புறம் யார் இந்த படத்தை டைரக்ட் பண்ணுறாங்க, அதை வச்சு அது நடந்துடும். நீங்கள் நான் நல்லா இல்லைன்னு எல்லாரும் சொன்னால் கூட அந்த ஹீரோ மேலே இருக்க வேல்யூக்காகவே படங்கள் கலெக்ஷனுக்கு போயிடும். ஸோ அப்போ நீங்கள் அதை வந்து நல்ல படம் கெட்ட படம் கேட்டகரியிலேயே கலெக்ஷன் வச்சு பேச வேணான்றோம். நான் அதுக்காக சொன்னதானே தவிர அப்படி நடந்துன்னா அந்த மேஜிக்கல் 4 நம்பர் கூலிக்காக கொண்டு வரப்போகுதுன்னு நடந்துன்னா எனக்கு தான் பெருமை, எனக்கு தான் சந்தோஷம் ஜாஸ்தி. ஸோ அது கொண்டு வர வாய்ப்பு இருக்கா தெரியலையே சார். மக்கள் அவங்களுக்கு பிடிக்கணும். நான் அன்றைக்கி சொன்னதே தான் திருப்பி மேபி இன் பெட்டர் வேர்ட்ஸ் சொல்கிறேன். டெஃபினட்டாக கண்டிப்பாக தியேட்டருக்குள்ளே வரவங்க டிசப்பாயிண்ட் ஆகி போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அவங்களோட நீங்கள் என்ன அமௌண்ட் தியேட்டருக்கான இதில் ஐ மீன் பிளாக்கில் எல்லாமே கொடுத்து உள்ள வரீங்களோ அதுக்கு போதுங்களுக்கு சாட்டிஸ்ஃபை தான் போவீங்க. அது நான் கேரண்டி. ஓகே, அது அந்த அளவுக்கு திருப்தியான படமாக அது வந்துருக்குது. எனக்கு லோக்கியோடைய பர்சனல் திங்ஸ் 2-3 திங்ஸ் பர்சனல், நாட் அபவுட் திஸ் திங், அவருடைய இமோஷன்ஸ் பற்றி. இப்போது ஒரு கேங்ஸ்டர் மூவி எடுக்கிறவராக, ஆக்ஷன் மூவியாக அறியப்பட்ட லோக்கி தன் படத்துக்குள்ளே முழுக்க ஒரு இமோஷனை தான் எடுத்துகிட்டே போகிறாரு அப்படின்னு தோணும். அது கவனித்து பார்க்குறப்ப அது கார்த்தியோட இது என்ன, பிள்ளைய பிரிஞ்சிருந்து ஜெயிலேருந்து முறையாக பிள்ளையை பார்க்க வர ஒரு அப்பா, தன் குடும்பத்துக்காக என்ன வேணாலும் செய்கிறேன்னு நினைக்கக்கூடிய ஒரு லியோ மாதிரி ஒரு கேரக்டர். இப்போ விக்ரமே இருந்தாலுமே கூட அவருடைய ஃபேமிலி அந்த இமோஷன்ஸ் இருக்குல்ல, அந்த இமோஷன் மேலே தான் இதை நீங்கள் கட்டமைக்கிறீங்க. ஓகே, ஸோ ஒரு படத்துடைய ஜீவனுங்கிறது இமோஷன் நினைக்கிறீங்களா இல்லை காட்சியாக்கம் நினைக்கிறீங்க? So staging will help, but emotion will only drive. Staging can help in a better way, but ஆனால் எமோஷன் தான் சார். எமோஷன் இல்லாத படம் வந்து உயிரிழக்க படம் தான் அது. என்னை பொறுத்தளவுக்கு நீங்கள் இந்த 3 படத்தையும் நீங்கள் இப்போ இந்த யூனிவர்ஸ்குள்ளே வந்த 3 படங்களையும் சொன்னால் ஆல் 3 ஃபிலிம்ஸ் டீல்ஸ் வித் 2 விஷயம் தான். ஒன்று அகெயின்ஸ்ட் ட்ரக்ஸ் அண்ட் இன்னொன்று ஃபேமிலிக்காக எந்த எல்லைக்கும் போகக்கூடிய ஹீரோஸ். அண்ட் அதுதான் அங்கே பொண்ணு, அதுதான் இங்கே விக்ரமில் பேரன், திருப்பி இங்கே வந்து விஜயனோட கேரக்டரில் பையனும் பொண்ணும். ஸோ நீங்கள் ஸ்டேஜிங் தாண்டி எமோஷனாக யோசிச்சிங்கன்னா, இப்போ அந்த காஃபி ஷாப் ஃபைட் லியோவில் நடக்குது அப்படின்னா, நீங்கள் அதே ஃபைட்டில் அந்த குழந்தை இல்லைன்னா அந்த ஃபைட்டோட ஸ்டேஜிங் வேறு. அந்த ஃபைட் வந்து இன்னுமே அழுத்தம் இல்லாமல் இருக்கும். பட் அந்த குழந்தை அவங்க அப்பா சண்டை போடுறத பார்க்குற ஒரு பொசிஷனில் தள்ளப்பட்டு உட்காந்துருக்கு, அந்த வைலன்ஸை பார்க்குற இடத்துல இருக்குது. அப்படிங்கும்போது அவங்க அப்பா சண்டை போடுறதெல்லாம் தாண்டி அவன் பொண்ணு எப்படி கவனிக்கிறான்னு ஒன்று இருக்குல்ல, கொலை நடக்குது, அவள் சேஃபாக இருக்காரா, அந்த எவ்வளோ பெரிய ட்ராமாக்குள்ளே அந்த பொண்ணு போகிறக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு வரும்போது நீங்கள் ஸ்டேஜிங்கில் எக்ஸ்ட்ரா கேர்ஃபுல் ஆகிடுறீங்க. ஓகே, அப்போ அங்கே டிரைவிங் ஃபோர்ஸ் என்னவா இருக்குன்னா, இங்கே சண்டைங்கிறது தான் மேஜர். பட் ஆனால் அதை தாண்டி என் பொண்ணு பார்த்துட்டு இருக்கா, நான் வைலண்ட்டாக பிஹேவ் பண்ணுறதே என் பொண்ணு பார்த்துட்டு அவளுக்கு தெரியாமல் அவள் டிஸ்ட்ராக்ட் ஆகிடக்கூடாதுங்கிறது ஒன்று இருக்குது. இங்கே ஒருத்தனை இப்படி பிடிச்சிருக்கும் போது கூட இப்படி திரும்பி கண்ணை மூடிட்டு இப்படி பண்ணுவார், பார்க்காத கண்ணை மூடின்னு அந்த குழந்தைகிட்ட சொல்கிறதெல்லாம். ஸோ அதுதானே மேஜர் எமோஷன் போயிட்டு நீங்கள் விக்ரம் ஒரு ஆக்ஷனை எது வேலிடேட் பண்ணுன்னு நினைக்கிறீங்க லோகேஷ்? அது பின்னால் இருக்க இமோஷனா இல்லை அதை காட்சிப்படுத்தும் விதமாக? ஆக்சுவலி எமோஷன் தான் சார். பின்னாடி இருக்க எமோஷன் தான் சார். அண்ட் தி ஆக்டர்ஸ்
வித் தேர் பெர்ஃபார்மன்ஸஸ் அதை எவ்வளோ தூரம் ஆடியன்ஸுக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணுறாங்களோ அண்ட் தட்ஸ் ஹோ இட் வின்ஸ் பிக் அண்ட் விட் வின்ஸ் ஆல் த ஹார்ட்ஸ். நீங்கள் விக்ரம் அதே மாதிரி இந்த ஃபைட் மாதிரி அதில் சிமிலர் ஃபைட் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை எந்திரிச்சிச்சுன்னா தூங்கிடக்கூடாதுங்கும் போது சத்தம் இல்லாமல் சண்டை போடணும்னு ஒன்று இருக்குல்ல, நீங்கள் அந்த மீடியை டச் பண்ணும்போது இப்போ ஃபைட் எல்லாம் தாண்டி எல்லாரும் சப்கான்ஷியஸாக என்ன ஆகிடும், அந்த குழந்தை எந்திரிச்சிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு மூடில் போயிடுவாங்க. நீங்கள் அந்த ஃபைட்டை நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா அது முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு பால் பூட்டியில் பால் கறப்பார். ஆமாம், தட் சம்ஸ் எவ்ரி திங். அந்த ஃபைட்டே எதுனாலங்கிறதுல இது இருக்கும். குழந்தைக்கு இது பண்ணணுங்கிறது மட்டும். நீங்கள் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் அதுக்கு ஒரு ஷார்ட் எங்கே வச்சுருப்பேன்னா அந்த பால் கலக்கி ஊற்றும் போது இவர் கையிலலாம் சிந்திப்பார், இந்த ஃபோக்கஸ் மிஸ் ஆகிருக்கும், ஷேட்டர் ஆகிருப்பார், எமோஷனில் பையன் இறந்துருப்பான், என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஆடி போயிருப்பார். இப்போது இந்த வீட்டுக்கு நான் தான் கேர் டேக்கர், திருப்பி நான் தான் பார்த்துக்கணும், நான் ஸ்டெடியாக இருந்தால் தான் என் பேரனை காப்பாற்ற முடியும்னு நினைக்கும் போது இங்கே பால் கலக்கி இருக்கும்போது பின்னாடி ஒருத்தனை ஷூட் பண்ணுவார். அவ்வளோ நிதானத்துக்கு வந்துடுவார். அண்ட் நீங்கள் என்ன ஸ்டேஜ் பண்ணாலும் கமல் சார் இப்படி கலக்கிட்டு இருக்கும்போது ஒரு சத்தம் துப்பாக்கி கேட்குது நின்று இப்படி பார்த்துட்டு திருப்பியும் கலக்க வரல, அது என்ன ஸ்டேஜிங் பண்ணாலும் வராது. அது அந்த எமோஷன் அந்த ஆக்டர்ஸ் கொண்டு வர விஷயம் தான். அண்ட் ஐ ட்ரைட் சிமிலர் கைண்ட் ஆஃப் ஆக்ஷன் சீக்வன்சஸ் இன் கூலி ஆல்சோ ஃபார் ரஜினி சார். சின்ன சின்ன விஷயங்களை லெட் மீ see how it works. ஓகே. அப்புறம் இன்னொன்று எனக்கு என்ன சொன்னால், ஒருவரின் வழியாக கதை சொல்வது சிங்குலராக. இன்னொன்று என்ன, ஒரு எளிய மனிதரை வந்து டப்னு ஹீரோவாக்குறோம். மரியம் ஜார்ஜ் கைதியில் இப்போ அடி அப்படின்னு ஒரு இது, அதாவது கிட்டத்தட்ட கார்த்தி எல்லாத்தையும் தாண்டி ஒரு உயரத்தில் அவர் இருப்பார். அதே மாதிரி லியோலையும் அவருக்கு அப்படி ஒரு இது இருக்கும். எளிய மனிதர்களின் சக்தியை காட்டுறதுல உள்ளுக்குள்ள உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்கும். நம்மளே எளிய மனிதர் தானே, அதான் கேட்குறேன். அங்கிருந்து தானே நம்ம இந்த இடத்துக்கு போகிறோம்னு ஒன்று இருக்கிறேன். அதனால் இருக்கும் சார் எனக்கு எப்பவுமே இந்த ஆர்டினரி மேனாலும் புட்டின் அண்ட் எக்ஸ்ட்ராடினரி சுச்சுவேஷனுங்கிற அந்த கைண்ட் ஆஃப் அந்த இது எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார். அவங்களெல்லாம் தூக்கி அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் போட்டால் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு நம்மளும் பார்த்ததில்ல, நமக்கும் தெரியாது. பட் போக போக என்னவா இருக்கும் அவங்க ரியாக்ஷன் பார்க்கும்போதே யூ வில் கெட் டு நோ தட். அதே தான் ஏஜென்டினாவும் அதே தான் சொல்லியிருப்பாங்க. ஆக்சுவலாக பெண்கள் கதாபாத்திரங்கள் நிறையா வந்து லோகேஷ் படத்தில் இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டாலும் ரொம்ப ஆளுமையான கதாபாத்திரங்களும் காட்டிருக்கீங்க. ஏஜென்டினாவாக இருக்கலாம், நிறைய அந்த மாதிரி கேரக்டர்ஸும் காட்டியிருக்கு. ரொம்ப நாளாக அது ஒரு டாக் இருக்குங்க சார், ப்ராப்பராக ஒரு லேடி கேரக்டருக்கு எழுத. ஹோப்ஃபுல்லி ஸ்ருதியோட கேரக்டரில் அந்த பேர் மாறும்னு நினைக்கிறேன். கூலியில் பார்ப்போம் சார். கொஞ்சம் சேவல் பண்ணி பையனாகவே இருந்துட்டீங்களோ? ஏன்னா கேர்ள்ஸ் பற்றி ரொமான்ஸ் எல்லாம் பெருசாக, ஏன்னா இது வரைக்கும் படங்களில் வந்து பியூட்டிஃபுல்லாக ரொமான்ஸ் சின்னதாக வந்திருக்கு. பட் ஒரு ஒரு துப்பாக்கி எடுத்து சொல்கிறது மாதிரி ஒரு லவ்லியாக அதுக்கு ஆப்போசிட்டான ஒரு பியூட்டிஃபுல் பிளாசமான காதல் காட்சிகள்லாம் என் பெரும்பாலும் உருவாக்குறது தெரியல சார். எப்படி நானே வர யோசிச்சது இல்லை, வரமாட்டேங்குது நினைக்கிறேன். நீங்கள் லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா சார்? அது தானே சார், அதெல்லாம் சார் முடிஞ்ச கேட்டேன் நான். ஏன்னா அது வரவே இல்லைன்னு. ஏன்னா இப்போ இவங்க காயத்ரி கூட ஒரு இதில் சொல்லியிருந்தாங்க, அவர் ரொம்ப பேசக்கூட மாட்டார், டக்குனு ஒரு என்ன சீன் ஒரு மட்டும் போயிடுவார், ஆனால் பயங்கரமாக வரும், நின்று கூட பெருசாக பேச மாட்டார் அப்படின்னு. அந்த அந்த மாதிரி கொஞ்சம் சங்கோஜம் கூச்சம் உள்ளவரா நீங்கள்? அப்படிலாம் இல்லை சார், எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் தான் சார். ஒர்க் பண்ணுவாங்க எல்லாரும், எண்ட் ஆஃப் த டே அந்த படம் முடியும் போது ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுவாங்க சார். ஸோ அதனால் உங்களுக்கு அந்த கம்ஃபர்ட் ஜோன் வந்துடும். நீங்கள் ஒர்க் பண்ணல இருக்கிற இது வரைக்கும் ஒர்க் பண்ண எல்லா ஹீரோயின்ஸ் ஆகட்டும், மற்ற சின்ன சின்ன கேரக்டர்ஸ் பண்ணியிருந்தாலுமே எண்ட் ஆஃப் த டே எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடும். முடியும் போது வில் ஆல் ஹேங் அவுட், எல்லாரும் எல்லாத்தை பற்றியும் பேசிப்போம். ஸோ அதனால் அந்த சங்கோஜத்துக்கெல்லாம் இடம் இல்லை. பட் எனக்கு பெருசாக அது உடம்பு சார். நான் முன்னாடி பேட்டிங்கில் சொன்னேன், நான் ஒரு லவ் ஸ்டோரி ஒன்று எழுதினேன். எழுதிட்டு அப்புறம் ஃபிலோவிட்டு தான் சொன்னேன் லவ் ஸ்டோரியை, இது எப்போ இருக்குன்னு கேளுங்க. அவன் சொன்னான், இதுதான் நீ எழுதுனதுலேயே வயலண்ட்டான ஃபிலிம் தான். அது வந்து வயலண்ட்டான ஃபிலிம் தான், அதனால் அது அவ்வளோ வயலண்ட்டாக ஒரு லவ் ஸ்டோரி காட்ட வேணான்னு சொல்லி அது வச்சுட்டு. பட் ஆனால் எனக்கு ஒரு முழு நீள காதல் கதை எடுக்கிறதா ஏதாவது உத்தேசம் இருக்கா சார்? ஐடியாவே இல்லை சார். ஐடியாவே இல்லை. ஓ, அதாவது அந்த அந்த சீன்ஸ் பற்றியுமே பெருசாக ஐடியா இல்லைங்கிறீங்களா? இல்லை சார், போர் அடிச்சுன்னு நினைக்கிறேன் சார். நான் ஷூட்டிங்கே போக மாட்டேன், 2 நாள் பிரேக் உட்காந்துருப்பேன். என்னால் இவ்வளோ போர் அடிக்குது அந்த மாதிரி தான் நினச்சேன். ப்ராப்ளி இன்னொரு 5-6 வருஷம் கழிச்சு இன்னும் கொஞ்சம் வயசானதுக்கு அப்புறம் ஏதாவது வருதான்னு பார்ப்போம் சார். இதில் ஸ்ருதியோட ரோல் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான ரோல்? பொதுவாக உங்கள் படத்தில் வந்து கொஞ்சம் மேட்சுவான படங்கள், அந்த விமர்சனமும் லோக்கி மேலே உண்டு, முழுக்க முழுக்க கதாநாயக அந்தஸ்தை ஒட்டிய படங்களாகவே இருக்குது அப்படின்னு. இதில் வந்து ஸ்ருதியோட கதாபாத்திரம் எவ்வளோ முக்கியமானதாக ட்ராவல் ஆகுது? ஸ்ருதி ஏதோ ஒரு பேட்டியில் நான் இப்போ 2 நாள் முன்னாடி ப்ரொமோஷனில் பார்த்தேன் சார். இது வந்து ஒரு மாதிரி ரொம்ப டெஸ்டஸ்ட்ரான் நரம்பின படம் இது. அத்தனை ஆண்களும் எல்லாம் ஒரு ஆக்ஷன் படத்தில் நான் ஒருத்தேன். ஸ்ருதி வந்து ரொம்ப முக்கியமான ரோல் சார் படத்தில். எப்படி சொல்கிறது, ஏதாவது ஒரு பாயிண்டில் கமல் சார் ரஜினி சார் இணைக்க முடியுமான்னு ட்ரை பண்ணி அதெல்லாம் நடக்காமல் இருந்த பாயிண்டில் அட்லீஸ்ட் கமல் சார் ஃபேமிலியிலேருந்து ஸ்ருதிவாக இந்த படத்தில் ரஜினி சார் கூட இணைக்க முடிஞ்சதுன்னு நினைக்கும் போது எனக்கு இது கரெக்டாக வரும்னு தோணுச்சு. நான் வந்து
முன்னாடி இந்த படம் பண்ண போகிறோன்னு முடிவு பண்ணும்போதே ஐ ரோட் இட் ஃபார் ஸ்ருதி. அப்போ எனக்கு ஸ்ருதியை நேரில் மீட் பண்ணது கூட கிடையாது. ஏதோ ஒரு தடவை விக்ரம் செட்டில் பார்த்துட்டு போகலாம். இவங்க என்னை இனிமேல் பாட்டுக்கு வர சொல்லி RKFI கூப்பிட்டு உங்ககிட்ட பேசணும்னு சொல்லி கூப்பிடும்போது நான் அந்த நரேஷன்லாம் கேட்டு முடிச்சு அதை விடுங்க, நான் உங்களுக்கு ஒன்று எழுதியிருக்கேன், இதை பண்ணலாம், முடிச்சதுக்கப்புறம் அந்த படம் பண்ணலாம், நீங்கள் கதை கேளுங்கன்னு சொல்லி அப்போ சொல்லியிருந்தேன். நரேஷன் கேட்க போன இடத்துல நரேட் பண்ணிட்டு வந்தேன். அப்போ சொல்லி தான் அவங்க சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் 2 மாதம் கழித்து சன்னில் எல்லாம் பேசினதுக்கப்புறம் ஸ்ருதி கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் வந்து அண்ட் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் மல்டி டேலண்டட் விமன் நினைப்பேன் எனக்கு தெரிஞ்சு. நீங்கள் நடிக்கிறது விட்டுருக்கீங்க, லிரிக்ஸ் எழுதுறதாகட்டும், பாடுறது என்ன சொன்னீங்க, ப்ரொமோஷனுக்கு டான்ஸ் ஆடுறதாகட்டும், அந்த மாதிரி எதுக்குமே இந்த நோ சொல்லாத ஒரு கேரக்டர் நான் தான் பார்த்தேன். ரெண்டாவது ரொம்ப கட்சியான ஒரு விமன் நினைக்கிறேன். இத்தனை ஆண்கள் இருந்தாலும் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் என் வேலையை நான் கரெக்டாக பார்க்கணும், நைட் அண்ட் டே என்ன பண்ணாலும் அப்படிங்கிறதுல இருந்தது. அண்ட் ஐ திங்க் திஸ் இஸ் அ வெரி க்ரூஷியல் ரோல் ஃபார் டு ப்ளே இன் திஸ் ஃபிலிம் நினைக்கிறேன். கமர்ஷியல் சினிமாக்கள் மேலே இப்போது பொதுவான சில விமர்சனங்கள் அது எப்போதுமே வைக்கப்பட்டு வந்தே இருக்குது. பட் அது சில இடங்களில் அட்ரஸ் பண்ணணுமோ அப்படின்னு தோணுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு புரிதல் அதை செஞ்சிருக்கலாம். இப்போ வந்து எல்லா படங்கள்லையுமே வந்து ஆன்டி ட்ரக்குங்கிற ஒன்றை தான் நீங்கள் கன்வே பண்ண ட்ரை பண்ணுறீங்க. பட் அதிகமான காட்சிகள் அதை பற்றியே இருக்குது. இது கிட்டத்தட்ட இன்னொரு வகையில் அது இதை என்கரேஜ் பண்ணிடுதுன்னு ஒன்று. ரெண்டாவது கெட்டவன்னு காட்டுறதுக்கு இந்த சீனை வைக்கணும்னு நீங்கள் என்ன தான் கன்வின்ஸ் பண்ணினாலும் யூ கான்ட் செலிப்ரேட் வயலன்ஸ் ஆன் ஸ்க்ரீன் ஒரு யதார்த்தம் இருக்குது. இது எல்லாத்தையும் எப்படி கடந்து வர போகிறீங்க? இதை இன்னமும் மேம்பட்ட ஒரு டைரக்டோரியல் டச்சோட இதை பண்ண முடியுமா? எனக்கு அதுதான் எனக்கே புரியல சார். நான் சில நேரங்களில் வந்து ரொம்ப நல்லது செய்ய தான் நினச்சி தான் அந்த படம் பண்ணுவோம். பட் சில விமர்சனங்களை பார்க்கும்போது இல்லையே, இது இல்லையே இன்டென்ஷன், இது ஏன் புரிய மாட்டேங்குது, ரொம்ப நம்ம லவுடாக சே நோ டு ட்ரக்ஸ்ன்னு தானே சொல்கிறோம். அண்ட் அதுக்கு ரொம்ப நியாயப்படுத்துகிறோம். கமல் சார் வந்து அவர் அங்கே அதில் பேசும்போது அவர் கண்ணு கலங்கி பேசுவார். நம்ம இத்தனை மில்லியன் வருஷம் ஆயிருக்கு நமக்கு குரங்குலேருந்து மனுஷன் அவருக்கு, திருப்பி இந்த ட்ரக் யூஸ் பண்ணால் அம்மாக்கும் பொண்டாட்டிக்கும் வித்தியாசம் தெரியாமல் போகிறதுக்கான சான்ஸ் இருக்குங்கிறத விட ஒரு ஹெவியான வேர்ட்ஸ் என்னால் யூஸ் பண்ணவே முடியாது. நான் சொல்கிறேன், இந்த சோ கால்டு அதர் சிந்தட்டிக் ட்ரக்ஸ் உள்ளே வரும்போது அதை யூஸ் பண்ணால் இப்படி ஆகும்னு சொல்கிறதுக்கு இதை நீங்கள் இதுக்கு மேலே ஷவுட் அவுட்டாக நான் எப்படி இன்னொருத்தரை வச்சு சொல்ல முடியும்? விஜய் நான் வந்து மாஸ்டரில் சொல்லும்போது அது நாட் அகெயின்ஸ்ட் ட்ரக்ஸ், பட் ஸ்டில் 18 வயசுங்கிற மேட்டரை வச்சு சொல்லியிருப்பார். ஒரு படம் பார்க்கும்போது உனக்கு 18 வயசு ஆகலடான்னு சொல்கிறதுக்கு தேட்டர் வாசல் ஒருத்தர் நிற்கிறான்னா சாராயம் வைக்கிற கடையில் ஏன்டா ஒருத்தர் நிற்க மாட்டேன்றான்னு பேசுகிறதும் வந்து அவர் பேசின ஒரு இது பாயிண்டில் அரசியலுங்கிறத விட்டுருவோம். பட் ஆனால் சொசைட்டிக்கு தேவையான இது எல்லாமே எப்படி பார்த்தீங்கன்னாலும் நோ டு ட்ரக்ஸுக்கு வரது தான். கடைசியில் இதே மரியம் ஜார்ஜ் சார் கைதியில் இந்த படிக்கிற பிள்ளைகளெல்லாம் கெடுத்து வந்து எல்லாத்தையும் கொடுத்தியான்னு சொல்கிறதுலேருந்து நான் எவ்வளோ சின்சியராக எவ்வளோ முடியுமோ அதை நான் முடிஞ்ச அளவுக்கு பண்ணிட்டு தான் இருக்கேன். நீங்கள் எனக்குமே சிலது வந்து ஏன் புரியலன்னா நீங்கள் எப்படி காட்டுவீங்க இவன் பண்ணுறதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லி நீங்கள் காமிச்சா தானே அவன் பண்ணுறது தப்பு நீங்கள் ரெசிவ் பண்ணணும். ஆனால் அதை தான் நான் கேட்குறேன், ஒரு டைரக்டோரியல் எவல்யூஷனோட இல்லை சார், அதை வேற மாதிரி காட்டிட முடியாதான்னு கேட்குறேன். ஐ எம் இவால்விங். கைதியில் வந்து அர்ஜுன் தாஸ் நிறையா ஸ்னோர் பண்ணுற ஷாட்லாம் இருக்கும். நீங்கள் அப்படியே அதுக்கப்புறம் கிராஸ் பண்ணி வந்தீங்கன்னா லியோவில் எதுவுமே இருக்காது. ட்ரக்கை பற்றி பேசுவாங்க, எகெயின்ஸ்ட் ட்ரக்ஸ் பேசியிருப்போம், யூசேஜ் காட்டிக்க மாட்டேன். அண்ட் தட் இஸ் ஹவ் ஐ இவால்வ். அதை பற்றி எதுவும் பெருசாக காட்டிட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு முந்தைய படங்கள் எப்பவுமே உதாரணமாக தானே சார் இருந்திருக்கு. நீங்கள் கிளாசிக் எக்ஸாம்பிள் ரத்த கண்ணீர் எடுத்துங்களேன். அவர் எவ்வளோ அட்டூழியம் பண்ணியிருந்தாருன்னா அவர் இந்த இடத்துக்கு வரும்போது இப்படி தாண்டா ஆடாத ஆட்டம்லாம் பண்ணால் இப்படி ஆகும்னு சொல்கிறாரு. நீங்கள் அதை காட்டாமல் எப்படி அங்கே அறைவாவீங்க? அவர் எவ்வளோலாம் கொடுமைகள் பண்ணார், சுற்றி இருக்கவங்களை எப்படிலாம் ட்ரீட் பண்ணாருன்னு நீங்கள் காட்டாமல் அவர் கடைசியில் அந்த நோயால் பாதிக்கப்பட்டு அங்கே வந்து உட்காரும்போது அதை எப்படி நீங்கள் ஜஸ்டிஃபை ஆப்பீங்க? அது எல்லாத்தையுமே காட்டி தான் ஒன்று பண்ண. அதாவது இப்போ போலீஸ் ஸ்டேஷனில் 2 படம் இருக்குது. இப்படி இருக்கணும்னு சொல்கிறது காட்டுறதுக்காக ஒரு நல்லவரின் படம், இப்படி இருக்கக்கூடாதுன்னு காட்டுறதுக்காக ஒரு தவறு செய்தவரின் படம். இந்த மாதிரி ஒரு சின்ன கேன்வாஸ்க்குள்ளே இதை முடிச்சிட முடியுமா? இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் சில ஆங்கில படங்கள் இங்கே நீங்கள் தமிழ்லேயே பார்த்தீங்கன்னா மிஷ்கின் வந்து சித்திரம் பேசுதாரின்னு நினைக்கிறாரு, ஒரு காட்சி வச்சுருப்பார். அவனை குத்துனதே தெரியாது, ஆனால் அந்த ஃபீல்டு இம்பேக்ட் இது இங்கே வைத்த நம்ம குத்துன லெவலுக்கு அதோட இம்பேக்ட் வரும். அப்புறம் வந்து பிளட் ஷெட்டான ஒரு ஷாட்டை வந்து ஒரு படத்தில் அழகாக காட்டி, ஐ திங்க் கில்லின்னு நினைக்கிறேன், வேறு பண்ணியிருப்பார். அதில் அந்த ரத்தம் வந்து கண்ணாடியில் அடிக்கும், ஆடு அடிச்சு அந்த கோரி ஷாட்டே வைப்பர் போட்டு. ஸோ ஆடெல்லாம் அடிச்சாச்சு, ரத்தம் பட்டுச்சுன்னு. ஸோ இந்த மாதிரி இதை நம்ம ப்ராசஸ் பண்ணிட முடியாதா? முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி தான் இந்த இடத்துல இருக்கா சார். முடிஞ்ச அளவுக்கு புட்டிங் எஃபர்ட். அதான் நான் சொன்னேன். இப்போ இந்த லியோவில் வந்து முடிஞ்ச அளவுக்கு யூசேஜ் எல்லாம் இல்லாமல் பண்ணதாகட்டும். அண்ட் ரொம்ப வெரி குவைட் லிசனர் அண்ட் அப்சர்வர். யார் என்ன பேசுகிறாங்க எல்லாமே
கண்ணை மூடிட்டு நானாக என்னோட பாதையில் போகணும் அப்படி இல்லை எல்லாத்தையுமே பொறுமையாக எல்லாத்தையும் விட்டு கேட்டுப்பேன். இதில் கூட நிறைய விமர்சனங்கள் இருந்தது. நீ எப்படி ஒரு ஹிட் படம் கொடுத்துருவ வித்தவுட் கன்ஸ், வித்தவுட் ட்ரக்ஸ், வித்தவுட் கோடவுன், இது 3 இல்லாமல் எழுதுனது தான் கூலி. ரொம்ப வாண்டடாக இதெல்லாம் நான் காதில் கேட்டதால் இல்லை நான் இந்த படத்தில் இது எதுவும் இல்லாமே ஒரு படம் பண்ணுவோன்னு சொல்லி எழுதுனது தான் கூலி. ஸோ அண்ட் அதே சமயத்தில் இந்த வயலன்ஸ் அப்படின்னு வர்றது வந்து நான் அது திருப்பியும் சொல்கிறேன் சார், அது இட் இஸ் நாட் ஜஸ்ட் டேர்ம் வயலன்ஸ். அந்த ஆக்ஷன் ஃபிலிமுக்கு பின்னாடி அது உருவாகிற பின்னாடி எவ்வளோ பேரோட உழைப்பு இருக்குன்னு ஒன்று இருக்காது சார். அந்த ஆர்ட் ஃபார்மை நான் ரொம்ப ஜாக்கிரதையாக கேர்ஃபுல்லாக ரொம்ப பேஷனேட்டோட பார்க்கணுங்கிறதுனால ஐ கான்ட் see this as a violent film. சின்ன வயசுலேருந்து வி பீன் வாட்சிங் ப்ரிடேட்டர், கமாண்டோ, இதே திரும்ப திரும்ப பார்த்துருக்கோம். டெர்மினேட்டர், அவ்வளோ படங்களை நம்ம இங்கிலீஷ் படங்களில் அவ்வளோ தூரம் ஆக்ஷன் ஃபிலிமை பார்த்துட்டு நம்ம முடிஞ்ச அளவுக்கு அதில் அவங்களோட அந்த ஆக்ஷன் ஏரியாக்குள்ளே ட்ரை பண்ணுறதுக்கு போகல. ஆன் பார் ஹாலிவுட் லெவலில் ஒரு படம் பண்ணணும்னு சொல்லி அந்த ஆக்ஷனை தான் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறோம். அண்ட் அதுக்கு பின்னாடி நம்ம எவ்வளோ டெக்னாலஜி வளர்ந்துருக்கு. நம்ம இப்போ ஒரு 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 ஷூட் அவுட் சீன் எடுக்கிறோம் அப்படின்னா, இப்போ நான் பேட்டி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு சொல்லிட்டு இருந்தேன், அந்த பாடி புல்லட்டோட ஒரு சின்ன விஷயம், ஒரு சின்ன டெக்னாலஜி வந்து அதோட அப்டேஷன், அதோட டெவலப்மெண்ட் பார்க்கும்போது அது அந்த ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் டெக்னாலஜி ஒன்று இருக்குது அவங்க கொண்டு வந்து காட்டுறது. அதை ஏன் நம்ம படங்களில் யூஸ் பண்ண முடியாது, நமக்கு ஏக்கமாக இருக்கும் பார்க்கும்போது. அப்போ அதை யூஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ப்ராப்பராக ஒரு ஆக்ஷன் ஃபிலிம் தான் எழுதணும். இப்போ இந்த எக்ஸ்ட்ராக்ஷன் ஒரு படம் பார்க்குறீங்க, ஃபர்ஸ்ட் 21 minutes சிங்கிள் ஷாட்னு சொல்லி வரும்போது அதை உட்காந்து பார்க்கும்போது படத்தை மீறி நம்ம எப்படா இது இப்படி எடுப்போம் அப்படிங்கிறதான் மைண்டில் வருது. ஒரு சிங்கிள் ஷாட்டு ஆக்ஷன் இவ்வளோ பண்ணணும். ஸோ இது வந்து நாட் ஜஸ்ட் வயலன்ஸ்னு பார்க்காம அதுக்கு பின்னாடி இருக்க ஆர்ட் ஃபார்ம் தான் நான் பார்க்குறேன். எனக்கு இது இந்த ஸ்டாண்டர்டில் என்னோட ஆக்ஷன் ஃபிலிம்ஸ் இருக்கணும்னு நான் பார்க்குறேன். அண்ட் அது என்னோட அச்சீவ்மெண்ட்ஸாக பார்க்குறேன். அதனால அதை ஒரு கிரியேட்டராக இட் இஸ் கம்ப்ளீட்லி கன்வின்ஸ்ட். அதை குறையே சொல்ல முடியும். ஆனால் நாளுக்கு நாள் கூடுதலாக அறியப்படக்கூடிய ஒரு நபராக நீங்கள் மாறுறப்போ, எஸ் சார், ஆக்சுவலாக பார்த்தா எப்படி உங்களுடைய எக்ஸ்க்ளூசிவிட்டி எல்லாம் வந்து இப்போ வந்து ஒரு டெம்ப்ளேட்டாக மற்ற இண்டஸ்ட்ரிக்கு இந்தியா முழுக்கவே ட்ராவல் ஆயிருக்கு. ஸோ இதுக்கான யார்ட் ஸ்டிக்ஸை செட் பண்ணுறவங்க பியூட்டிஃபுல்லாக அதை செட் பண்ணாங்கன்னா அடுத்தடுத்து வர்றவங்க நம்ம ஒரு கிளாஸாக இருக்கும். எஸ் சார், நான் இப்போ கூட நேற்றுக்கு இன்டர்வியூவில் ரீசன் இன்டர்வியூஸ் வந்து நோ காம்ப்ரமைஸ் இன் வயலன்ஸுன்னு. அண்ட் அது வந்து ஒரு ஆக்ஷன் படத்தை எக்காரணத்தை கொண்டு டைல்யூட் பண்ணிடக்கூடாதுங்கிறது தான் இன்டென்ஷன். அது வந்து ஒரு லைட் ஹார்ட்டட், சாஃப்ட் ஹார்ட்டட் ஆக்ஷன் பண்ணணும். ஆக்ஷன் படம்னா ஆக்ஷன் தான். அது நம்ம நீங்கள் அதை டைல்யூட் பண்ணிங்கன்னா அது ஆக்ஷனாகவும் இருக்காது, அப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கிறது மாதிரியும் இருக்காது. நீங்கள் இப்போ நல்லா நோட் பண்ணிங்கன்னா ஜாக்கி சான் படங்களில் வந்து அவரோட படங்களில் பிளட் இருக்காது. ஆமாம், ஆனால் ஆக்ஷன் ஃபுல்லாக ஹெவியாக இருக்கும். அதையும் மீறி ஒரு 2-3 படங்கள் மட்டும் அவர் கொஞ்சம் பிளட் ஷெட் காமிச்சிருப்பாரு. அது கொஞ்சம் ஹாலிவுட்டோட ஜாயின் பண்ணது இந்த ரம்பிள் இந்த ப்ராங்ஸ் ஆகட்டும், இந்த போலீஸ் ஸ்டோரி, லேட்டராக வந்த போலீஸ் ஸ்டோரியில் ஆகட்டும், அதில் தான் பிளட்டை ஃபர்ஸ்ட் டைம் காமிச்சிருப்பார். பட் ஸ்டில் ஜாக்கி சான் இஸ் ஆல்சோ ட்ரைங் தட். அவர் அவ்வளோ தூரம் வந்ததுக்கப்புறம் நான் இன்னும் திருப்பி பிளட் இல்லாமல் காட்டணும்னு தாண்டி ஹீஸ் ஆல்சோ சேஞ்சிங் ஹிம்செல்ஃப். ஒரு பாயிண்ட்டை நம்ம திருப்பி பண்ண வேணான்னு சொல்லி வேற ஒரு இருந்து ட்ரை பண்ணணும். ஸோ எல்லாருமே அந்த ஆக்ஷன் ஜானரில் படம் பண்ணுறவங்க அந்த முயற்சியிலே இருக்கிறதால நானும் அப்படி பண்ணணுன்னு தான் எனக்கும் ஆசையாக இருக்குது சார். எனக்கு வந்து ஒரு ஆக்ஷன் படம்னா அந்தளவுக்கு இம்பாக்ட் எனக்கு ஒரு படம் கொடுத்துருக்கேன் லைஃப்பில் அப்படின்னா குருதி புனல் தான். நீங்கள் சொன்ன மாதிரி சித்திரம் பேசுகிற கம்பேரிசன் சொன்ன மாதிரி அந்த படத்தில் இருக்க பயம் வந்து வேறு எந்த படமும் எனக்கு கொடுத்தது கிடையாது. அதில் ஆக்ஷன் வந்து அப்படி இருக்கு. ஆக்சுவலாக அதுதான் நான் கேட்குறேன். இப்போது அதுக்கான முன்மாதிரிகள் கொஞ்சம் இருக்குது. கடவுள் பாதி மிருகம் பாதின்னு கமல் சொல்கிறப்பவே அதுவே ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் ஃபீல் வந்துடும். பயம் அப்படி இப்போ ஏன்னா அந்த நுட்பம் ஏற்கனவே லோகேஷ்கிட்ட இருக்கிறதா தான் நான் உணர்றேன். ஏன்னா ஒரு காட்சியை பலர் மூலமாக பகிர்தல்னு ஒன்று இருக்குல்ல, அதை ஒருத்தரே நீளமாக பேச மாட்டார், ஒருத்தரே போட்டு அடிக்க மாட்டார். அது சின்ன கதாபாத்திரம் வந்து சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போயிடுச்சு. ஸோ அந்த கிராஃப்டில் வந்து ஏன்னா யூ ஆர் த ட்ரெண்ட் செட்டர் டுடே, தட் இஸ் வை. அடுத்த முக்கியமான கேள்வி, இப்போ இது நீங்கள் ஸ்ட்ரைட்டாக பதில் சொல்லணும். ஓகே, சத்யா வெர்சஸ் தளபதி டீகோட். ஏன்னா உங்களுடைய மோஸ்ட் இன்ஸ்பைரிங் மூவி சத்யா, இந்த பக்கம் ரஜினிகாந்த் அப்படின்னா நீங்கள் தளபதி அப்படின்னு சொல்லி தான். ஸோ இப்போ சத்யாவோட இன்ஸ்பிரேஷன்லேருந்து தான் கமல் சாரோட இது. உங்களுக்கு வந்து தளபதி மாதிரியான ஒரு படம் பண்ணணும் அப்படிங்கிறது தான். அதை மீட் அவுட் பண்ணியிருக்கோமா இதில்? சத்யா பெரிய கேரக்டர், தளபதி பெரிய படம் நினைக்கிறீங்க? நீங்கள் இன்னும் 10 பேட்டியில் கேட்டிங்கனாலும் நான் அதுக்கு பதில் சொல்ல மாட்டேன். அந்த வம்புக்குள்ள நான் போய் வைக்க மாட்டேன். இப்போ தானே சொல்லியிருந்தேன் அந்த ட்விட்டரில் போகும்போது இது விரல் தடுமாறி லைக் விழுந்தா கூட சிக்கலாகிற கேள்வி அது. அப்படி சொல்ல வேணும் சார். அப்போ இப்படி வச்சுக்கலாம், சத்யாவும் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, தளபதியும் உங்களுக்கு பிடிச்சிருக்கு. ஸோ இந்த படம் பண்ணும்போது தளபதியினுடைய எந்தெந்த விஷயங்கள், ஏன்னா அது ஒரு சூப்பர் ஹீரோயிக் பியூட்டிஃபுல் படம். நான் சொல்கிறேன் சார், மேபி இது ஆன்சர் பண்ணி தான் பாருங்கள் உங்கள் கொஸ்டினை. என்னோட புரிதல் நான் அப்போ சொல்கிறேன் சார். சத்யா வந்து ஆஸ் அ பர்சனாக, ஆஸ் அ ஃபிலிம் மேக்கராக என்னை பர்சனலாக நிறையா விதத்தில் அந்த படம் பாதிச்சுது. அதாவது 11வது படிக்கும்போது இந்த காப்பு போட்டதுலேருந்து நான் இப்போ என் கூட நடிக்கிற எல்லா ஹீரோஸ்க்கும் இந்த காப்பு மாட்டி விடுற வரைக்கும் அந்த இம்பேக்ட் கொடுத்த படம் வந்து சத்யா.
தளபதின்ற படம் வந்து ஆஸ் அ ஃபிலிமாக இவ்வளோ ராவாக இவ்வளோ ப்ரூட்டலாக அன்னைக்கு வந்து ரஜினி சாரை வச்சு மம்முட்டி சாரை வச்சு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை பேஸ் பண்ணி இப்படி ஒரு படம் எடுத்துட முடியுமாங்கிறது தான் இதாக இருந்தது. ஸோ எனக்கு வந்து படங்களாக பார்த்தா இன்ஸ்பிரேஷனில் சொல்லும்போது தளபதி சொல்லலாம். சத்யா வந்து என்ன பர்சனலாக கேரக்டராக என்ன ரொம்ப மாற்றினது வந்து சத்யா தான். அதில் அவர் பேசியிருக்க அந்த சமுதாய கோவம் ஆகட்டும், அவர் அந்த ஸ்டார்ட்லேருந்து எண்டு வரைக்கும் அவருக்குள்ளே ஒரு இன்னசென்ஸ் இருக்கும். யாராவது ஏதாவது பேசினாலும் நம்பிட்டு போயிடுவார். அவர் அந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் இருக்கட்டும், அதெல்லாம் சிலது நான் என்னோட பர்சனல் லைஃபோட பயங்கரமாக கனெக்ட் ஆகிடும். ஸோ பர்சனல் கனெக்ட். எஸ். ஸோ இது வந்து ஒரு சினிமா தெரிந்த ஒருவர் அந்த படத்தோடைய கிராஃப்டை ரசிச்ச ஒரு எனக்கும் தளபதிக்கும் அந்த படத்துக்கும் பர்சனல் கனெக்ட் எதுவுமே கிடையாது. எனக்கு அந்த கேரக்டராக ரஜினி சார் நிறையா பார்க்க பிடிக்கும். பட் சத்யாவில் பர்சனலி அந்த இருந்த வீடுலேருந்து அந்த கார்னர் கேரம் போர்டு விளையாடுறதுலேருந்து, இந்த நைட் அவுட்டிங்கில் பசங்களோட உட்காந்து கேரம் போர்டு விளையாடுறது, அந்த இன்டர்வியூஸ்க்கு போகும்போது அந்த வேலையில்லா அந்த ஒரு சொசைட்டி ஒன்று ஃபார்ம் பண்ணியிருப்பாங்கல்ல, அது ஒரு வழி கடலும் ஒரு வருஷம் வேலையே இல்லாமல் நாங்கள் எல்லா பக்கமும் இந்த இன்டர்வியூ மார்க் பண்ணி காலையில் இருந்துச்சு போகிறது, இந்த விஷயம் இருக்குல்ல, அந்த பர்சனல் கனெக்ட் வந்து அதில் ஜாஸ்தி இருக்கும். ஓகே. ரொம்ப இயல்பாக இருக்கக்கூடிய ஒரு கேள்வி தான். இப்போது கமல் அவர்களுக்கு படம் பண்ணியாச்சு. ஸோ அடுத்தது ரஜினி அவர்களுக்கும் படம் பண்ணியாச்சு. அதாவது நம்ம வந்து அவங்க நண்பர்கள் அப்படின்னாலும் தொழில் ரீதியாக வந்து ஃபேன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கமல் ஃபேன்ஸ், ரஜினி ஃபேன்ஸ். நீங்களே அப்படி தான் மணிகண்டரோட சட்டையை பிடிச்சி சட்டை போடுவேன் தான் சொன்னீங்க. ஸோ அதில் 2 எதிர்பார்ப்புகள். ஒன்று வந்து ரஜினி கமல் சேருவதற்கு வாய்ப்பு இருக்கா? இஸ் இட் பாசிபிள் இன் எனி ஃபார்ம்? நீங்கள் அதுக்கான முயற்சி எதுவும் செய்கிறீங்களா ஒரு படத்தில் சேர்கிறதுக்கான? ஜஸ்ட் பிகாஸ் நீங்கள் இதை கொண்டு வந்ததால் சொல்கிறேன். எனக்கு தெரியல சார் என்னென்னு. ஏன்னா ஒரு 4 வருஷம் முன்னாடி இது மொத்தமும் ஆரம்பித்தது அப்படி தான். ரஜினி சாரோட ஒரு படம் பண்ணோம் கமல் சார் கம்பெனிக்குன்னு சொல்லி ஆரம்பித்து தான் போனது. அதுக்கப்புறம் கோவிட் வந்து எல்லாத்தையும் குழப்பிட்டு போயிடுச்சு. அதுக்கப்புறம் திருப்பி எல்லோரும் செட்பேக் போய் நம்ம அவங்கவுங்களோட படங்கள் இருந்தோம். சரி, இப்போவும் வந்து அந்த டெசிஷன் வந்து அவங்க 2 பேர் பேசி எடுக்கக்கூடிய டெசிஷனாக தான் இருக்கும். அதை எதுவும் நீங்கள் இனிஷியேட் பண்ணுறீங்களான்ட்டு? சார், நான் அது இனிஷியேட் பண்ணுற இடத்துல இருந்தாலும் ஐ டோன்ட் வாண்ட் டு இனிஷியேட் மை செல்ஃப் சார். அது ஏன்னா ஒரு தடவை அந்த இனிஷியேஷன் பண்ணி நடந்து இப்போ வந்து இது வந்து ஆர்கானிக்காக அவங்க 2 பேரும் ஒரு அரை மணி நேரம் பேசினாங்கன்னா நடக்கக்கூடிய விஷயம் தான். ஓ. ஸோ இது வந்து அவங்களுக்கே தெரியும். அந்த கான்வர்சேஷனை யாராவது ஒரு ஆள் லைட்டாக லீட் பண்ணாங்க. இது வந்து அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ், அவங்க 2 பேரும் அடிக்கடி பேசிப்பாங்க. அவங்க 2 பேரோட முக்கியமான நிகழ்வுகள் எல்லாமே மாற்றி மாற்றி கலந்துப்பாங்க. இதில் நான் இனிஷியேட் பண்ணுறதுக்கு ஒரு ஆளே இல்லை. அதனால அவங்க 2 பேரும் கை கோர்த்து கூப்பிட்டாங்கன்னா ஒய் நாட் சார், நாளைக்கு காலையில் நடந்துடும், எனக்கு அது பிரச்சனையே இல்லை, எல்லாத்தையும் விட்டு ஓடிடும், அதுதான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி, அப்படி போய்டுவேன். பட் ஆனால் அது அந்த டெசிஷன் அவங்க கிட்டேருந்து வரணும். ஏன்னா இப்போ அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு படம் ஆரம்பித்து அதுக்கப்புறம் நான் உள்ள போய் மற்ற டெக்னீஷியன்ஸ் எல்லாம் போகும்போது அதோட சம்பளம் மட்டுமே எங்கேயோ இருக்கும். ஆமாம், நாட் அ ஸ்மால். அஃப்கோர்ஸ். இப்போ அங்கேருந்து அதுக்கப்புறம் நம்ம ஒரு கதை ஒன்று கண்டுபிடிச்சி அதுலேருந்து ட்ரைவ் பண்ணி இந்த படத்தை கொண்டு வரதுங்கிறது அது ஒரு ஹிமாலயன் டாஸ்க். ஸோ அதுக்கு ஐம் ரெடி. பட் ஆனால் காரம் அமைஞ்சா சூப்பராக தான் இருக்கும். அதுக்கு மேலே என்ன இருக்குது? அதான் மேக்ஸிமமாக இருக்க முடியும். அதுக்கு மேலே என்ன இருக்குது சொல்லுங்கள். சம்பளம்னு வந்ததுனால லோக்கிக்கு 50 கோடி சம்பளம். 2 ஒப்பீனியன் நீங்கள் அதை அஃபிஷியலாக ஓப்பனாகவே அதை டிஸ்க்ளோஸ் பண்ணீங்க. பட் அதில் பரவாயில்ல, டைரக்டர் 50 crores இஸ் குட் சேலரி, நல்ல, அண்ட் யூ செட் யூ டிசர்வ் இட். பட் நடிகர்களுக்கு பெரும் சம்பளம் கொடுக்குறப்ப அதை ஃபேன்ஸ் எடுத்து இவ்வளோ சம்பளம், இவருக்கு தான் கூட சம்பளம்லாம் அதை ஒரு ப்ரைடாக எடுத்துக்கிறாங்க. பட் ஏன் வந்து இயக்குநர்களுக்கு ஒரு பெரிய சம்பளம் கொடுக்கப்படுகிற போது அது ஒரு எப்படி இவ்வளோ சம்பளமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருதுன்னு நினைக்கிறீங்க? தெரியல சார், எனக்கு எப்படி இந்த சம்பள டாபிக் வந்து ஒரு இவ்வளோ பெரிய இதாச்சுன்னு சொல்லி எல்லா பக்கம் தெரிஞ்சிருக்குன்னு தெரியல. எல்லாருக்குமே ஒரு இது இருக்கும்ல சார். இப்போ திடீர்னு எங்கள் அம்மாலாம் ஃபோன் பண்ணி என்ன சொல்லுவாங்க, ஏன்டா இதெல்லாம் வெளியே சொல்கிறேன் எவ்வளோ அப்படின்னு. அதுதானே அடுத்த வார்த்தையாக இருக்கும். வீட்டில் வேறு என்ன சொல்லுவாங்க, உணவை பார்த்துக்க கவனமாக இருக்கு மாதிரி ஒரு இதுதான் சொல்லுவாங்கல்ல, கேர்ஃபுல்லாக இந்த மாதிரிலாம் நீயே போய் ஓப்பனாக எல்லாத்தையும் சொல்லிட்டுருக்கேன் அப்படி. அது இல்லை சார். நான் சொல்ல வந்து என்னென்னா, நான் அந்த பேட்டியில் மேபி நான் இங்கிலீஷில் சொன்னதால் கரெக்டாக எப்படி கன்வே ஆச்சுங்கிறது என்னென்னு எனக்கு தெரியல. நான் தான் ஒரு கோட் படி ஒன்று சொல்லியிருந்தேன். அந்த கோட்டில் வந்து சொல்லுவாங்க, இந்த மாதிரி ஒரு கோட் ஒன்று பார்த்தேன். அதில் இந்த வேர்ல்டு வந்து எப்போவுமே வேர்ல்டு இஸ் ஆல்வேஸ் க்ரூயல் டு போர் மென்னு சொல்லுவாங்க. அது நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். காசு இல்லாமல் இருந்திருக்கேன். ஒரு பஸ் கண்டக்டரோட பையன்தான். எவ்வளோ கஷ்டம் இருக்கும் என்ன இதெல்லாம் பார்த்துருக்கோம். ஸோ பாவர்ட்டியெல்லாம் பார்த்துருக்கோம். அப்போ அந்த வசதி வந்ததுக்கப்புறம் அதெல்லாம் கண்ணு முன்னாடி வந்து தானே போகும். அந்த ஃப்ளாஷ் தானே அதிகமாக இருக்கும். அப்போது அப்படி இருந்துட்டு இப்படி வந்து இன்றைக்கி என்னோடய சேலரி வந்து இவ்வளோ இருக்குது அப்படின்னு இப்போ நான் சொல்லனால அது எங்கேயோ போட்டிருந்தாங்க பேப்பரில். இல்லையோ வந்து அந்த ஐ திங்க் இந்தியன் எக்ஸ்பிரஸ் போட்டு அந்த ஜேர்னி இந்த இடத்துல அந்த சந்தோஷத்தை பகுத்துக்கிட்டேன். இப்போ இதை நான் வந்து ஓப்பனாக சொல்லும்போது இதுக்கு பின்னாடி ஒரு ஸ்கேமோ இல்லை ஒரு MLM பிஸ்னஸ் ஆரம்பிச்சோ இது எதுவும் இல்லை. I'm very clean with my papers and I follow Kamal sir. Taxலாம் ப்ராப்பராக in paying taxes. நான் என்ன சம்பாதிக்கணும் அது திருப்பி சினிமாவில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கும் ஐம் ரெடி. அண்ட் நான் அந்த இதில் தான் இருக்கேன். ஸோ ஐம் ஜஸ்ட் கம்ப்ளீட்லி ஃபாலோயிங் மை ஐடல்.
எனக்கு ஐடி டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்தால் கூட எனக்கு தெரிஞ்சு 5 நிமிஷத்துக்கு மேலே என் வீட்டில் அவங்களுக்கு வேலை இருக்காதுன்னு நினைக்கிறேன். பிகாஸ் ஐம் தட் க்ளீன் பேப்பர்ஸில். ஸோ அப்படி இருக்கும்போது இதை யாரோ ஒருத்தர் என்கிட்ட நீங்கள் இப்போ கேட்குறீங்களா உங்கள் சம்பளம் 50 கோடி இல்லை அதை பற்றி நான் பேசுகிறீங்களா அப்படின்னா அது மலுப்புலாம் இருக்குது. அதுக்கு பதிலாக ஓப்பனாக ஆமாம் நான் வாங்குறேங்க, நான் நேர்மையாக உழைக்கிறேன், எனக்கு இந்த இடத்துக்கு எனக்கு சம்பளம் கொடுக்குறாங்கன்னு சொல்கிறது வந்து நான் நினச்சது இட் ஷுட் பி an inspiring story to someone else and not the other way out. தட்ஸ் வாட் ஐம் ஆஸ்கிங். அது ஒரு இன்ஸ்பைரிங்காக இருக்கலாம். ஒரு பஸ் கண்டக்டருடைய பையனாகிறது படிப்படியாக வளர்ந்த ஒருத்தர் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. ஒரு நடிகருக்கு பெரும் சம்பளம் கொடுக்கப்படுகிற போது அது பெரிய அளவுக்கு அதை ஒரு ஒரு வேல்யூவாக பேசுகிறவங்க ஏன் டிரெக்டர்ஸ்க்கு கொடுக்குறப்ப அது கொஞ்சம் டிபேட்டபிளாக பார்க்குறாங்கன்னு தான் கேட்குறேன். உங்களுக்கு அது ஏன் அப்படி அவங்க பண்ணுறாங்கன்னு தோணுது? சார் எனக்குமே அது அதை பற்றி நான் யோசிச்சதோ அதுக்கு ஒரு தாட் ப்ராசஸோ போனதில்லை. அண்ட் இப்போ நீங்கள் திருப்பி நம்ம இந்த முன்னாடி கேள்விகள்லேருந்து பேசணுன்னா இந்த நம்பர்ஸ்ன்னு வரும்போது இன்னொருத்தவங்களோட சம்பளம் இன்னொருத்தங்க சம்பாதிக்கிறதும் இன்னொருத்தவங்க வந்து ஒரு படம் கலெக்ட் பண்ணுறதுலையும் மற்றவங்க எல்லாருக்கும் ஏன் அவ்வளோ கவனம் கொடுக்குறீங்கிறதுனால தான் அந்த பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனையுமே சேர்த்து வந்தது. அது நம்ம எங்கே பொசிஷனில் போய் நின்றுட்டோம்னா நம்ம இந்த ஃபேன் வார்ஸே வந்து வாங்குற சம்பளத்தை வச்சு பேசுகிற அளவுக்கு ஆயிடுச்சு. நாங்கள் இவ்வளோ சம்பளம் வாங்குறோம் இவ்வளோ சம்பளம் வாங்குறோம், இதனால யாருக்கும் எந்த பிரயோஜனம் இல்லைங்கிறது தான் நான் இதில் அதிக கான்சன்ட்ரேஷன் தேவையில்லைன்னு சொல்ல வந்தேன். பட் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு இயக்குனருக்கு இதுக்கு கிடைக்கும் போது ஏன் இப்படி ஆளுன்னு தெரியல அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இப்போ தான் அந்த ஒரு ஏரியாவில் இருக்கும்னு நினைக்கிறேன். This is the period where I think the directors are getting paid more than the actors நினைக்கிறேன். இந்த era இதுக்கு முன்னாடி இல்லைன்னு நினைக்கிறேன். ஆமாம், டிரெக்டர்ஸ் ரீசெண்டாக எஸ்பெஷலி இந்த யங் டிரெக்டர்ஸ் கொஞ்சம் நிறைய பேர் உள்ள வந்து அதுவும் இந்த கடைசி 5-6 வருஷத்துல தான் அது நடக்குதுன்னு நினைக்கிறேன். அதனால் அதுக்கு முன்னாடி இது இந்த நீங்கள் சொன்ன இந்த டாப்பிக்கே வரல, இந்த அந்த ஒரு கவனத்துக்கே இல்லாமல் இருந்தது, தெரியாது முதல்ல வெளியில். இப்போ தான் மாறுது. அண்ட் ரொம்ப முக்கியமாக ஒரு ஹீரோஸோட ஃபிலிம்ங்கிறது தாண்டி அதுக்கு தான் வராங்க அவங்களும் ஃபேஸ் வேல்யூ ஃபார் எனி ஃபிலிம். டைரக்டரோட படத்தையும் நோட் பண்ணி பார்க்குறதுக்கு காலங்காலமாக நடந்துட்டு தான் இருக்குது. பட் இப்போ வந்து அது இன்னும் ஜாஸ்தி ஆகும்போது டைரக்டர்ஸுக்கு கவனம் அதிகமாகும் போது வேறு ஸ்டேட்களில் உங்களை கூப்பிட்றாங்கல்ல, அடுத்தடுத்த ஸ்டேட்லேருந்து உங்களை கூப்பிடும்போது ஆப்வியஸ்லி உங்களோட டிமாண்ட் ஜாஸ்தி ஆகும்போது எல்லா ப்ராடக்ட் மாதிரியே தான் அப்படி இன்னும் மேலே உங்களோட சேலரியும் அதிகமாகுதுன்னு நினைக்கிறேன். அண்ட் ஐ திங்க் திஸ் இஸ் அ நியூ எரா வேர் ஹீரோவோட டைரக்டர் சம்பளம் வாங்குற ஈக்குவலாக அட்லீஸ்ட் வாங்குற ஏரியா வந்து இப்போ தான் ஆரம்பிக்குதுன்னு நான் நினைக்கிறேன். சார் தெரியல எனக்கு. ஆக்சுவலாக இப்போது உங்கள் படம் வந்து இதுவே மல்டி லாங்குவேஜஸ்க்கு போகுது. பொதுவாக வந்து இந்த இந்த லேடர் இப்படி போகும், இப்படி ஏறும், அது வந்து பாலிவுட்டில் போய் நிற்கும் அப்படிம்பாங்க. உங்களுக்கு நிச்சயமாக நிறைய அழைப்புகள் வந்துக்கிட்டே தானே இருக்கும். இல்லை முன்னாடி இருந்து இருக்குது சார், எனக்கு இப்போ இல்லை சார். மாநகரம்னு ரீமேக் கேட்டாங்க, அப்போலேருந்தே அதை பண்ணல. ஏன் பண்ணுறது இல்லைன்னு சார்? மாநகரம் பண்ணுறது கஷ்டம் சார். திருப்பி இல்லை மாநகரம் பண்ணுறது மட்டும் இல்லை சார், அதுதான் ஃபஸ்ட்டு வேணான்னு சொன்னது காரணம் தான். அப்போ பண்ண முடியல, சும்மா தான் இருந்தேன் ஒரு 3 வருஷம். இப்போ நினச்சிருந்தா போய் பண்ணியிருக்கலாம். அப்புறம் சம்வேர் எனக்கு ஏதோ அந்த எக்ஸைட்மெண்ட் இல்லாமல் இருந்தது. அப்புறம் கைதி பண்ண கூப்பிட்டாங்க. அப்போது அவர்கிட்ட பேசினேன், ஹரிதேவன் சார்கிட்ட. அப்புறம் மாஸ்டருக்கு ரீமேக் கேட்டாங்க. மாஸ்டர் ரீமேக் ரைட்ஸும் நம்ம கொடுத்ததுக்கப்புறம் அந்த மீட்டிங்கெல்லாம் போச்சு, பண்ணலாமா வேணாமுங்கிற காலில் இருக்கு. அதுக்கப்புறம் நான் சொன்னேன் சார், அது திருப்பி அதே வேலையை போய் பார்க்கணுமேங்கிற மாதிரி இருக்கும், ஒரு எக்ஸைட்மெண்ட்டே இருக்காது. புதுசாக க்ரியேட் பண்ணி இன்றைக்கி இந்த சீன் எடுக்க போகிறோம், இது பண்ணலான்னு இருக்கும்போது அந்த எக்ஸைட்மெண்ட் ஆஃப் மேக்கிங் வந்து இல்லாமல் சார் ஒரு நான் கேட்குறேன். ஃப்ரெஷ்ஷாகவே ஒரு படம் ஃப்ரெஷ்ஷாக வர படம் நிறைய டாக்ஸ் இருந்தது சார். எனக்கு இருக்கிற எல்லா ஹீரோஸ் கூடயும் மும்பை போகும்போது பேசி தான் இருக்கும். ஸோ அவங்க எல்லாரும் கூடயும் பேசுவோம், அவங்க எல்லோரும் படம் பண்ணணும்னு கேட்பாங்க. அண்ட் அதுவுமே இந்த கமிட்மெண்ட்ஸ்லாம் ஜாஸ்தி இருக்கிறதால கொஞ்சம் தள்ளி போயிட்டு இருந்தது. அப்புறம் நான் என்ன பண்ணுறதுன்னா அங்கே இருக்கவங்க எல்லாரையும் நம்ம ஒரு கூட்டம் நடிக்க வச்சுட்டு இருந்தேன். சஞ்சித் சார் எல்லாத்தையும் அவங்க நம்ம கூப்பிட்றது போது நம்ம முதல்ல நீங்கள் இங்கே வாங்க இழுத்துட்டு வந்து நடிக்க வச்சுட்டு இருந்தால. இப்போ பாருங்க அமீர் கான் சார் வரைக்கும் வந்தார். பட் ஃபர்ஸ்ட் டைம் எவர் அமீர் கான் சார் கூட அந்த பழகின இந்த ஒரு 3-4 months வந்து ஐ கேன் சி அவர் அந்த ஒரு கமல் சார் தான் அங்கே கிட்டத்தட்ட டைரக்ட்ஸ் ஹிம்செல்ஃப். அந்த கைண்ட் ஆஃப் சிமிலர் ஃபிலிம்ஸ் தட் தே டூ அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அவர் பெரிய பிரமிப்பு உண்டு. அண்ட் அந்த ஒரு சீனை அந்த அந்த பர்ஃபெக்ட் பண்ணுற விதத்தில் அந்த ஒரு அந்த சும்மா பர்ஃபெக்ஷனிஸ்ட்னு சொல்லிட மாட்டாங்களே. ஸோ அப்படி அவர் கூட ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும்போது எனக்கு நிறையா லேர்னிங் கர்வ் இருந்தது அவர்கிட்ட. அப்புறம் வை நாட் வி டூ அ ஃபிலிம்னு சொல்லி பேசும்போது அவர் இனிஷியேட் பண்ணது தான். லோகேஷ் வி ஆர் டூயிங் அன் ஆக்ஷன் ஃபிலிம், ஐ வாண்ட் டு டூ அன் ஆக்ஷன் ஃபிலிம் வித் யூன்னு சொன்னார். சார் லெட்ஸ் டூ இட் அப்படின்னு ஆரம்பித்து பேச ஆரம்பித்தது தான் அந்த படம். அப்போ ஒரு ஐடியா ஒன்று இருந்து அதை சொன்ன ஒரு பெரிய ஸ்கேலில் ஒரு படம் இருக்குது சார், அப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவர் நினச்சது என்னென்னா அவர் இந்த மாதிரி அவரை பார்த்ததில்ல. ஓகே, அவர் வேறு மாதிரி பார்க்குறாரு. ஸோ அது அவருக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. நான் இப்படி இருக்கேன், நான் இப்படி பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒன்று பண்ணேன். ஸோ வை நாட் டூ அ ஃபுல் ஃப்ளெஷ்ட் ஃபிலிம்னு சொல்லி அவர் பயங்கர எக்ஸைட்டட் கூட ஒர்க் பண்ணதுலேருந்து. அண்ட் அதுதான் போயிட்டுருக்கு. அண்ட் அதுதான் பேசிகிட்டு இருக்கோம் சார். இப்போ கைதிக்கு அப்புறம் என்ன பண்ணலான்னு பேசிகிட்டு இருக்கோம். அண்ட் கூடிய விரைவில் ஒரு கிளாரிட்டி. ஸோ நேரடியாக ஹிந்தியில் ஆரம்பித்து மல்டி லாங்குவேஜுக்கு வரும். எஸ் சார்.
ஓகே, கைதிக்கு பிறகு அது கைதிக்கு தொடங்குமா? பிறகு, yes. ஓகே, இந்த படம் எந்த ஸ்டேஜில் இருக்குது? நீங்கள் நடிக்கிற படம் எதுவும் டைட்டில்லாம் வச்சுட்டிங்களா? சார் அது எல்லாமே ப்ராசஸில் போயிட்டுருக்கு. நான் அருணை கேட்காம சொல்ல முடியாது. அதை கேட்காம எதுவும் நான் சொல்ல முடியாதனால இருக்குது. ஆனால் ஓரளவு குறைந்தபட்சம் அடுத்தோட ஹீரோ நாங்கள் சந்திக்கிறப்ப சில நியாயமான கேள்வி கேட்க தானே சார் ஹீரோலாம் சொல்லாங்க சார், அதான் சார் எனக்கு பயமாகவே இருக்குது. ஹீரோ தானே, அப்புறம் ஹீரோன்னு தானே சொல்ல முடியும். இல்லை சார், அந்த இன்னொரு வேர்டு வச்சுருப்பாங்க, கதை கதையும் நான் அந்த மாதிரி வச்சுக்கலாம். இல்லை சார், அது ஆல் கிரெடிட் கோஸ் டு அருண் தான். இட்ஸ் அருண்ஸ் ஃபிலிம். அண்ட் அது எனக்கு அருணோட கிராஃப்ட் பயங்கரமாக பிடிக்கும். அதனால தான் இமீடியட்டாக அதை ஒத்துக்கிட்டேன். I'm also eagerly waiting to see what Arun is going to do with that film. And அக்டோபரில் ஷூட் சார். அக்டோபர்லேருந்து ஷூட். இட்ஸ் அ குயிக் ஃபிலிம் சார். ஒரு வேறு யாரெல்லாம் நடிக்கிறாங்க இதில்? சார் கேஸ்டில் இருக்காங்க சார், அவங்க தான் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த தடவை தான் இந்த ஒரு படத்தில் இந்த வேலையெல்லாம் பார்க்க வேணாம்னு நினைக்கும் போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது சார். எனக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை. காலையில் வண்டி அனுப்பினீங்கன்னா வேறு செட்டுக்கு அருண் அப்பப்போ பார்த்து அப்படி சிரிச்சுட்டு சந்தோஷமா. இப்போ இந்த கூலி முடிஞ்சதால இந்த பிரேக் டைம் தானே சார் எனக்கு. காலையில் வண்டி அனுப்புங்க, வந்து சாயங்காலம் வீட்டுக்கு கொண்டு வந்து விட்டுருங்க. ஒரு படத்துக்கு எனக்கு அந்த தொடர்பில் இருந்ததே இல்லை சார். ஆமாம், எல்லாத்தையும் நம்மளே எல்லா வேலையும் பண்ணல சார். அது ஷார்ட் ஃபிலிம் டேஸில் ஆரம்பிக்கும் போது இல்லை, டீ கூட நீங்கள் தான் கொண்டு போய் ஆர்டிஸ்ட் கொடுப்பீங்க. அதுலேருந்து பார்த்துட்டு வந்துட்டு இந்த டைம் மட்டும் கொஞ்சம் ரிலாக்ஸாக ஒரு வண்டியில் அழகாக போயிட்டு அழகாக திரும்பி வந்து பார்க்கலாம் இந்த வாழ்க்கை எப்படி இருக்குன்னு ஒரு தடவை மட்டும் போய் ஓடி போய் ஒரு பாட்டு வந்தாரு. ஆக்சுவலாக இது வந்து உங்களுக்கு ஒரு சின்ன சேஞ்ச் ஓவர் தருது அப்படின்னு சொன்னீங்க. பொதுவாக இப்போ நிறைய இயக்குனர்கள் வந்து அது இந்த ஹிஸ்ட்ரி ரொம்ப காலமாக இருக்குது. பாக்யராஜ் சார், ராஜேந்தர் சார், ஈவன் இவரே வந்து சின்ன சின்ன ரோல்ஸ்லாம் நடிச்சிருப்பார். பாரதி ராஜா சார்லாம், எஸ்.ஜே. சூர்யா சார், இப்போது பிரதீப் ரங்கநாதன் வரைக்கும் இது தொடருது. இது எப்படி பேரலாக ஒரு ரிலாக்ஸேஷன் அல்லது ஒரு இன்னொன்று எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்குறதா, இல்லை பேக்கப்பில் நமக்கு இன்னொரு ப்ரொஃபைலும் இருக்கணுங்கிற மாதிரியான ஒரு? இல்லை சார், பேக்கப் ப்ரொஃபைலுக்கு வந்து ஐ ஹாவ் சம் பிஸ்னஸ் ஐடியா சார். நான் ப்ராப்ளி அதில் ஐ ஸ்பெண்ட் மோர் டைம். ஏன்னா எனக்கு அந்த செட் ஆஃப் ஒரு பேக்கப் வச்சுக்கணும்னு ஆசை இருக்குது. ஒரு ப்ராப்பராக ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி மாதிரி ஆரம்பித்து சினிமாவுக்கு தவிர வேறு என்ன பண்ண முடியும்னு சொல்லி ஒன்று பண்ணலான்னு. அண்ட் ஐ ரன் மை ப்ரொடக்ஷன் ஹவுஸஸ் ஆல்சோ. ஓகே. ஸோ இதெல்லாம் நான் எனக்கு தகுந்தபடியாக நான் அமைச்சு வச்சுக்கிட்டேன். ஸோ அப்படி அது டெஃபினட்டாக செகண்ட் ப்ரொஃபைலாக இருக்கணும் இல்லை. அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி எஸ்.ஜே. சூர்யா சார் ஆகட்டும், அவங்கெல்லாம் பர்சனலாக பேசியிருக்கேன். அவர் தான் வந்து ஆக்சுவலி நடிக்கணும்னே வந்தவர். ஸோ அவங்க எல்லாருக்குள்ளேயுமே அந்த இயல்பாக ஒரு ஆசை இருக்குது. மிஷ்கின் சார்லாம் வந்து நேச்சுரலி ஆக்டர். நீங்கள் அவர் எப்படி வேணாலும் என்ன சொன்னீங்கன்னாலும் டக்குன்னு மாதிரி நடிச்சிடுவார். அவர் அந்த மாதிரிலாம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு நமக்கே தெரியாது சார். ரெண்டாவது நமக்கு அந்த இன்ட்ரெஸ்ட்டே இல்லாத ஒரு ஆள், நடிப்புக்குன்னு துளி கூட இன்ட்ரெஸ்ட் இல்லாத ஆள். எனக்கு ஐ ஜஸ்ட் வாண்ட் டு எக்ஸ்பீரியன்ஸ் இட். ஐ ஜஸ்ட் வாண்ட் டு லேர்ன் சம்திங். நம்ம படத்துலேயே இப்போ ஷூட்லலாம் இருக்கும்போது ஏதோ ஒரு கன் இருந்துன்னு வச்சுங்களேன், நம்ம எடுத்து ட்ரை பண்ணி பார்த்துருக்கும்போது மேக்கிங் ஏதோ எடுக்கும்போது இப்படி நின்றுப்போம். எதுக்கு நிற்கிறோம், அதை வச்சு என்ன பிரயோஜனம்? ஒன்றும் இல்லை. ஆனால் நின்று பார்த்துப்போம். நமக்குள்ளேயே ஒரு ஆசை இருக்குல்ல, ஓகே ஒரு ஆக்ஷன் ஹீரோ ஊரில் இருக்கவா பார்த்துருவேன். இது ஒரு தடவை அது அமெரிக்கானுக்கே இருக்கு, என்ன அப்படி பார்த்தது இல்லைன்னு அப்படி உங்களை இப்படி பார்க்கலாம் அந்த மாதிரியான. பட் எனக்கு என்ன பயம்னா, இப்போது நிறைய டைரக்டர்ஸ், நான் எஸ்.ஜே. சூர்யா சார்ட்ட கூட அதை நான் சொன்னேன். இப்போ ஆக்சுவலாக அவர் டைரக்ட் பண்ணுறாரு. நிறைய இயக்குநர்கள் வந்து அப்படி நடிக்க போகிறப்ப அவங்ககிட்ட வர வேண்டிய படைப்புகள் குறைஞ்சிருது. ஆனால் நீங்கள் இப்படி போக முடியாது, ஏன்னா எல்சிவிக்கில் இருக்கீங்க. ஆமாம் சார், வாய்ப்பே இல்லை சார். அவங்கள அது வச்சுருக்கோம், நான் போகிறதுக்கும் முடிய முடியாது சார். அண்ட் ரெண்டாவது சார், ஐ எம் கை ஹூ கேன் ஈஸிலி கெட் போர்ட் எல்லா விஷயத்துலையுமே. அதனால் ரொம்ப நாள் நீடிஸ் எல்லாம் அப்படி அந்த நடிக்கிற அந்த வேலைக்கெல்லாம் இருக்க மாட்டேன் சார். சார் இது எடுத்த படத்தையே திரும்ப எடுக்கிறதே தான் போர் அடிக்கிறீங்களா? இல்லை சார், இது வேலை சார். இதில் இருக்கிற ஒரு 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 எப்படி சொல்கிறது சார், இதில் ஒரு ஆளுமை இருக்குது. இந்த கேமராக்கு பின்னாடி இந்த கமாண்டிங் ஃபோர்ஸில் இருந்து பண்ணுறது, இந்த கேப்டன் ஆஃப் த ஷிப்புங்கிறது வேறு ஃபீல். அது லீவ் ஆல் த பவர். அதெல்லாம் விட்டலாம் சார். ஒரு செட்டுக்குள்ளே வந்து 1000 பேர் நிற்கிறேன்னு அதை சொல்ல, அந்த ஒரு ஃபீல் இருக்குல்ல சார். நம்ம என் படம் தேட்டரில் உட்காந்து பார்க்கும்போது நமக்கு மட்டுமே தெரியும் ஒன்று, அடுத்து சிரிக்க போகிறாங்களா கைத்திட்ட போகிறாங்களான்னு நமக்கு தெரியும். அந்த ஃபீல் வந்து யூ கேன் கெட் இன் லைக் எனிவேர் அதர் தேன் பீயிங் எ டைரக்டர். நான் பர்சனலி நம்புகிறேன். மேபி கருத்து வேறு மற்றவங்களதெல்லாம் வித்தியாசமாக இருக்கலாம். கண்டிப்பாக எனக்கு அந்த ஹை வந்து ஒரு ஆக்டராக தராது சார். அது தரவும் தராது. இது முயற்சி தான் சார். இட்ஸ் அ ட்ரையல் அண்ட் எரர். இது பார்த்துட்டு அருண் முடிவு மாற்றிடுவான்னு நினைக்கிறேன். ஏன்னா ட்ரையல் அண்ட் எரர் எனக்கு உட்காந்து எழுதிட்டு இருக்கேன் அப்படின்னு தான் சொல்லுவேன். பட் ஆனால் நான் பார்க்குறது அதுதான். அண்ட் ஐ நோ ஐம் இன் சேஃப் ஹேண்ட்ஸ் வித் ஹிம். ஐ லைக் ஹிஸ் கிராஃப்ட். ஸோ எப்படி இருக்குன்னு அந்த ஒரு முயற்சி மட்டும் பார்த்துலாம் நினச்சிட்டு. பட் ஐ வில் பி கமிங் பேக் ஹியர் சார். அது நோவேர் மை கப் ஆஃப் டீ. உங்களுடைய தயாரிப்பு நிறுவனத்துடைய அடுத்த ப்ரொடக்ஷன்ஸ் என்ன? 3 படங்கள் சார். ஒன்று வந்து மிஸ்டர் பாரத், அது அந்த
யூடியூப் ஃபைனலின்னு சொல்லிட்டு ஒரு சேனல் குரூப் எனக்கு அந்த ரொம்ப பிடிக்கும். எனக்கும் ரொம்ப பிடிக்கும். அவங்களுடைய அந்த ஸ்கிட்ஸ்ன்னு பண்ணுவோம், சூப்பராக இருக்கும் டயலாக்ஸு. அந்த பசங்க இப்போ எனக்குலாம் அதில் சில பேர்லாம் வருவாங்கல்ல, அவங்க வேற யார் கூட நடித்தாலும் கோவம்லாம் வரும். சூப்பராக அவங்களுடைய அவ்வளோ நமக்கு ரொம்ப நெருக்கமாயிருவாங்க மனசு. ஆமாம் சார். எனக்கு லாக்டவுன் அப்போ ரத்னா அனுப்பிவிட்டான் சார் ஒரு வீடியோ, டே இதை பாடுறா அப்படின்னு. இந்த மாதிரி ரொம்ப ஏதாவது வியர்டஸ்ட்டாக இருந்ததுன்னா எங்களுக்கு அதை பற்றி பார்க்குறது பிடிக்கும். இது ரொம்ப குவாக்கியாக இந்த டிஞ்ச் ஆஃப் ஹியூமர் நான் பார்த்ததே இல்லை. இந்த ஃபைனலில் அவனுங்க பேசிக்கிற மாதிரி பார்த்து பிகம் பயங்கர ஃபேன் ஆகி அவங்களோட எல்லா வீடியோ ரிப்பீட் வச்செல்லாம் பார்த்து லாக்டவுன் ஃபுல்லாக எனக்கு அவனு தான் என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்தது. அப்புறம் நம்மளும் நினச்சிட்டு நமக்கு என்றைக்காவது ப்ரொடக்ஷன் அந்தஸ்து வேறு அளவுக்கு பண்ணோன்னா இதில் ப்ரொடியூஸ் பண்ணுறேங்க. நானாக அவங்களுக்கு ஃபோன் பண்ணி படம் பண்ணுறீங்களாடா அப்படின்னு சொல்லி கேட்டு, எனக்கு அந்த 2 பசங்களையும் ரொம்ப பிடிக்கும், பரத்தையும் நிரஞ்சனையும். நிரஞ்சன் தான் டைரக்டர், இவன் தான் ஹீரோ அவங்களோட எல்லா இதுலேயும். ஸோ அதே மீட்டரில் ஒன்று பண்ணலாம்டா சின்னதாக அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தது தான் முடிஞ்சிச்சு சார். இப்போ தான் அதோட ஷூட் முடியுது. மிஸ்டர் பாரத்னு சொல்லிட்டு அது. அப்புறம் பென்ஸ் ஆப்வியஸ்லி பாக்கியராஜ் கண்ணனோட டைரக்ஷனில் லாரன்ஸ் மாஸ்டர் பண்ணுற படம். அது 2 ஸ்கெடியூல் முடிச்சிட்டாங்க. அது கொஞ்சம் பெரிய படம் சார். அது வந்து இந்த எல்சியூக்குள்ளே சேர்ந்து வரதால அதான் ஃபர்ஸ்ட் டைம் வேற ஒரு டைரக்டர் வேறு டைரக்ட் பண்ணுறது உங்கள் எல்சியூக்குள்ளே வருது. ஸோ இப்போ அது வந்து இஃப் இட் டர்ன்ஸ் கோல்டு, படம் பயங்கர ஹிட் ஆகி எல்லாருக்கும் இந்த மாதிரி ஆச்சுன்னா டச் வுட் அப்படி தான் ஆகணும். அப்படி ஆச்சுன்னா நாளைக்கு மற்ற டைரக்டர்ஸ் எல்லாரையும் ஒவ்வொருத்தருக்கும் எல்சியூவில் பண்ண வைக்கலாம். இதே கேஸ்ட் வச்சு அவங்கெல்லாம் இந்த எல்சியூக்குள்ளே இது எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத பார்த்து. ஏன்னா நான் ஒருத்தனே எல்லா எல்சியூ படங்களையும் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. ஸோ அப்படி தான் அந்த ஒன்லி வே ஐ கேன் எக்ஸ்பேண்ட் தி யூனிவர்ஸ் ஆல்சோ, வேறு டைரக்டர்ஸை உள்ளே கூப்பிட்டு இது பண்ண வைக்கிறதுக்கு. ஸோ அதுக்கு எல்லாத்துக்கும் முயற்சி தான் இந்த பென்ஸும். அண்ட் இதுக்கு அடுத்து தான் வந்து இப்போது அதுவுமே அனௌன்ஸ்மெண்ட் வரும் சார். கார்த்திக் சுப்ராஜும் நானும் சேர்ந்து ஒரு படம் தயாரிக்கிறோம். அதாவது ஸ்டோன் பெஞ்சும் ஜி ஸ்குவாடும் சேர்ந்து. ஓகே. அது வந்து ரத்னா டைரக்ட் பண்ணுறோம். யார்? ரத்னகுமார் உங்கள் நண்பர். ஓகே. ஸோ அவனுக்காக நாங்கள் ரத்னகுமாருக்கு நிச்சயமாக நீங்கள் அவரை டைரக்ட் பண்ணுறது படம் கொடுக்கணும். அதுதான் சார் அது. இல்லை ஏன்னா உங்களை பிடிக்கிறதுக்கே நான் அவரை தானே பிடிக்கிறது. அப்படி சார் சார் அவனும் 2 வருஷமாக நான் கூலிலேயே அவனை டிஸ்டர்ப் பண்ணல. இல்லைன்னா அவன் இந்த மாடா எழுதுறான்னு சொல்லியிருப்பேன். எனக்கு யூஸ்வலி அவன் தான் எழுதுவான் அவன் டைலாக்ஸ் எல்லாம். அப்புறம் அவனே டைரக்ஷன் ட்ரை பண்ணிட்டு. ஆனால் மேதமான டைலாக்ஸ்லாம் ரொம்ப சட்டிலாக ரொம்ப அழகாக. அவன் கூட உட்காந்துருந்தீங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் வந்து சிரிச்சிட்டேக்கலாம் சார். அவன் நெல்சன், உரியடி விஜய். ஆமாம், விஜயோட ஒரு இன்ட்ராக்ஷன் ஐயோ எனக்கு ஏதாவது பண்ணால் எனக்கு சிரிப்பு வந்துடும் சார். இவனுங்கெல்லாம் சிரிப்பு அடக்கிடுவானுங்க சார். எங்கேயாவது அவார்ட் ஃபங்க்ஷனில் ஏதோ ஒன்று சொல்லி விட்ருவானுங்க. கேமரா வேறு இங்கே இருக்குமா, அவன் கீழே குஞ்சு நான் ஷூ வேஸ் கட்டுற மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணி சிரிச்சுட்டு போய். நீங்கள் முதல்ல பேசினப்போ ஐ திங்க் இந்த லாஸ்ட் இன்டர்வியூ நினைக்கிறேன், நான் படம் இருந்தாலும் இல்லாட்டியும் எனக்கு மனசில் தோன்ற ஸ்கிரிப்ட்ஸை நான் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்பேன், எழுதிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி நீங்கள் எழுதின ஏதாவது கதைகள், ஏன்னா இது வந்து இயல்பாக எழுதுகிற ஒரு கேள்வி தான். இப்போ ரஜினிக்கு படம் பண்ணுறாரு, கமலுக்கும் படம் பண்ணியிருக்காரு. இப்போ அதுக்கு அடுத்த ஜெனரேஷன் 2 டாப் ஹீரோஸுங்கிறது அஜித் அண்ட் விஜய். ஓகே, விஜய்க்கு 2 படம் பண்ணிட்டீங்க. அப்போ நீங்கள் எழுதின ஏதாவது ஒரு கதையில் இதில் அஜித் நடித்தா நல்லாயிருக்கும், அவருக்கு இந்த கதை பொருந்தும் அப்படின்னு ஏதாவது உங்ககிட்ட கதை இருக்கா? இல்லை அப்படியான ஒரு அப்ரோச்சஸ் இது வரைக்கும் நடந்திருக்கா? இப்போ தான் இந்த டாக்ஸ் ஆரம்பிச்சிருக்கு சார். கொஞ்சம் ரீசெண்டாக ஒரு 10 months முன்னாடி ஸ்டார்டட் டாக்கிங். எனக்குமே அஜித் சாருக்கு ஒரு படம் பண்ணணுன்னு இருக்குது சார். எனக்கு அவரை ரொம்ப அவருக்கு ஒரு ஆன்ஸ்க்ரீன் மெனான்சிங் ஒன்று இருக்குது. அவரோட ஆக்ஷன் சைடை வந்து எனக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணணுன்னு ஒரு ஆசை இருக்குது. என்னோட கைண்ட் ஆஃப் ஃபிலிம்ஸில் அந்த சட்டிலாக ஒரு மாதிரி பண்ணணுன்னு ஒரு ஆசை இருக்குது. அதுக்கு ஒரு கதையும் முன்னாடி பேசியிருந்தோம். அகெயின் இப்போ சாரோட இன்ட்ரெஸ்ட் வந்து இதில் இருக்குல்ல, அவர் இப்போ கம்ப்ளீட்லி இன்டூ ரேசிங்கில் இருக்காரு. அண்ட் ஐ எம் ஆல்சோ பிஸி வித் மை ப்ராஜெக்ட்ஸ். ஸோ ஒன்ஸ் அது செட் ஆகும்போது ஐ திங்க் தட் வில் பி ஃபிலிம். எப்படி சார் நான் பண்ணாமல் இருக்க முடியும்? அதுதான் கேட்குறேன். ஏன்னா ஒரு சார் எனக்குமே அதை முடிக்கும் போது தான் அந்த கம்ப்ளீஷன் ஆஃப் ஒர்க்கிங் வித் ஆல் தி ஆக்டர்ஸ் வரும். ஆமாம், ஏன்னா இந்த ஜென்ரேஷனுடைய டாப் 2 ஆக்டர்ஸோட பண்ணியாச்சு, இவரோட பண்ணியாச்சு, அப்போ இவரோட ஒன்று. ஸோ அவருக்கான ஒரு கதை கிட்டத்தட்ட இருக்குது, பேசி கையில் தான் இருக்குது. இப்போ நீங்கள் பேச்சு தொடங்கியிருக்கு அப்படிங்கிறது வந்து நேரடியாக அவரோடு பேசியிருக்கீங்களா? இல்லை சார், இவர் மூலிமா பேசணும். நான் சுரேஷ் சந்திரா சார் வந்து எனக்கு ரொம்ப நாளாக தெரியும். ஸோ அவர் என்ன வாடா போனோம் தான் பேச பாரு, முன்னாடியும் தெரியும், ஃபஸ்ட் படத்துலேருந்து தெரியும். அப்போ அவர் சொல்லிட்டு இருந்தார், எப்படா இந்த சைடு எப்போ வருவேன் முன்னாடி கேட்டிருந்தார். சார் என்ன சார் சான்ஸ் கிடச்சா வந்துட தான் போகிறேன், நீங்கள் ப்ராப்பராக அதுக்கு செட் பண்ணுங்க சார்ன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கோம். அதான் இப்போது எல்லாரோட டைம்லைனும் ஒத்து வர்றது தான் ஒரு படம் அமையறதுக்கான ரீசனே இல்லை. நம்ம பண்ணலாம் அப்படிங்கிற மோட்டிவில் தான் எல்லாருமே இருப்பாங்க, அந்த டிரெக்டர்ஸும் ஆக்டர்ஸும். பட் அது எந்த டைம் லைன்லன்னு வரும்போது ஈக்குவலாக 2 பேரும் ஃப்ரீயாக இருக்கிற ஒரு டைம் வரணும்ல சார். ஓகே, அவரும் இந்த கமிட்மெண்ட்ஸ்லாம் முன்னாடி வரணும், நீங்களும் இதுலேருந்து வரணும். ஆனால் அந்த டயத்தில் ஒரு அஜித் லோக்கி காம்பினேஷனில் ஒரு படம் இருக்குது. ஸோ 100% ஐ வில் டைரக்ட் அஜித் சார். எனக்கு பண்ணும், நான் அஜித் சாருக்கு ஒரு படம் பண்ணி ஆகணும். எனக்கு அது பயங்கர ஒரு ஆசை இருக்குது. அதனால் அது எப்படி நடந்துடும் எப்போங்கிறது தான் தெரியாது, அதுதான் பிரச்சனை. ஓகே, நீங்கள் நம்ம 2 பேரும் மீட் பண்ணாலே ஒரு எக்ஸ்க்ளூசிவ் அல்லது ஒரு சர்ப்ரைஸ் வந்துடுங்க. அது இந்த இன்டர்வியூலே நம்ம பண்ணணும்.
சார் உங்களுக்குன்னு ஒரு எக்ஸ்க்ளூசிவ் ஒன்று சொல்கிறேன்னு அது எதுவாக வேணா இருக்கலாம், உங்கள் படமாக இருக்கலாம், அடுத்து பண்ண போகிற படமாக இருக்கலாம், இல்லை கூலிலேருந்து சொல்ல வேண்டாம்னா அதுலேயும் சரி இப்போ நான் இப்போ இதுவரையும் பேசிட்டு எல்லாமே எக்ஸ்க்ளூசிவ். ரத்னாவோட படத்தெல்லாம் சொல்லிட்டேன் சார். இப்போ வெளில போனால் தெரியும் இதெல்லாம் ஏன்டா எல்லாத்தையும் ஒரே பேட்டியில் உட்காந்து சொல்கிறேன். நான் தெரியல, நான் பேச ஆரம்பிச்சா சொல்லிடுவேன் இடம். அடிக்கடி கிடைச்சா நம்ம அப்பப்போ பண்ணலாம், எப்பயாவது கிடைச்சா. இல்லை சார், ரத்னா சொல்லிட்டேன், அருண் மாதேஸ்வரன் படமும் சொல்லிட்டேன், கூலி ட்ரைலர் இதுன்னு சொல்லிட்டு சார். இதுக்கு மேலே என்ன சார்? இது மேலே புதுசாக ஸ்பெஷலாக வருது. சரி, கூலிலேருந்து ஏதாவது ஒன்றே ஒன்று சொல்லுங்கள் எனக்கு. இப்போ நான் இதுக்கப்புறம் நீங்கள் பிஸியாக ஆகிடுவீங்க, ஆடியோ லான்ச் போயிடுவீங்க ப்ராபப்ளி. இல்லை சார், நான் இப்போ என்ன சொன்னாலும் இது தாண்டா நீ முன்ன படத்துக்கு சொன்னேன், இது தாண்டா நீ இந்த படத்துக்கு சொன்னேன் தான் ஆரம்பிப்பான். ஏன்னா மேக்ஸிமம் என்ன தான் சொல்ல முடியும், நீங்கள் ஒரு வித்தியாசமான ஒரு படத்தை பார்ப்பீங்க அப்படின்னு தான் ஆரம்பிக்கும். வேற நீங்கள் அது எங்களுக்கு வேற எங்கும் கிளிகள் இல்லைன்னு சொல்லுவாங்க. எப்படி சொல்லுவேன்? அல்லது ஒன்று இப்படி வச்சுக்கா, வித் அ வெரி பாசிட்டிவ் எனர்ஜெட்டிக் நோட், ஒன் கிரேட் திங் தட் யூ லேர்ன் ஃப்ரம் ரஜினிகாந்த் அவர்களிடம் கற்றுக்கொண்ட மிகச்சிறந்த விஷயம், என் வாழ்க்கையில் நான் இதை எப்போது கடைபிடிப்பேன் நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயம். எளிமை தான் சார், எளிமை. அது வந்து அதை விட பவர்ஃபுல் எதுவுமே இல்லைன்னு நினைக்கிறேன் சார். அண்ட் நிறைய ஐ மீன் லைக் ரொம்ப கொஞ்சம் சைலண்ட்டாக இருக்கிறதுக்கு பழகிட்டணும்னு தோணுது பழைய இந்த 2 வருஷத்தில். அப்புறம் இது வரைக்கும் எங்கேயும் வெளியில் போகும்போதெல்லாம் அந்த ஃப்ரெண்ட்ஸு ரொம்ப எப்போவுமே சோஷியலைஸ் ஆகிட்டு அப்படியே தான் சுற்றிட்டு இருப்பேன். இப்போ நானே கோஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த 2 மாதம் போயிட்டு வந்தேன்னு சொன்ன மாதிரி. இப்போ இந்த ட்ரைனிங்லாம் போனது தனியாக தான் போனேன். தனியாக தான் போனேன். எத்தனை நாள் இருக்கும் சார்? 57 days ப்ளஸ். 57 days தனியாக தான் இருந்தீங்களா? ஓ, ஸோ அது மாதிரி எல்லாம் இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு ரஜினி சார்கிட்டருந்து இந்த படத்தோட டேக்கவே நான் நினைக்கிறேன், தெரில. அண்ட் ஐ ஆல்வேஸ் வாண்டட் டு பி எ பெட்டர் பர்சன். அவங்களுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி வெளியில் தெரியுறது தான் இது, ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்க கோவத்தினால இழந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. அண்ட் ஸோ இனிமேலும் அப்படி இருக்கக்கூடாது. கொஞ்சம் வயசாகுது, கொஞ்சம் மெச்சூரிட்டி வருது, அதனால் அந்த கோவத்தையெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு கம்மி பண்ணணும். அண்ட் நிறையா ஹெல்த் கான்ஷியஸாக இருக்க ட்ரை பண்ணணும். இதெல்லாம் வந்து லாட் ஆஃப் லேர்னிங்ஸ் ஃப்ரம் ரஜினி சார். அவருடைய ஆட்டோபயோகிராஃபி பற்றி உங்ககிட்ட அவர் சொன்னார் அப்படின்னு சொன்னீங்க. ஒருவேளை ஜி ஸ்குவாட் வந்து அந்த படத்தை தயாரிக்குதுன்னு வச்சுப்போம், சும்மா ஒரு 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 அஸ்யூமிங் சுச்சுவேஷன். ஜி ஸ்குவாட் அந்த படத்தை தயாரிக்குது, நீங்கள் அந்த படத்தை தயாரிக்கணும், இல்லை நீங்கள் டைரக்ட் பண்ணுறதா வச்சுட்டா அந்த ரோலை யார் பண்ணால் சூப்பராக இருக்கும்? சார், ஏர்லி ஸ்டேஜஸ் ஆஃப் ரஜினி சாரோட லுக்குக்கு வந்து ஐ திங்க் தனுஷ் சார் வில் பி ஆப்ட். அதுக்கடுத்து கொஞ்சம் லேட்டர் ஸ்டேஜஸ் ஆஃப் ரஜினி சார் 90s ரஜினி 90s எல்லாம் வந்து சேதுன்னா சிவகார்த்தியன் லைக் ஓகே காட்டுவாங்க. ஏன்னா அவங்க எல்லாருக்குமே அந்த ஒரு ரஜினி சாரோட ஒரு சாம், நான் எங்கேயோ அவங்கள அங்கே ஒரு எங்கேயோ பார்த்து அந்த சாயல் வந்து சாயல் ஒன்று வந்துட்டு போகிற ஒரு ஃபீல் இருக்கும். அதான் சார், அவ்வளோ பிரில்லியன்ட் ஆக்டர்ஸ் வி ஹேவ். ஸோ அது யார் பண்ணாலும் நல்லா தான் சார் இருக்கும். சிம்பு சார் பண்ணலாம், அவங்க தீஸ் ஆர் த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆக்டர்ஸ் இல்லை சார். அடுத்து இன்னொரு 5 years down the line இவங்கெல்லாம் தான் அடுத்த லெவல் பொசிஷன், இந்த பொசிஷனில் இருக்கிற மாதிரி ஆளுங்கன்னு நினைக்கிறேன் சார். ஸோ ஐ திங்க் ஆனால் இதில் யாரும் நான் உண்மையாக ஒன்று சொல்கிறேன், இன்டர்வியூவாக சொல்லக்கூடாது, நான் சொல்கிறதுக்கு முன்னாடி இது உங்கள் மைண்டில் ஓடிட்டு தானே இருந்துச்சு. இந்த பயோகிராஃபி கேட்குறப்ப இதெல்லாம் ஒரு படமாக பண்ணணும் அப்படின்லாம் மைண்டில் ஓடிச்சா? நான் கேட்டேன் சார் அவர்கிட்ட. அதானே பார்த்தேன் சார், இது யார் சார் பண்ண முடியும், யார் பண்ணுவீங்க? அவர் வந்து எனக்கு அப்படி ஐடியாவே இல்லை லோகேஷ், யாருன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். அப்போது யோசிச்சுட்டு இருந்ததா யார் பண்ணால் நல்லாயிருக்கும், யார் பண்ணால் கரெக்டாக இருக்கும். டைரக்ஷன் யார் பண்ணால் நல்லா இருக்கும் லோகேஷ்? பண்ணக்கூடாது சார், பயோகிராஃபியில் தான் பண்ணக்கூடாது சார். மேபி அஸ்வின் மாதிரி யாராவது ஒருத்தர் பண்ணலாம், இல்லை தியாகராஜன் கூட. ஆனால் அந்த ப்ராஜெக்டோட ஒர்க் பண்ணலாம், ப்ராஜெக்டோட அசோசியேட் ஆகிக்கலாம். பட் அது பெரிய விஷயம் சார். அதெல்லாம் அந்த ட்ராமா ஹேண்டில் பண்ணுறதுக்கெல்லாம் வேறு கைண்ட் ஆஃப் சென்சிபிலிட்டி வேணும் சார். நம்ம எல்லாத்தையுமேலாம் நம்ம இந்த பூனை பார்த்து புளியை பார்த்து பூனை சூடு போட்டு கதையாக இருப்பேன். நமக்கு என்ன வருதோ அதை பண்ணிட்டு அழகாக போயிடணும் சார். பயோகிராஃபி பண்ணுறதுக்கெல்லாம் அதுக்கு ஒரு தனி இது வேணும் சார். எனக்கு தெரிஞ்சு இப்போ அருண் மாதேஸ்வரன்லாம் அந்த இளையராஜா சாரோட பயோபிக் பண்ணுறதுக்கு இட்ஸ் புட் அ லாட் ஆஃப் எஃபர்ட் சார். பெரிய ரிசர்ச் எழுதி ஆக்சுவலாக நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஒரு ஆட்டிடியூட் இருக்கவங்க அதை பண்ண முடியும். தானமா பொறுமையாக 2 வருஷம் அது மட்டும்தான் பண்ணிருக்கேன் சார். நான் 2 வருஷம் கூலி ஷூட் முடிச்சுட்டு ரிலீஸ்க்கு பண்ணிருக்கேன் சார். என்னோட அவசரத்துக்குலாம் நான் பயோகிராஃபி பண்ண முடியாது சார். ஏதாவது சூப்பர் கூல், ஸோ நைஸ், வெரி இன்ட்ரெஸ்டிங். ஒரு நல்ல சேட் ஆஃப்டர் வெரி லாங் டைம். பெஸ்ட் விஷஸ் ஃபார் கூலி. தேங்க்யூ. லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் கைதி, நெக்ஸ்ட்டு எல்சியூ. இந்த சினிமாவோட டைனமிக்ஸை நீங்கள் மாற்றுறது ரொம்ப அழகாக இருக்குது. தேங்க்யூ. அண்ட் யூ பிகேம் அன் இன்ஸ்பிரேஷன் டு மெனி. ஸோ ரொம்ப சந்தோஷம். அதாவது இதில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கோயின்ஸ் நீங்கள் கவனிச்சிங்களான்னு தெரியல. ஒரு பஸ் கண்டக்டருடைய பையன் பஸ் கண்டக்டராக இருந்து வளர்ந்த ஒருத்தரை இயக்கியிருக்கார். ஆமாம் சார், அதை பற்றி சொல்கிறதுக்கு ஒன்று இருக்குது சார். பட் ஆனால் சேவிங் தட் ஃபார் ஆடியோ லான்ச் சார்.
அதனால அப்படியா? அப்போ இந்த எக்ஸ்க்ளூசிவ் இதுதான் அந்த எக்ஸ்க்ளூசிவ் சார். ஓ இதான் எக்ஸ்க்ளூசிவ். ஸோ பஸ் கண்டக்டரின் மகன் பஸ் கண்டக்டராக இருந்து வளர்ந்தவர் இயக்கினாருங்கிறது தான் ஆடியோ லான்ச்சில் லோகேஷ் பேச போகிறாருங்கிறதுக்கான லீடிங்க. எஸ் சார். ஓகே, அப்போ இதான் இப்போ எக்ஸ்க்ளூசிவா? ஓகே, தேங்க்யூ லோகி. கிரேட் கிரேட் கிரேட், சூப்பர். லோகேஷ் கனகராஜ் என்னும் நான். டைட்டில் ஸ்பான்சர்ஸ் DAC Developers and Medway Hospitals. Powered by SNS Institutions, GT Holidays மற்றும் Juicy. Spark the Happiness. இந்தியாவின் முதல் பெண்களுக்கான அடுக்குமாடி குடியிருப்புகள் ப்ராஸ்பரா பை டாக் அட் போரூர் நெக்ஸ்ட் டு போரூர் ராமச்சந்திரா. மெட்வே ஹாஸ்பிட்டல்ஸ் ஆரோக்கியத்திற்கான சிறந்த வழி. மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க மாணவர்களின் தனித்திறமைகளை மேம்படுத்த SNS Institutions கோவை. Holidays-நாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. Juicy, spark the happiness, quench your thirst naturally.